எஸ். ஐ ஹோப் இப்போ எல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணா நான் பேசுறது கேக்குதா? இட் ஆல் கிளியர்? ப்ளீஸ் யாராவது சொல்ல முடியுமா? எஸ். ஹாய் ஹாய் சோஃபியா, நான்சி, தீபக், வினோ, நேகாஸ்ரீ, காவ்யா. நான் இப்போ பேசுறது கிளியராடா கண்ணா? ஏவி ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா? ஏன்னா ஏன்னு தெரியல, ஆனால் ஒரு சில யூடியூப் கிளிச்சினால நம்மளோட வீடியோ கட்டாகி போகுதுடா கண்ணா. நான் ரொம்ப 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 சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஓகே, மன்னிச்சுக்கோங்க. ஏன் தப்பு, என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் நடக்கலை, யூடியூப் சைட்லேருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காமிக்கிறேன். ஸோ சாரிடா, வேற ஏதோ வீடியோ ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம சேனலுக்கு போய்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம ஒரு லைவ்ல இருந்தோம். முதல்ல ஒரு லைவ்ல இருந்தோம், அது கட்டாச்சு. திருப்பி ஒரு லைவ் கிரியேட் பண்ணோம், அதுவும் கட் ஆயிடுச்சு. மூணாவதா இந்த லைவுக்கு வந்திருக்கோம். ஓகே, இது கட் ஆகாதுன்னு நம்புறோம், நினைக்கிறோம். சரியா கைஸ்? இல்லைக்கா, நான் உண்மையிலேயே, ஏன்னா நம்ம நியூ இயர் அதுவுமா கிளாஸ் எடுக்கணும், நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. பட் கிளாஸ் இந்த ஒரு பிரச்சனைனால்தான் கட் ஆயிடுச்சு. நிறைய பேரும் கிளாஸ் இல்லை போலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, நம்ம திருப்பி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாரும் வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாமா? தேங்க்யூ தேங்க்யூ சோஃபியா, தியாகு, நான்சி, தீபக், தேங்க்யூ ஸோ மச் ரக்கண்ணா. ஆமாம், யூடியூப்பில் ஏதோ ஒரு கிளிச் இருக்குது, அதனால தான் நம்ம லைவ் கட் ஆகிருக்கு. பட் கவலைப்படாதீங்க, எத்தனை லைவ் கட் ஆனாலும் நான் வருவேன். கண்டிப்பாக இந்த போர்ஷனை முடிச்சுட்டு தான் நம்ம போகிறோம். சரிங்களா? ஆமாம், அதுக்கு நாங்கள் மெயிலும் போட்டோம்டாக்கண்ணா. யூடியூப்போட ஓனருக்கே நம்ம மெயிலெலாம் போட்டாச்சு, யூடியூப் டீமுக்கே நம்ம இங்கே வேதாந்து டீம்லேருந்து மெயில் போட்டாச்சு. பட் இருந்தாலும் இது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் மற்ற சேனல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம செஷனை ஆரம்பிக்க போகிறோம். செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தயாரா? ஒரு ஃபயரோட நம்ம இன்னைக்கு செஷனை முடிக்க போகிறோம். ஆமாம், ஸோ எல்லாரும் தயாரா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஒரு ஃபயரை போட்டு சொல்லுங்க. ஆர் யூ கைஸ் ரெடி? ஒரு ஃபயரை போட்டு சொல்லுங்க. எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா ரெடி மேம் அப்படின்னு சொன்னதும் நாம நம்மளோட லைவ்ல பயாலஜி பிடிஎஃப் தரப்போறோம். ஓகே, பயாலஜியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பிடிஎஃப் தரப்போறோம். ஸோ எல்லாரும் தயாரா? தயாராங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரம் 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 டக்கனா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சரி, ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். we will do it. thank you thank you thank you my dear. yes, very good very good, wonderful. so இப்போ பிடிஎஃப் தரதுக்கான நேரம். on the count of 3 2 1 நான் உங்களோட பயாலஜி பிடிஎஃப் தர மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. காப்பி பண்ணியாச்சு. கவுண்ட் பண்ணலாமா? 3 2 1 here we go with the very first PDF. so PDF பின்னும் பண்ணிட்டேன். எல்லாரும் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியும்ல, டவுன்லோடட் ஃபயர் இதை போட்டுருங்க.
Yes, downloaded fire. போட்டுருங்க. We will start the session. Thank you கல்வி. ரொம்ப நன்றி டாக்கனா. டவுன்லோட் பண்ணியாச்சா? பஃபர் ஆகுதா தானே? எஸ், ஃபயர் காணமே. நமக்கு ஃபயர் தான் வேணும். டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. சீக்கிரமா செஷனுக்குள்ள போகலாம். டன். ஹாய் டிஜான். சூப்பர். நிகாஸ்ரீ. ஓகே டிஜான். நிகாஸ்ரீ, நம்ம கிளாஸ் எவ்வளோ நேரம் வேணாலும் போகலாம். ஆனால் நமக்கான இலக்கு கொஷின் ப்ராக்டிஸ் தான். கொஷின்ஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரியா? வெரி குட். அன்பின் பண்ணிட்டோமா? எஸ், அன்பின் பண்ணிட்டோமா? அந்த 42 பேரும் திரும்ப வந்துட்டாங்க. ஏக்கண்ணா, லைக் போடாதவங்க லைக்கை தட்டி விடுங்க. ஏன்னா இந்த லைவ்ல அடுத்ததா நம்ம 100 லைக்ஸ் அடிச்சதும் அடுத்த பிடிஎஃப் நான் தர மாதிரி இருக்கு. சரிங்களா மேம்? கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் என்சிஆர்டி. ஆர்கானிக் பத்தாதுராக்கண்ணா. ஆர்கானிக்கு என்சிஆர்டி பத்தாது. ஆர்கானிக்கு என்சிஆர்டி பத்தாது. சரியா? சூப்பர். ஓகே, இப்போ நான் பிடிஎஃப் அன்பின் பண்றேன். क्वेश्चन प्रैक्टिस कुள்ள போகலாம். Here we go. அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட வேதாந்தோ நீட் தமிழ் டெலிகிராம் சேனல் யாராச்சும் ஜாயின் பண்ணலனா நோட்ஸ்க்கு அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க உங்களுக்கு எல்லா நோட்ஸும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ தேங்க்யூ இல்லடா, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பேஸ் பண்ண क्वेश्चंस எதுவுமே நமக்கு தேவையில்லை. சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பேஸ் பண்ண எதுவுமே நமக்கு தேவையில்லை. டெவலப்மெண்ட் லீடிங் டு போர்ஸ் மாடல், அதிலிருந்து தான் क्वेश्चंस கேட்கப்படும். ஸோ ஹியர் யூ கோ வித் தி வெரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இந்த சாப்டருக்கான முதல் கேள்வி இதுதான். இதற்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதற்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரம் டாக்கனா. நானுமே என்னோட லைவ போன்ல எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கறேன். எஸ், now no buffer. Okay, thank you Diya. Thank you so much my dear. So இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? Thank you ma'am. Bye. என்னாச்சு ஜான்? எஸ், 11th போர்ஷன்ல ஸோ டிஜானுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. ஓகே, நிறைய பேர் பிடி ராகண்ணா, இதுல கன்ஃபியூஷன். ஸோ இந்த கேள்விக்கான விடை என்னன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி. எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு z. கேள்வியில என்ன சொல்லியிருக்கான்? the radius of second Bohr's orbit of helium plus ion இவ்வளோதான். radius of third Bohr's orbit of lithium 2 plus என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸி, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. radius of third of lithium divided by radius of second of lithium டிவைட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா உருவாகும். அதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அழகாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன?
a particular station of all India radio ஒரு ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷனில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சியில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. The wavelength of electromagnetic radiation emitted by the transmitter. wavelength என்னன்னு கேட்டிருக்கான். ஃப்ரீக்வன்சி கொடுத்த wavelength கேட்டிருக்கான். ஈஸி கொஷின். C is equal to mu lambda. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. C வேல்யூவும் கொடுத்துருக்கான். என்னைக்கும் ஒரு நாள் எங்களை பார்க்க வேதாந்தோ ஆஃப்லைன் சென்டருக்கு வர மாட்டீங்களா? கண்டிப்பாக வருவேன் கீதம். கண்டிப்பாக வரேன்டா கண்ணா. எஸ், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பாக வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. ஓகே, சீக்கிரமாகவே வந்துடலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? ஸோ நிறைய பேர் லைவ் இல்லைன்னு நினச்சி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த லைவை நல்லபடியாக கொண்டு போகலாம். எல்லாரும் இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. எஸ் 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 டாக்கண்ணா. A particular station. யோசி டே கண்ணா, கேள்வியை நல்லா கவனமா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. தீபக், டிஜான், கீதம், நான்சி, தியா, வினோ எல்லாரும் எனக்கு ஆன்சர் பண்ணும். நான்சி அண்ட் வினோ ஆல்ரெடி ஆன்சர்ஸ் சொல்லிட்டாங்க. கமான் கைஸ், உங்களுக்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, very good, wonderful. எஸ், இந்த கேள்விக்கான விடை நீதானா? பார்த்தரலாமா? ஓகே, இப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி தான். எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चனை வாசிச்சு பார்ப்போம். இந்த क्वेश्चன்ல எய்தர் நீங்க ஈஸியா C is equal to mu lambda ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரியா? C is equal to mu lambda ஃபார்முலா. போர்ஸ் மாடல் தெரியலனாலும் இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ lambda is equal to C by 2. கரெக்டா? இங்க C வேல்யூ 3 into 10 to the power 8 கொடுக்கலனாலும் நமக்கு தெரியும். mu வேல்யூ 1368 கிலோஹெர்ட்ஸ். அப்போ 1368 into 10 to the power 3. கரெக்டா? வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அழகா ஆன்சர் வந்துடும். The answer is obviously option. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? Calculate the energy in joules corresponding to the light of wavelength 45 nanometer. Planck's constant கொடுத்திருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி கண்டுபிடிக்கணும். வேவ் லென்த்தும் கொடுத்திருக்காங்க. மிக சுலபமான கேள்வி. ட்ரை பண்ணி ஆன்சர்ஸை சொல்லுங்க. மேம் இல்ல சேம் ஆஸ் ஆஷிக் மேம். நீட் போர்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? ஆஷிக் நீட் போர்ஷன் சேஞ்ச் ஆகல. ஆனா நீட் சிலபஸ்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது சிலபஸோட போர்ஷனை கவனித்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்தே ப்ராக்டிக்கல் போர்ஷனுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஆஷிக் நீங்கள் ஒன்று பண்ணலாம், அண்ட் மற்றவங்களும் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வேதாந்தோ நீட் தமிழ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வீடியோ செக்ஷன் இருக்கும். சரியா? இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் பற்றின ஒரு நியூஸு, அதுக்கப்புறம் நம்மளோட நீட் தேர்வில் இனிமேல் நம்ம ஃபோட்டோவை அப்படியே அப்லோட் பண்ண முடியாது, லைவ் ஃபோட்டோ தான், ஃபோனில் இப்படி லைவாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை பற்றின நியூஸ். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைங்கிற நியூஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸ் போட்டிருக்கேன்டா கண்ணா. ஸோ இதில்
சிலபஸ் மாற்றம் போட்டிருந்தேன். ஒரு நிமிஷம். இதுதான் சிலபஸ். எஸ், இதுதான் சிலபஸ். ஸோ இந்த வீடியோவை பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. இதில் சிலபஸை கம்ப்ளீட்டாக நான் டீகோட் பண்ணியிருப்பேன். கிளியரா சிலபஸ் இதுதான், இதில் தான் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் இருக்கணும், இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஸோ ஆஷிக் கவலைப்பட வேணாம். சிலபஸ் இஸ் சேம், ஷிஃப்ட் இஸ் சேஞ்ச்ட். ஒரு ஷிஃப்ட் இருக்கு, ப்ராக்டிக்கல் சிலபஸ் கிட்ட ஒரு ஷிஃப்ட் இருக்கு. அதை பற்றி தான் அங்கே பேசியிருப்போம். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஓகே. சரி, அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, it is absolutely option C. எப்படி is equal to hc/λ. h வேல்யூ கொடுத்துட்டான், c வேல்யூ கொடுத்துட்டான், வேவ் லென்த் அவனும் கொடுத்துருக்கான். ஹெச்சும் சியும் கொடுக்கலனாலும் உங்களுக்கு தெரியணும். மைண்டில் நல்லா அதை ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அழகாக ஆன்சர் வருது ஆப்ஷன். அடுத்ததாக அதே மாதிரி ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி. யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. வேல்யூ ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கா, ஸ்பீட் ஆஃப் லைட் கொடுத்துருக்கா, வேவ்லென்த் கேட்டிருக்கா, ஃப்ரீக்வன்சி தந்திருக்கா. ஸோ இது வந்து C is equal to நியூ லாம்டா ஃபார்முலாலே போட்டுடலாம். ரொம்ப சுலபம், ஏன்னா ஃப்ரீக்வன்சி இருக்கு. C is equal to 3 × 10⁸ ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு நமக்கு தெரியும். C is equal to நியூ லாம்டா போட்டிங்கன்னாவே ஆன்சர் கிடைச்சிடலாம். இல்லை மேம் நான் இதை வச்சு தான் கண்டுபிடிப்பேனாலும் பிளாங்க்ஸ் ஃபார்முலா அந்த E is equal to hc/λ ஃபார்முலா இருக்குல்ல, அதை வச்சும் போடலாம். ஸோ போத் ஆர் இன் யோர் ஹேண்ட். ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சீக்கிரம் சீக்கிரம். கண்ணா, கிவன் டேட்டா ஃபார்முலால எழுதாதீங்கடா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீட் வந்துட்டு உங்களுக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன், எப்போவுமே ஸ்கூல் எக்ஸாம்ஸில் நம்ம கிவன் டேட்டா ஃபார்முலா அப்புறம் சொல்யூஷன் எழுதுவோம், கரெக்டாக? நீட்டை பொறுத்தவரை நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஸ்டார்டர்ஸுக்கு கிவன் டேட்டா ஃபார்முலா யூஸ் சொல்யூஷன் அப்படின்னு போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதலாம். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் எல்லாருமே கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே, ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்துருச்சுல, டைரெக்டாக இதில் இதுதான்ப்பா கிவன் டேட்டா, இது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h, இது ஸ்பீட் ஆஃப் லைட் c, இது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி மியூ அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்லேயே மார்க் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ தட் யுவர் டைம் இஸ் நாட் வேஸ்டட். நமக்கு ஒவ்வொரு செகண்டும் முக்கியம், ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். ஏன்னா ஒரு மார்க்கில் தலையெழுத்தே மாறலாம். அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஸோ ஓகே, நிறைய பேர் ஆன்சரை சொல்லிட்டீங்க, அதுவும் எல்லாரும் சரியான ஆன்சரை தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன வேணும்? வேவ் லென்த் வேணும், கரெக்டா? அப்போது C is equal to நியூ லாம்டால நியூவை எப்படிக்கா கொண்டு போனீங்கன்னா கெட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5. C வேல்யூ 3 × 10⁸. லாம்டா வேல்யூ கொடுத்துருக்கான் பாருங்க, 6 × 10⁻15. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அழகாக ஆன்சர் வந்துடும். 50 நானோமீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, the energies E1, E2 are of radiations 25 and 50 respectively. அவங்களோட வேவ் லென்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி. 1/E2 is equal to hc/λ1 divided by
lambda 2 இதுவும் கட் ஆயிருமா இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா lambda 2 by lambda 1 வருமா கரெக்டா அப்போ உங்களுக்கு lambda 2 by lambda 1 இங்க E1 25 E2 50 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 25 by 1 by 2 வருமா 1 by 25 by 50 1 by 2 cross multiply பண்ணுங்க என்ன ஆன்சர் வரும் lambda 1 is equal to 2 lambda 2 னு வரும் வருதா அதனால yes lambda 1 is equal to lambda 2 option is the correct answer. Is that clear? Very good, very good. Very good, Rakana. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை the frequency of radiation emitted when electrons fall from n is equal to 4 to 1 in a hydrogen atom will be super question ra ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க ரொம்ப சுலபமான கேள்வி let me know the answers in the comment section. சோஃபியா வினோ வர்ணா காவ்யா தன்ஸ் எல்லாரும் இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க the frequency of radiation emitted when electrons fall from n is equal to 4 to 1 4 to 1 சரியா in a hydrogen atom will be what பி நிறைய பேர் பி தான் சொல்லியிருக்கீங்க பி தான் சரியான விடையா பாத்துடலாமா பி தான் சரியான விடையா பாத்துடலாமா the frequency of radiation emitted when electrons fall from n is equal to 4 to 1 the hydrogen atom will be ரொம்ப ரொம்ப ஈஸி இங்க என்ன பண்ணோம் mu is equal to h mu தான் தேவை mu is equal to e by h னு எடுத்துக்கலாம் பொதுவாகவே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லும்போது இன் கேஸ் ஆஃப் ஜூல்ஸ் ஆட்டம் இன்வர்ஸ் இதுதான் எனர்ஜிக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஓகே அதில் n ஸ்கொயர் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் 4 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் சரியா உங்களுக்கான ஒரு ஆன்சர் வரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கணும் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு இ பை ஹெச் இ வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சாச்சு ஹெச் வேல்யூ நமக்கே தெரியும் 6.623 இன்டூ 10 to the power minus 34 சப்ஸ்டியூட் பண்ணுங்க அழகா ஆன்சர் வந்துடும் the correct answer is obviously option அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன ரொம்ப சுலபம் for the energy wavelength என்னன்னு கேட்குறாங்க ஓகே எனர்ஜி கொடுத்த wavelength கேட்குறானா once again equal to hc by lambda ஃபார்முலா தான் எனர்ஜி கொடுத்துருக்கான் ஹெச் வேல்யூ சி வேல்யூ அவனே கொடுத்துருக்கான் லாம்டா தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இதை ரீரைட் பண்ணோம்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை இ அப்படிங்கிற ஃபார்முலா வரும் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே வெரி குட் டிஜான் லாஸ்ட் கொஸ்டினுக்கு டிஜான் டன்ஸ் புவனா வீனோ வர்ணா எல்லாருமே ஜஸ்ட் டு பி டியர் அதாவது நம்மளோட நான்சி எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கும் யோசிச்சு சரியான விடை என்னங்கிறத சொல்லுங்க யோசிச்சு சரியான விடை என்னங்கிறத சொல்லுங்க கண்டுபிடிச்சாச்சா
B. Again B. No, Dijon, Sophia, Nancy, Yaga. எல்லாரும் B தான் சொல்லியிருக்கீங்க. கரெக்டான்னு பார்த்துடலாமா? சரி, வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 6.6 into 10 to the power minus 34 into C value 3 into 10 to the power 8 divided by E value 3 into 10 to the power minus 19. இதுவும் கட் ஆயிரும். 10 to the powers மட்டும் சரியா போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டா, இல்லைனாலும் ஆன்சர் வந்துரும்டா, ஏன்னா எல்லாமே நானோமீட்டர் தான். கரெக்டா, 10 to the power மட்டும் கரெக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அண்ட் எஸ், சரியான விடை என்பது ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி தானே வருது. எஸ், கரெக்டா இல்லையா, சரி இல்லையா யோசிச்சு பாருங்க. 0.6 into 10 to the power minus 4 into 3 into 10 to the power 8 divided by into 10 to the power minus 3 கட் ஆயிடுச்சு. 10 to the power minus 19 மேல வந்துச்சுன்னா plus 19, அப்போ minus 34 plus 8 plus 19 என்ன வரும்? 8 and 19 சேர்ந்துச்சுன்னா 27. கரெக்டா? 27 and 34, இதுல ஒரு 3 அதுல ஒரு 7 minus 7 வருமா? 10 to the power minus 7 வருமா? 6.6 into 10 to the power minus 7 நான் எப்படி எழுதிக்கலாம்? 660 into 10 to the power minus 9 எழுதிக்கலாமா? 10 to the power minus 7 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 660 into 10 to the power minus 9 எழுதிக்கிறேன். இங்க 10 to the power minus 9 தான் நானோ. And so the approximate answer is option. புரிஞ்சுச்சுங்களா? நம்ம 10 to the powersல தான் தப்பு பண்ணியிருப்போம். நிறைய பேர் B தான் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கு, இதுல இருக்கிறதுலே பால்மர் சீரிஸோட ஸ்பெக்ட்ரம்ல லாங்கஸ்ட் வேவ்லென்த் எதுன்னு கேட்டிருக்கான். லாங்கஸ்ட் வேவ்லென்த் எதுன்னு கேட்டிருக்கான். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பால்மர் சீரிஸ்ல லாங்கஸ்ட் வேவ்லென்த், அதான் இங்க கேள்வி. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டிக்கனா பஃபர் ஆகுதா? இல்ல ஓ, நான் பழைய லைவ் பார்த்துட்டேன். எஸ் வர்ணா, சியா யோசிச்சு சொல்லுங்க. நிறைய பேர் திருப்பி கன்ஃபியூஸ் ஆவீங்க. நோ பஃபர். தேங்க்யூ. நிறைய பேர் இங்க திருப்பி கன்ஃபியூஸ் ஆவீங்க. B. Very good. Option B is the right answer. ஏன்னா லாங்கஸ்ட் வேவ்லென்த் கேட்டிருக்கானா, நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? 4த்தையும் பார்ப்போம், 4த்துலையும் பெருசு ஏதோ அதான் கரெக்டுன்னு சொல்லி போட்டுடலான்னு நினைப்போம். 56 இருக்கிறதுனால பரவாயில்லப்பா, வேற ஏதாவது இருந்தா என்ன பண்றது? ஸோ ஃபார்முலாக்கு வரும். 1 by lambda is equal to Rydberg constant into 1 by n square minus 1 by n2 square போடுறோம். வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் 6.56 வரும். அது அப்படியே இங்க போட்டோம்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? தயவு செஞ்சு இந்த மாதிரியான கேள்விகளை பார்த்து பயப்படக்கூடாது. ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம், கண்ண மூடி ஏதோ ஒன்று ஆன்சர்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்பர்க் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக போஸ்ட் ஹைட்ரஜன் மாடல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். Here you go with the very first question. போர்ஸ் மாடல்ல இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப ஃபேமஸ் ராக்கனா. ஸோ யோசிச்சே எனக்கு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. யோசிச்சே எனக்கு இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. தெரியலனாலும் பரவாயில்லடா கண்ணா, I'll help you with it. மேம் கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கு, பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிசிக்ஸ்
போட போட தான் கண்ணா ஈஸி ஆகும். ஸோ டோன்ட் வரி. After a lot of practice, you will feel physics is also very easy. Okay, so கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஈஸி ஆக்கிடலாம். இப்போ இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? காவ்யா ஸ்ரீமன், காவ்யா பி, தியாகு பி, டிஜான் பி, தன் சி. சீக்கிரம் சீக்கிரம். ஏக்கண்ணா இப்பவும் சொல்றேன், சாயங்காலத்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணிக்கோ. இப்போதான் நம்ம படிக்க வேண்டிய நேரம், சரியா? காலையிலேருந்து நம்ம இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம், இன்னும் நிறைய கொஸ்டின்ஸை போடுவோம். ஸோ யோசிச்ச ஆன்சர் சொல்லுங்க. மீன்வைல் நாம் ஒரு போல் போட்டுடுறேன். ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சரே காமிச்சிடுறேன். The correct answer is option C. என்ன காரணம்? The energy of He3 plus, He plus in N2 state is same as that of hydrogen atom in N1 state. Statement 2 it is possible to determine simultaneously the exact position and exact momentum of electron அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Statement 2 Heisenberg's uncertainty principle பொறுத்தவரை தப்பு. Statement 1 correct, calculate பண்ணா தெரியும், correct. So அதனால obviously option 3 is the right answer. Statement 1 is true, statement 2 is false. அடுத்ததாக இந்த பெரிய கொஸ்டினை தான் நீங்க டேக்கிள் பண்ண போறீங்க. போர்டு ஃபுல்லா கேள்வியா இருக்கிறதுனால நான் சைடு வாங்கிக்கிறேன். பட் எஸ், இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரமேஷ், சூர்யா, கீதம், வினோ, டிஜான், டன்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணி இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சீக்கிரம் 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 டாக்கண்ணா. கண்டுபிடிச்சாச்சா? டி, நிறைய பேர் டி சொல்லியிருக்கீங்க, பி சரியான விடை என்பது டி தான். ஏன்னா இதுல எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா for n is equal to 1, the electron has more negative energy than it does from n is equal to 6. Means that the electron is more loosely bound in the smallest allowed orbit. இங்க தான் தப்பு. நம்மளோட எலக்ட்ரான் நியூக்ளியஸ்க்கு எவ்வளோ பக்கமா இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ நியூக்ளியஸ்னால உருவாகக்கூடிய அட்ராக்ஷனும் அதிகமா இருக்கும். which means smallest allowed orbitல நம்மளோட எலக்ட்ரான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பவுண்டா இருக்கும். அதனால தான் ஆப்ஷன் டி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் தப்பு. அப்படி அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? மிகவும் சுலபமான கேள்வி. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Which of the following series of transition in the spectrum of hydrogen atom fall in visible region? டைமனா, பால்மரா, பாஷனா, பிராக்கெட்டா? வெரி குட், டன்ஸ், தியாகு எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க லாஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சரை. அதே மாதிரி இதற்கான விடை மேம் இதெல்லாம் நான் கண்ணை மூடிட்டே சொல்லுவேன் மேம். லைமன், லவ் ஹாஃப் படி, லவ் ஹாஃப் படி. நான் சொன்ன ட்ரிக் லவ் ஹாஃப் படி. லைமன் அல்ட்ரா வயலட், பால்மர் விசிபிள், ஹம்ப்ரே வரைக்கும் எல்லாமே இன்ஃப்ராரெட் தான். கரெக்டா? கரெக்டா? அப்போ லைமன் அல்ட்ரா வயலட், பேஷன் பிராக்கெட்ல ஹம்ப்ரே வரைக்குமே இன்ஃப்ராரெட் தான், பால்மர் மட்டும்தான் விசிபிள். அதைத்தான் லவ் ஹாஃப்ல பார்த்தோம். அண்ட் ஸோ ஆப்ஷன் டி பால்மர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? According to Bohr's theory, which of the following transition
in hydrogen atom will rise to the least energetic photon. Will rise to the least energetic photon. யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் n1 இங்க இருக்குன்னா n2 இங்க, n2 இங்க இருக்குன்னா n3, n4 அதை விட கம்மியான டிஸ்டன்ஸ், 5 அதை விட கம்மியான டிஸ்டன்ஸ், n6 அதை விட கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. ஆமா, நிறைய பேர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. கரெக்டா? வெரி குட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே, ஈஸியாக அந்த கான்செப்ட் வச்சே போட்டுடலாம். ஸோ எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக the energy of second Bose orbit of hydrogen atom இவ்வளோ. அப்போ fourth Bose orbitோட எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்கான். யோசிச்சு கிளியரா தெளிவா இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. எஸ் எஸ் மேகாஸ்ரீ, you are absolutely right ராகனா. சிமிலர்லி அதே மாதிரி இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? ஆக்சுவலா இந்த யூடியூப் கிளிட்ச் வந்ததுனால நம்மனால கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சில கிளாஸஸ்லாம் இருந்துச்சு இல்லையா? அந்த கிளாஸஸ் எல்லாம் அப்கமிங் டேஸுக்கு நம்ம போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். லைக் நாளைக்கு வந்து ஃபிசிக்ஸ் மதன் சாரோட கொஷின் ப்ராக்டிஸ், இல்லை நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு ஃபிசிக்ஸ் சாரோட இது இருக்கும். ஏன்னா நாளைக்கு சுபாஷ் சாரோட கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறமா சண்டே அன்னைக்கு என்னோட கொஷின், ஐ மீன் கம்ப்ளீட் கிளாஸ் 12க்கான மேரத்தான், இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்கடா, பண்ணிக்காதீங்க சரியா? இந்த கிளாஸஸை எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் டி 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 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் டி தான் சரியான்னு பார்த்துடலாமா? செஞ்சு விட்டுறலாமா? Shall we? The energy of second Bose orbit of hydrogen atom இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ fourth Bose orbitல எனர்ஜி என்னவாக இருக்கும்? ரொம்ப ஈஸிடா கண்ணா. E is equal to minus 1312 divided by z². இங்க கிலோ ஜூல்ஸ் மோல் இன்வர்ஸ் கொடுத்ததுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். என்னங்கிறது 4, ஏன்னா fourth Bose orbit தான் கேட்டிருக்காங்க. வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண n²க்கு பதிலா 4² போட்டிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன். குவிக் மதன் சார் ஃபைனா மேம்? அவருக்கு என்ன பிரச்சனை கண்ணா? ஆல் ஃபைன், ஹி இஸ் ஆல்ரெடி. நம்ம மதன் சார், சுபாஷ் சார் எல்லாரும் ஆக்சுவலாக ஊருக்கு போயிருக்காங்க. நியூ இயரில் ஃபேமிலியை மீட் பண்ணோம்ல, அதனால நியூ இயர்க்கு போயிருக்காங்க. இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? ஹைட்ரஜன் ஆட்டம் எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இவ்வளோ. Then find out same orbit of hydrogen atoms kinetic. யோசிச்சு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. Let me know the answers right away in the comment section. Let me know the answers right away in the comment section. Yagu, Varna, Dijon, Vinu, Thomas, Nancy, Duns, எல்லாரும் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. Yes, it is absolutely right. Yeah. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டோட எனர்ஜி இவ்வளோனா, அதோட கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? டோட்டல் எனர்ஜியோட பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக who modified Bose theory by introducing elliptical orbit? இது ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ரா, ஒரே தடவை தான் நீட்ல கேட்டிருக்கான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, தெரியலனாலும் பரவாயில்லை. போஸ் தியரியில அவர் சர்க்குலர் ஆர்பிட் இருக்கும்னு சொன்னார் தான், இவர் எலிப்டிக்கல் ஆர்பிட் இருக்கும்னு சொல்லியிருப்பார். யாரு?
ஓகே ஓகே வினீத், கவலைப்படாதீங்கடா கண்ணா. லைவ் எத்தனை தடவை வேணாலும் கட் ஆகட்டுமே, லைவ் எத்தனை தடவை வேணாலும் கட் ஆகட்டும். பட் டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட். நான் திருப்பி ஒரு லைவ்ல வருவேன். எத்தனை லைவா பிரிச்சு போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நம்மளோட கிளாஸ் நடந்தே ஆகணும். ஓகேவா? தெரியலையா? ஸோ போர்ஸ் தியரியில சர்க்கிளுக்கு பதிலாக எலிப்டிக்கல் போட்டு புதுசா நானும் ஒரு தியரி சொல்றேன்னு சொன்னவர் நம்மளோட சோமோஃபில் தான் எலிப்டிக்கல் ஆர்பிட்ட சொன்னாரு. ஆக்சுவலா புக்ல ஒரு மூலையில கொடுத்துருப்பான். நீட்ல ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்கான், அதுவும் 1999ல. சரியா? ஏபிஎம்டில கேட்டிருக்கான். அடுத்ததா போர்ஸ் ரேடியஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் n is equal to 1 is approximately இவ்வளோ. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டு சேம் கான்செப்ட், ஈஸி கான்செப்ட். ரேடியஸ் ஃபார்முலா தெரியும்ல, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஆமா வினீத், நான் ஃபர்ஸ்ட் PDF பயாலஜிலேருந்து அனுப்பியிருக்கேன். ஸோ எஸ், லெட்ஸ் சி. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? போர்ஸ் ரேடியஸ் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் n is equal to 1, 0.5 தான். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்னவாக இருக்கும்? டி பார்த்துடலாமா? So yes, it is absolutely option D. எப்படி கண்டுபிடிச்சோம் மேம்? ஏன்னா the concept is very simple. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? R is directly proportional to n square and inversely proportional to z ன்னு தெரியும். இதில் z விட்டுருங்க, அது தேவையில்லை. R வச்சு தான் பேசுகிறோம். ஏன்? ரெண்டுமே ஹைட்ரஜன் ஆட்டம், ஸோ z கட் ஆயிரும். அப்போ R1 by R2 is equal to n1 square by n2 square சொல்லிக்கலாமா? சொல்லிக்கலாம் தானே. இங்க R1 0.5 அப்படின்னு கொடுத்துட்டான், கரெக்டா? அப்போ 0.53 n1 ஸ்கொயர் 1 தான், 1 ஸ்கொயர். n2 ஸ்கொயர் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னால 2 ஸ்கொயர். இது அங்க போச்சுன்னா 0.53 into 4 எவ்வளோ? 2.12. அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? In a Bohr's model of atom, electron jumps from 1 to 3. Bohr's model of atom னு சொன்னாவே அங்க ஹைட்ரஜனை பத்தி தான் பேசுறான்னு அர்த்தம். ஓகேவா? இங்க எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆர் அப்சர்வ் ஆயிருக்கு, எமிட் ஆயிருக்கா அப்சர்வ் ஆயிருக்கான்னு பேசல, டோட்டல் நம்பர் ஆஃப் எனர்ஜி சேஞ்ச். சரியா? ரொம்ப சுலபம். எர்த்ஸ்ல வேற கேட்டிருக்கா. ஸோ எர்த்ஸுக்கான எனர்ஜி ஃபார்முலா என்ன? அதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அழகா ஆன்சர் வந்துடும். Z is equal to 1. ஏன்னா போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம்னா ஹைட்ரஜன் ஆட்டமை பத்தி பேசலாம். ஆன்சரை கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் மகேஷ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் மை டியர். கண்டிப்பா வினீத் அனுப்பிடலாமே. இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? சீக்கிரம் டாக்கண்ணா. மகேஷ் ஆப்ஷன் பி சொல்லியிருக்காரு. ஏன்னா பிளான் கிங்டம்கான PDF யாராச்சும் டவுன்லோட் பண்ணேன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, நான் இப்போ அனுப்பியிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு கிஃப்டினும் வரலைங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்னைக்கு அந்த கீவேர்ட்கான கிஃப்ட் கிடைக்கும், நிறைய பேருக்கு நாளைக்கும் நாளை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சண்டேக்குள்ள எல்லாருக்கும் வந்து சேரும்டாக்கண்ணா, ஸோ அதனால கவலைப்படாதீங்க. பி ஷூரா? பார்த்துடலாமா? The correct answer is option D. எப்படி? E is equal to E3 அதெல்லாம் தேவையில்லை, ஈஸியா minus 13.6 z ஸ்கொயர். ஹைட்ரஜன்கிறதுனால z வேணாம், ஈஸியா எர்த்ஸுக்கு minus 13.6 கரெக்டா? சாரி, எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு minus 13.6 இன்டூ
1/3 ஸ்கொயர் மைனஸ் 1/1 ஸ்கொயர். இதை நான் எலக்ட்ரான் வோல்ட் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக எர்க்ஸுக்கான ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் செஷன் நடத்தும்போது தந்துருந்தேன். ஈவியை ஜூல்ஸாக மாற்றி ஜூல்ஸை எர்க்ஸாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஜூல்ஸ் எர்க்ஸாக மாற்றணும்னா × 10⁻⁷ போட்டால் போதும். போட்டு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, த ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் 0.53. அதே மாதிரி லித்தியம் 2+ ஓட சிமிலர் ஸ்டேட் ஆர்பிட்டாலோட சைஸ் என்னன்னு. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. ரேடியஸ் ஃபார்முலா தெரியும்ல, R is equal to 0.53 n²/z. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. n² லித்தியம் ஆப்வியஸ்லி சேம் ஆர்பிட்னு சொன்னதுனால n 1 தான், z மட்டும் 3. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. சீக்கிரமா இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்கடா கண்ணா. சீக்கிரம் சீக்கிரம். நிறைய பேர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த லைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 40-50 பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம 29 பேர் தான் இருக்கும். காரணம் என்ன? ஏன்னா அந்த 40-50 பேரும் அந்த பழைய லைவ் கட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் ஓகே லைவ் கட் ஆயிடுச்சு, கிளாஸ் முடிஞ்சு போலன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த 30 பேர் அப்படிங்கிறவங்க இன்னும் அந்த லைவ் போயிட்டு தான் மேம் இருக்கு, நான் உட்கார்ந்து படிப்பேன், ஐ வில் வெயிட் ஃபார் யூ, ஐ வில் சால்வ் த கொஸ்டின் அப்படின்னு அந்த ஒரு எனர்ஜியோட அந்த ஒரு ஃபயரோட இருக்கீங்க. அதுதான் நமக்கு முக்கியம், அதுதான் நம்மளோட லைஃப்ல நம்மளை முன்னேற வைக்கும். அதனால அதே எனர்ஜியோட இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? நிறைய பேர் சி சொல்லியிருக்கீங்க. நேகாஸ்ரீ, வர்ணா, வினோ, டார்க் நைட், தீபக் எல்லாரும் சி தான் சொல்லியிருக்கீங்க. சி தான் சரியான ஆன்சரா? The correct answer is obviously C. எப்படி? 0.5 divided by 3 எவ்வளவு வரும்? 0.17. Option C is the right answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question. இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question. சீக்கிரம் சீக்கிரம் டாக்கனா. So yes, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹாய் ஹாய் சர்வஜித், ஹலோ, வெல்கம் வெல்கம். சீதானா, டியா, சியா, என்ன கேள்வியா இருக்கும்? நிறைய பேருக்கு பி சி டி கன்ஃபியூஷன் இருக்கே. பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லிடுறேன். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி. இங்க எனர்ஜிக்கான ஃபார்முலா கேட்டிருக்கான். எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? மைனஸ் அது என்ன வேல்யூவா இருக்கும்? ஈவியா இருந்துச்சுன்னா -13.6, ஜூல்ஸா இருந்துச்சுன்னா வேற, கேலரிஸா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் மட்டும் மாறும். பட் அந்த நம்பர் 2z/n² தான் ஃபார்முலா. கரெக்டா? z/n² தான் ஃபார்முலா. நல்லா கவனிச்சு பாருங்க. nth போர்ஸ் ஆர்பிட், போர்ஸ் ஆர்பிட்னாவே ஹைட்ரஜன் ஆட்டம் தான். அவன் ஹைட்ரஜனையும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கான். அப்போ ஆப்வியஸ்லி z is equal to 1. z-க்கு 1 சப்ஸ்டியூட். அப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்ன வரும்? -13.6 divided by n². அண்ட் அந்த ஃபார்முலா எங்க இருக்கு? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சில தான் இருக்கு. இது n⁴, இது n⁴, இது n², இது n. And so option C is the correct answer. அடுத்ததாக இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. நான் சைடுல போய்க்கிறேன்.
so that you guys can see the entire question. இந்த क्वेश्चனை முழுமையா பார்த்து எனக்கு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம்டா. meanwhile நீங்க பாருங்க. I have a call. ஸோ சாரிடா கண்ணா, ஒரு கால் வந்துச்சு, அதான் கட் பண்ணிட்டேன் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ எஸ், இப்போ here we go with this question. Which of the following statement do not form a part of Bohr's model? Not form அப்படின்னு கேட்டிருக்கான். போர்ஸ் மாடல் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். நமக்கே தெரியும், position and velocity of an electron cannot be determined simultaneously. Heisenberg's uncertainty is not Bohr's principle. So அதனால ஆப்ஷன் டி right answer. அடுத்ததாக, the spectrum of helium is expected to be similar to that of what? Isoelectronic species concept. So யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. இப்ப தெரியுதா கண்ணா? இப்ப பஃபரிங் இல்லல பாருங்க. இப்ப பஃபர் ஆகல. இப்ப பஃபர் ஆகல. ப்ளீஸ் லெட் மீ நோ. ப்ளீஸ் லெட் மீ நோ. பஃபர் ஆகல. கண்ணா, யாராச்சும் பாக்குறீங்கன்னா சொல்லுங்க. Now fine. Thank you, thank you, thank you, my dear. Thank you. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. யூடியூப் கிளிச்சு. சரி விடுங்க. இப்போ the spectrum of helium is expected to be that of heliumக்கு ஐசோஎலக்ட்ரானிக்கா இங்க யார் இருக்கா? helium plus obviously அவங்க ரெண்டு பேர் ஸ்பெக்ட்ரமா இருக்கும். ஏன்னா remember this, isoelectronic speciesக்கு கண்டிப்பா ஸ்பெக்ட்ரம் அண்ட் இதர கேரக்டரிஸ்டிக்ஸ் சேமா இருக்கும். சரியா? ஸோ லித்தியம் பிளஸும் ஹீலியமும் ஐசோ எலக்ட்ரானிக், அதனால கண்டிப்பா அவங்களோட ஸ்பெக்ட்ரம் சேம் தான் இருக்கும். அடுத்ததாக
if r is the radius of first orbit, then the radius of nth orbit என்னவாக இருக்கும்? ஈஸி, ரேடியஸ் ஃபார்முலா தெரிஞ்சா ஆன்சர் பண்ணிடலாம். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே வினீத், தேங்க்யூ 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 மகாலட்சுமி, தேங்க்யூ வினோ. கோகோடெட்ஸ் கிளாஸ் இப்போ சரியா தான் போயிட்டு இருக்குடா கண்ணா. If r is the radius of first orbit, radius of nth orbit of hydrogen atom is given by. நான்சி ஆப்ஷன் ஏ சொல்லிட்டாங்க. மற்றவங்களும் உங்களோட ஆன்சர்ஸ் சொல்லுங்கடா கண்ணா. எல்லாரும் உங்களோட ஆன்சர்ஸ் சொல்லணும். ஏன் ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறீங்க? கம் ஆன், ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஆன்சர் இட். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரியா, ஏவா, ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாமா? ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாமா? ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்ன? ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்னடா கண்ணா? வினோ, ரேடியஸ் r is equal to r0 n square. கரெக்டா? இந்த ஹைட்ரஜன் சொன்னதுனால Z2 ஆயிரும், அதை விட்டு. r0ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட வேல்யூ which is 0.5. அப்போ nth ஆர்பிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க r0 தான் 6, n ஸ்கொயர். A is the right answer. அடுத்ததாக குவாண்டம் மெக்கானிக்கலுக்கு போறதுக்கு தேவையான ஒரு சில கான்செப்ட்ஸ், மெயினா ஹைசன்பர்க்கும் டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர், அது ரெண்டும் பேஸ் பண்ண கான்செப்ட். Here we go with the very first question. இந்த கேள்விக்கான விடை என்ன? மேம், கிளாஸ் 11th and 12th, ஹாய் ஹாய், ஹாப்பி நியூ இயர் கீதம், ஹாப்பி நியூ இயர். கிளாஸ் 11th and கிளாஸ் 12th லெக்சர் இப்போதான் பார்த்து முடிச்சேன். பேலன்ஸ் 12th சாப்டர் 4th ஜான். மேம் ஆமாம் கோகோயிடெட்ஸ் கரெக்ட் ராக்கனா. 4th ஜான் அன்னைக்கு பேலன்ஸில் திருப்பி ஃபுல்லாக கம்ப்ளீட் கிளாஸ் 12th நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது கூட உங்களுக்கு அந்த ரெப்பாசிட்ரி வேணும் இல்லையா? நான் பாதி இங்கே பாருங்க பாதி அங்கே பாருங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால கம்ப்ளீட் கிளாஸ் 12th ஜான் 4th எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரமாடா கண்ணா, சீக்கிரமா சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான். சரிங்களா? ரொம்ப ஐயோ தலையை முட்டிக்கணுங்கிற மாதிரியான கேள்விலாம் இல்லை, ரொம்ப சுலபமான கேள்விதான் இது. ஸோ யோசிச்சு இதற்கான விடை என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், ஆன்சர்ஸ்க்கு போயிடலாமா? நிறைய பேர் சி, ஒரு சில பேர் டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தரலாம். அண்ட் எஸ், இந்த கேள்விக்கான சரியான விடை என்பது ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி. எப்படி கண்டுபிடிச்சோம்? we know lambda is equal to h by p. கரெக்டா? டி ப்ராக்லிஸ் வேவ்லென்த் வச்சு நமக்கு இது தெரியும். நமக்கு இங்க மாஸ் ஆஃப் பால் அண்ட் பி, அதாவது வெலாசிட்டி கொடுத்துருக்கான், வேவ்லென்த் கேட்டிருக்கான். ஸோ we know momentum is none other than mass into velocity. மாஸ் வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணுங்க, அதை டிப்ராக்லியால டிப்ராக்லியா அதை வச்சு டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண அழகா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 × 10⁻⁻3. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? If the uncertainty in position and momentum are equal, அதாவது
டெல் எக்ஸும் டெல் பியும் ஈக்குவல்னா அப்போ இதுல எது சரிங்கிறத கண்டுபிடிக்கணும். யோசிச்சு சொல்லுங்க. பொசிஷன் அண்ட் மொமெண்டம். ஆமா, அப்போ டெல் பி தான் வரும். when was the first NEET exam starts? புரியல கீதம். எக்ஸாம் எல்லா வருஷமும் தான் நடக்குது. ஜெய் மாதிரி ரெண்டு. தேங்க்யூ கோகோ. இல்லை, எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குடா கண்ணா. நான் டெடிக்கேட்டடாக இருக்கிறத விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கு நம்ம பசங்க எல்லாரும் எப்படியாவது இந்த தடவை நீட்டை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கணும். ஸோ அதுதான் நம்மளோட மிகப்பெரிய கனவு, லட்சியம் எல்லாமே சொல்லிடலாம். அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம கிளாஸஸ் குவாலிட்டியாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். ஸோ நான்சி பி, Sophia D, Mega C. Per day how much class taken? Balachandar 4th of Jan வரைக்கும் நம்ம marathons நடந்துக்கிட்டு தான் இருக்கும். 4th Jan க்கு அப்புறமா காலையில 6 மணிக்கு கிறிஸ்டல் கிளியர் செஷன் லைவ், ஈவினிங் 6 மணிக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கொஷின், நடுவில் பகல் 11 மணிக்கு பகல் PYQs அண்ட் சாயங்காலம் 7 மணிக்கு பிரேக்கிங். ஸோ பர் டே 4 லைவ் செஷன்ஸ் நம்ம சேனல்ல நடக்கும். ஸோ ஏண்டா கண்ணா குழம்புறீங்க? இது ரொம்ப ஈஸியான கேள்வி தானே. பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஆப்ஷன் பி எல்லாம் கரெக்ட். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? நம்மளோட ஃபார்முலா டெல்டா எக்ஸ் டெல்டா பி இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கோங்க, h/4πன்னு தெரியும். இப்போ டெல்டா எக்ஸும் டெல்டா பியும் சேம் தான். டெல்டா எக்ஸ்க்கு பதிலாக நான் டெல்டா பிஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. அப்போ எனக்கு இங்கே m ஸ்கொயர் டெல்டா வி ஸ்கொயர் கிடைக்கும்ல. டெல்டா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் டெல்டா வி ஸ்கொயரில். அங்கே நான் என்ன பண்ணுறேன், இங்கே அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ டெல்டா வி ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டு m ஸ்கொயரை இன்னொரு சைட் கொண்டு போய்க்கிறேன். கரெக்டா? அப்போ எனக்கு m ஸ்கொயர் டெல்டா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h/4π அப்படிங்கிறதுல m ஸ்கொயர் இப்படிக்கா வந்துடும். வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? டெல்டா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு h/m ஸ்கொயர் 4πன்னு இருக்கும். எனக்கு இங்க டெல்டா v ஸ்கொயர் வேணா, v தான் வேணும். அப்ப இந்த ஸ்கொயரை எடுக்கணும்னா, இந்த ஸ்கொயரை தூக்கணும்னா இங்க ரூட்டை போடணும். ரூட் போட்டோம்னா என்ன ஆகும்? இங்க m ஸ்கொயர் m ஆக மாறும், 4 2 ஆக மாறும். அப்போ 1/2m root of h/π அப்படி ஆன்சர் வரும். And so option B is the correct answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. Let me know the answer for this question. டேக்கனா வைசட் எக்ஸாம் காலையில 9 மணிக்கு தானே? 9 to 10 11 12 மணிக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? 12 மணிக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம்டா கண்ணா. சோ எஸ், இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? ஓகே, மேம் பயாலஜி பிடிஎஃப் எழில்வாணி ஆல்ரெடி ஒன்று கொடுத்தாச்சு. ரெண்டாவது அடுத்த 15 நிமிடங்கள்ல நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சர் பார்த்தரலாமா? சரி, இந்த கேள்விக்கான விடை இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி. எப்படி ஆப்ஷன் சி வந்துச்சு? நம்ம எல்லாருக்கும் அன்சர்டனிட்டி இன் மொமெண்டம் m டெல்டா v இஸ் ஈக்குவல் டு क्वेश्चनல கொடுத்த மாதிரி
1 into 10 to the power minus 18 தெரியும். கரெக்ட் தானே? இங்க மாஸ் எவ்வளவு கொடுத்திருக்கான்? மாஸ் ஆஃப் an electron 9 into 10 to the power minus 28 gram அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்ப என்ன பண்ணும்? m delta v is equal to இவ்வளோனா delta v is equal to delta p divided by mass. delta p ஓட வேல்யூ இங்க 1 into 10 to the power 18 கொடுத்திருக்கான். எலக்ட்ரானோட மாஸ் 9 into 10 to the power minus 18 28 கொடுத்திருக்கான். ரெண்டுத்தையும் டிவைட் ஏக்கனா இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியரா இருக்கா? பஃபரிங் போயிருச்சா? இப்போ தெளிவா தானே இருக்கு? பஃபரிங் இல்லல? நினைக்கிறேன். எஸ் நான் ஓகே பக்கா. ஸோ இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. வேல்யூஸ் கொடுத்துட்டா சப்ஸ்டியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். யோசிச்ச சரியான விடை என்னங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த 10 நிமிஷத்துல நான் ரெண்டாவது பிடிஎஃப் தர மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னன்னு சொல்லு. பிளான்ட் கிங்டம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு சரிங்களா? பிளான்ட் கிங்டம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அடுத்த 10வது நிமிஷத்துல அனிமல் கிங்டம்கான பிடிஎஃப்யும் நான் தர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. But you have that buffering thing, right? You can ask your channel manager. Yes, sir. You can also inform the students as well, sir, so that they will be there even if it is happening in all the students. It's actually so Dekana. ஸோ சாரி திடீர்னு உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணாமல் சொல்லிட்டேன். ஒரு சார் வந்தார், அவருக்கு யூடியூப் கிளிச்சு நம்மள மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால்தான். பட் ஓகே, இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? இந்த கேள்விக்கான விடை என்ன? நேகாஸ்ரீ மெசேஜ் மீ த்ரூ மெயில் ராக்கண்ணா. I'll give it to you. ஓகே, கவலைப்படாதீங்க. பட் ரெக்கார்டிங் கண்டிப்பா பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? ஓ சாரி கீதம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டாக்கண்ணா. 2016 இருந்து தமிழ்நாட்டில், இதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் இருக்கா. ஈவன் பிஃபோர் நீட் ஏபிஎம்டி வாஸ் தேர். இப்போ தமிழ்நாட்டில் 2016 இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2016 5 இயர்ஸ் ஆச்சே. ஸோ இப்போ ராக்கண்ணா 2017 16 சொல்லி 17ல ஆரம்பிச்சிருக்கானுங்க. கண்டிப்பா அனுப்புறேன் வினி, டோன்ட் வரி. ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன். எப்படி கண்டுபிடிச்சோம்? ரொம்ப ஈஸி. நம்மளோட அதே அன்சர்டினிட்டி பிரின்சிபல்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றோம். அதுல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டா வியை கண்டுபிடிக்கிறோம். அழகா நமக்கான ஆன்சர் வந்துடும். அண்ட் எஸ், நம்மளோட ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி 5.7 into 10 to the power 6 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். பக்காவா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? The uncertainty in momentum of an electron is 1 into 10 to the power minus 5 meter per second. Uncertainty in position என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. How to contact you for PDFs? ஏக்கனா
லைவ் பார்த்தீங்கன்னா தான் PDF கிடைக்கும். ரெண்டாவது if you want extra PDF howsoever I will send you, you guys know it. So premila.m@vedantu.com நான் உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி அனுப்பியிருக்கேன் பாருங்க. இந்த மெயில் ஐடி வழி என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆல் டைம் நைட்ல கூட காண்டாக்ட் பண்ணலாம். whenever I see I will reply. ரெண்டாவது இல்ல மேம் என்கிட்ட டெலிகிராம் ஆர் இன்ஸ்டாகிராம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க neet_premila_chemistry இந்த இடத்துக்கு மெசேஜ் பண்ணுங்க. போத் இன் இன்ஸ்டாகிராம் as well as டெலிகிராம் சேம் தான். ஸோ இது ரெண்டுத்துலையும் ஸோ ஆதி X4DHI I think ஆதி ஆப்ஷன் டி சொல்லியிருக்காரு. ஹாய் திவ்யா, ஹாப்பி நியூ இயர் மை டியர். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? இந்த கேள்விக்கான சரியான விடை இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி. ஏன்? அதே கான்செப்ட் தான்டா, சேம் ஹைசன்பர்க்ஸ் கான்செப்ட். we know delta P delta X is equal to h/4π. இங்க டெல்டா பிக்கு பதிலா m டெல்டா v சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. வேல்யூஸ் இருக்கு, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அழகா ஆன்சர் வந்துடும். the answer is obviously 5.27 to 10 to the power 30. இங்க நம்ம எங்க தப்பு பண்ணுவோம்? பவர்ஸ்ல தான் தப்பு பண்ணுவோம். பவர்ஸ் முக்கியம் பிகிலே, அதை மட்டும் நல்லா நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? The de Broglie wavelength of a particle with mass 1 gram and velocity 100 meter per second. mass கொடுத்துட்டா, velocity கொடுத்துட்டா, wavelength கேட்டிருக்கான். சுலபமான ஆன்சரை, சுலபமான மெத்தட்ல ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். யோசிச்சு சொல்லுங்க. சபரி கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் போத் நீட் as well as JEE aspirants. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம் டாக்கனா. மேம் கேன் வி ஹாவ் மோர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன் லைக் திஸ்? ஃபார் ஷூர் காஷி, கண்டிப்பா கொண்டு வந்துடலாம் கண்ணா. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன? ஏ நான்சி, காவ்யா ஸ்ரீனிவாஸ், காவ்யா ஸ்ரீமன், எல்லாரும் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ தானா? பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸிடா. இது என்ன பண்ணணும்? h/mv. h வேல்யூ 6.6 to 10 to the power -34 by m1 into 100. போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? The correct answer is -33. ஏன் மேம் -33? ஏன்னா இங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? 0.6 to 10 to the power -34 வரைக்கும் கரெக்டா போட்டுருவோம். 1 கிராம்னு சொன்னதும் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதை கேஜியா மாத்தணும்ல. கேஜியா மாத்தணும்னா 10 to the power -3 100 கரெக்டா? இத போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 10 to the power -1 மேல போச்சுனா +1 +1 -34 -33. அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் மை டியர், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. வண்டர்ஃபுல். அதே மாதிரி இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? Mass in kg. Yes, Kavya, you're absolutely right. The position of both an electron and the helium atom is known within 1 millimeter. இருக்கட்டும். Further, the momentum of the electron is known within 5 into 10 to the power -26 kg/s. இருக்கட்டும்ங்கற. The minimum uncertainty in the measurement of momentum of helium என்ன? டெல்டா P கேட்டிருக்கான். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஈஸியான கேள்வி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. Let me know the answers. கண்ணா, எப்பெல்லாம் மனசுல சோர்வு ஏற்படுதோ அப்பவெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கான இலக்கு பெருசு, கனவு பெருசு, அப்போ உழைப்பும் பெருசாகத்தான் இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க.
நான்சி டி, பாலச்சந்தர் ஏ. யோசிங்கடா கண்ணா, யோசிங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டிய கேள்விதான், ஆனா ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டிய கேள்விதான், ஆனா ஆன்சர் வந்துடும். எஸ். கொஸ்டின் நம்பர் 37 கரெக்டா? அப்போ யோசிச்சு பாருங்க. சொல்யூஷன்ஸ்ல ஒரு 50-60 கொஸ்டின் முடிச்சாச்சு. இங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு 37, கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ணிட்டீங்கடா கண்ணா. 100 கொஸ்டின் கிட்ட சால்வ் பண்ணியாச்சு. யோசிச்சு பாருங்க அப்போ என்ன பவர்ஃபுல்லா நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு. Give us hard question, கண்டிப்பா கொடுத்துடலாம் காஷி. டி 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 டி, நிறைய பேர் டி தான் சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல பாலா. So yes, the correct answer is absolutely D. Once again, same concept, same substitution. Same concept, same substitution. And yes, the correct answer is absolutely option D, 5 into 10 to the power minus 26. அடுத்ததாக uncertainty position of an electron with mass கொடுத்துட்டான், moving with a velocity கொடுத்துட்டான், accurate up to இவ்வளோ percentage அப்படின்னு கொடுத்துட்டான், will be what? டெல்டா எக்ஸ் என்ன, எம்மும் டெல்டா வியும் கொடுத்துட்டான், டெல்டா எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. குவிக் 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 தாக்கணா, சீக்கிரமா இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. மகாலட்சுமி ஓகே, லாஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான்சி சி, ஃபுல் ஆன் ஃபயர், ஃபுல் ஆன் ஃபயர் ராக்கணா. ஒரு எனர்ஜிங்கிறது ஃபார் லாங் டேர்ம், இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கணும்டா கண்ணா. அதுக்காக தான் நான் சொன்னேன், சரி ஓகே நியூ இயர் அன்னைக்கு நான் தான் கிளாஸ் எடுக்க போறேன், கண்டிப்பா நான் கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். எஸ் எஸ் எஸ், காஷி ஆப்ஷன் டி சொல்லியிருக்காரு. ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? Shall we? ஓகே, சரி ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஓ அதுக்குள்ள நம்மளோட டேக்கண்ணா நான் பேசுறது கேக்குதுல்ல? ஹலோ 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 ஹலோ, நான் பேசுறது கேக்குதுல்ல? ஐ ஹோப் ஸோ, ஐ பிலீவ் ஸோ. ஏன் வீடியோ கட் ஆகுது? மினிமம் பர் ஹாரா இல்லை பர் செஷனாடா கண்ணா? பர் லெசன். ஓகே, பர் லெசன் 350 கொஷின் த மேக்ஸிமம் கவுண்ட். 350 கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூல் பி வெரி வெல் வேர்ஸ்ட் வித் சாப்டர். அதுக்கு தான் நம்மளோட ஸ்பெஷல் பிடிஎஃப்ஸில் நான் அதை விட அதிகமான கொஷின் கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. எப்படி கண்டுபிடிச்சோம்? சேம் ஓல்ட் கான்செப்ட், சேம் ஓல்ட் ஃபார்முலா. ஆன்சர் நீ ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா ஆன்சர் வந்துடும். அண்ட் எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் அந்த குவாண்டம் நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃபா பிரின்சிபல் இங்கே யூஸ் ஆகலைனாலும், இங்கே டைரக்ட் கொஸ்டின் வரலைனாலும், அதை வச்சு கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுவீங்க. அதனால இப்போவே நல்லா கவனிச்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Here you go with the very first question. NEET 2024ல கேட்ட கேள்வி, இதற்கான விடை என்ன? இதற்கான விடை என்ன? சீக்கிரமா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க.
நம்ம ஜெயிச்சு காட்டணுமாரா அப்படிங்கிறத ஞாபகத்தில் மனசில் பத்திய வச்சு சொல்லுங்க. So let me know the answers, my dear. Let me know the answers. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை என்னன்னு பார்த்துடலாமா? டி கன்ஃபார்மா? கன்ஃபார்மா டி தானா? ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? நான்சி ஏ, வினோ பி, டிஜான் டி, மீனாட்சி பி. என்னடா கண்ணா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கே. இங்க நீங்க மெயினா ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஒன்னு ஆஃப் பாஸ் ரூல். ஆஃப் பாக்கு நான் ட்ரிக் சொல்லி தந்திருக்கேன், which is எஸ் பிஎஸ் எஸ் டிபிஎஸ் டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ் எஃப்டிபி. மோஸ்ட்லி டிபிஎஸ் போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல் வேல்யூ 2 தானே இருக்கு. அண்ட் நம்பரிங் வந்துட்டு 1 2 2 3 4 4 5 4 5 6. கரெக்டா? கரெக்டா? அடுத்ததா அதுக்கப்புறமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போர்ஸ்பரி ரூல், which is n plus l. n plus l is greater, energy is greater. அதுதான் போர்ஸ்பரி ரூல். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஆர்பிட்டால கண்டுபிடிக்கணும். n is equal to 4, l is equal to 2. l 0 இருந்தா s ஆர்பிட்டால், l 1 இருந்தால் p ஆர்பிட்டால், 2 இருந்தா d ஆர்பிட்டால், 3 இருந்தா f ஆர்பிட்டால். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க l 2 1 தான் இருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி இது ரெண்டும் d ஆர்பிட்டால், இது ரெண்டும் p ஆர்பிட்டால். கரெக்ட் தானே? அடுத்ததா நம்பரிங் போட்டுக்கோங்க. 4d 3d 4p 3p. அடுத்ததாக n plus l ரூலை ஃபாலோ பண்ணணும். n plus l இங்க 6, இங்க 5, இங்க 5, இங்க 4. இப்போ ஃபைனலா இது ரெண்டுத்தையும் வச்சு சொல்லுங்க. ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி 4d 3d 4p 3p. 4d is the highest. இதுலயும் 4d தான் highest. Next 3d and 4p க்கு இடையே பிரச்சனை வருது, ஏன்னா சேம் வேல்யூ as per போர்ஸ்பரி. அப்ப என்ன பண்ணுவீங்க, 3d 4p இங்க பாப்பீங்க. 3d இங்க இருக்கு, 4p அதுக்கு அப்புறமா தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 4d வரும், followed by 4p, then 3d, அதுக்கப்புறமா ஃபைனலா யார் வருவா, 3d, ஃபைனலா 3d வருவா. கரெக்டா? அப்போ உங்களுக்கான விடை என்ன, 4d, which is obviously 1. கரெக்டா? 4p 3, 3d 2 and 3p 1 3 2 4 is the right answer. 1 3 2 4 is the absolute correct answer. And so increasing order of energy 1 3 option 1 இல்லடா கண்ணா, option 2 தான். 1 3 2 4 option B is the right answer. பாருங்க, 1 3 2 4 option B is the right answer. ஓகேவா? option B is the right answer. hi நந்தினி, happy new year கண்ணா. அடுத்ததாக இன்னொரு கேள்விக்கான விடை என்ன, let me know the answer for this question. நான் சைடுல நின்னுக்கிறேன் so that you guys can see the entire question. இத முழுமையா வாசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. இத முழுமையா வாசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க.
எஸ். கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா? இன்னும் கொஞ்சம் கேள்விகள் தான் இருக்கு. இன்னும் 10 கேள்வி. Then I'll give you guys a break. சரிங்களா? இன்னும் 10 கேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு பிரேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கடா கண்ணா. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆன்சருக்கு போயிடலாமா? ஓகே, ஸோ எஸ், இந்த கேள்விக்கான விடை என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1, the value of wave function psi depends upon the coordinates of electron. psiக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இல்ல, ஆனா psiக்கு மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் எடுத்தா அது ஆர்பிட்டாலோட பொசிஷனிங் பத்தியும் ஸ்பெசிஃபிக்கா எலக்ட்ரான் எங்க இருக்குங்கிறத பத்தின ப்ராபபிலிட்டி ஃபேக்டரை கொடுக்கும். கரெக்டா? இதுதானே ஸ்க்ராடிஞ்சர்ல நம்ம படிச்சோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அப்படியே இருக்கட்டும். ஸ்டேட்மெண்ட் 2க்கு வருவோம். ஸ்டேட்மெண்ட் 2 கூட கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1ம் எனக்கு தெரிஞ்சு क्वेश्चनல ஒரு சின்ன இது இருக்கு. psi மாடுலஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டான், psiன்னு கொடுத்துட்டான். ஸோ எஸ், ஆப்வியஸ்லி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ்னு வந்திருக்கணும். பட் இங்க psi மாடுலஸ் ஸ்கொயர் கொடுக்காம வெறும் psi மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா psi has no function, அப்போ நீங்க ஆப்ஷன் டி சொல்லலாம். ஓகேவா? அப்போ நீங்க ஆப்ஷன் டி சொல்லலாம். ஏன்னா psiக்கு எந்த விதமான ஃபங்க்ஷனும் இல்ல, ஆனா psiக்கு ஒரு மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் போட்டீங்கன்னா அது எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல எங்க இருக்குங்கிறதுக்கான கோஆர்டினேட்ஸை நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சு தரும். சரிங்களா? ஸோ அதனால கொஸ்டின்ல ஒரு சின்ன பிழை. அதனால இந்த கேள்வி வந்துச்சுன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இதுலயே psi மாடுலஸ் ஸ்கொயர் வந்தா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? ஏன்னா ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா the probability of finding an electron at a point within an atom is proportional to orbital wave function. orbital wave function யார சொல்றாங்க? psi மாடுலஸ் ஸ்கொயரை பத்தி தான் சொல்றாங்க. ஆனா இங்க யாரை கொடுத்திருக்காங்க? psi-யை தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டும் டிபெண்ட் பண்ண முடியாதுல்ல. தட் இஸ் வை ஸ்டேட்மெண்ட் 2. புரிஞ்சுச்சுங்களா மீனாட்சி? that clear மீனாட்சி? சரி, அடுத்ததாக அடுத்த கேள்விக்கு போகலாம். here you go with another question. இதற்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதற்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யோசிச்சு டைம் எடுத்து சொல்லுங்கடா கண்ணா. டைம் ஆனாலும் பரவாயில்லை, ஆனா நீங்க சரியான விடையை சொல்லணும். சரியா? let me the answers. கண்டுபிடிச்சாச்சா? ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாமா? சரியான விடை என்னன்னு பார்த்துடலாமா? ஏதான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இதுக்கான நல்லா கவனிச்சு பாருங்க.
ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். நீங்க சொன்னது சரியா இருக்கலாம், தப்பா கூட இருக்கலாம். யோசிச்சு சொல்லுங்க. யோசிச்சு உங்க விடைய தெரிவிங்க. எஸ் எஸ் ஆன்சர் பார்த்தரலாமா? ஸோ நீங்க சொன்னது சரிதான். ஏன்னா the shapes of dx dy dz similar, அது வரைக்கும் கரெக்ட். ஏன்னா மூணும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். சிமிலர்லி dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயரும் dz ஸ்கொயரும் சிமிலர்னு சொன்னாங்க. கிடையாது, இது ரெண்டுமே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா this is along the axis dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் along the axis. z ஸ்கொயருக்கு டபுள் லோப் ஃபங்க்ஷன் தான் இருக்கு, 4 லோப் ஃபங்க்ஷன் இல்லை. அதனால இது ரெண்டும் வித்தியாசம், இது ரெண்டும் இது மூணும் சிமிலர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இன்னும் 8 கேள்விதான், முடிச்சிட்டோம்னா பிரேக் விட்டுறலாம். ஸோ இந்த 8 கேள்வியை சூப்பரா முடிக்கிறோம். இந்த கேள்விக்கான விடை என்னன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ யோசிச்சு இதற்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. C. Dijon C. Vineet C. Varna D. ஒரே நிமிஷம்டா. சரி, the correct answer is absolute. என்ன காரணம்? இங்க ஆங்குலர் நோட்ஸும் ரேடியல் நோட்ஸும் கேட்டிருக்கான். ஆங்குலர் நோட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 3s ஆர்பிட்டால s ஆர்பிட்டால பொறுத்தவரை ஆங்குலர் நோட்ஸ் இல்லை, சரியா? ஏன்னா ஆங்குலர் நோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல், எஸ்ஸுக்கு எல் வந்து 0, அதனால ஆங்குலர் நோட்ஸ் இல்லை. ரேடியல் நோட்ஸ் n மைனஸ் எல் மைனஸ் 1 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 minus 0 minus 1 obviously 2. அதனால the correct answer is option D 0,2. option D 0,2. இதற்கு யாரெல்லாம் தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ இப்பவே இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிவீங்க. ரேடியல் நோட், ஆங்குலர் நோட், ரேடியல் நோட், ஆங்குலர் நோட், ஃபார்முலாவை நோட் பண்ணிவீங்க. சீக்கிரமா நோட் பண்ணிவீங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? 4D 5P 5F 6P. இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் டிக்ரீசிங் எனர்ஜியோட ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்கும்? அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்னவாக இருக்கும் தான் கேள்வியே. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. கொஞ்சம் தான் கேள்வி இருக்கு, முடிச்சிட்டோம்னா I'll give you guys break, சரியா? ஏக்கனா திருப்பி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? 2 கான்செப்ட், ஆஃப்-பா பிரின்சிபல், இன்னொன்னு உங்களோட n+l போர்ஸ்பரி ரூல். ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு ஆஃப்-பா பிரின்சிபலே போதும் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஆன்சர். ஏதானா? ஷியரா? ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்வியஸ்லி ஏ. ஆஃப்-பாஸ் ரூலையும் யூஸ் பண்ணோம், n+l போர்ஸ்பரி ரூலையும் யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணி சரியான விடையை கண்டுபிடிக்கணும், சரியா? அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை. ஓ, கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ I'll be here so that you guys can see the question. கொஸ்டினை வாசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. Come on guys, கொஞ்சம் தான், கொஞ்சம் புஷ் பண்ணா போதும். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கோங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம்.
ஸோ யோசிச்சு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? Ma'am, how much time will this video take to complete? சபரி, நம்ம இந்த மேரத்தான் 10 hours அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அதில் வந்துட்டு 5 hours போயிருச்சு. ஓகே, 5 hours நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 5 hours தான் இருக்குது. வி ஆர் ஆன் த வே, வி ஆர் ஆன் ட்ராக். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் 10 மணிக்குள்ளே முடிச்சிருவோம் டாக்கண்ணா. 10 கூட இல்லை, ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். சரிங்களா? 8-9 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சுலபமான கேள்விடா, வாசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதில் என்ன கொடுத்துருக்கான்? ராங் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கான். டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் an electron in s orbital is 0. சரி, an orbital is designed by 3 quantum numbers while the electron in an atom is designed by 4 quantum numbers. Correct. The value of m for dz square is 0. யோசிச்சுக்கோங்க. Then the electronic configuration of an n atom is. எல்லாத்தையும் யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. If you know Aufbau's rule, Hund's rule, Pauli's exclusion, ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ காலம் கடக்க வேணாம். ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி. என்ன காரணம்? ஏன்னா Hund's rule படி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது எல்லா ஆர்பிட்டால்ஸ்க்கும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும். சரியா? அப்போ பீல 3க்கும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும்போது 3மே சேம் ஸ்பின்ல இருக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் தான் ஆப்போசிட் ஸ்பின்ல கொடுக்கணும். கரெக்டா? அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால நான் சைடு வாங்கிக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் கேன் see the question. இந்த கொஸ்டினை பார்த்து வாசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. இந்த கொஸ்டினை பார்த்து வாசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. கண்டுபிடிச்சாச்சா? எஸ். கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேம், how long does this go? ஏக்கண்ணா, மேபி உங்களுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கலாம், அதனால தான் நீங்க கேட்குறீங்க. பட் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கவனிச்சு கேட்குறீங்க. நம்ம எப்போவுமே இப்போதான் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஐயோ எப்போ முடியும், எப்போ முடியும், எப்போ முடியும், இப்போதான்டா வருஷமே ஆரம்பிச்சிருக்கு, இப்போதான் நம்ம போராடவே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம எப்போ முடியுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மைண்டில் வரக்கூடாது. நான் அவங்களுக்கு மட்டும் சொல்ல, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. அதனால சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த கேள்வியை கேட்காதீங்க. கண்டிப்பாக இந்த லைவ் முடிகிற வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கும். என்ன தடங்கள் வந்தாலும் உங்களுக்கு தெரியும், என்ன பஃபரிங் வந்தாலும் மற்றவங்கள மாதிரி விட்டுட்டு போகிற ஆள் நான் கிடையாது. முழுமையாக இந்த செஷனை முடிச்சுட்டு தான் போவேன். ஸோ அதனால இட் டிபெண்ட்ஸ் ரக்கண்ணா, டைம் டிபெண்ட்ஸ். பட் எஸ், 8-9 மணிக்குள்ளே முடிக்க பார்க்கலாம். ஓகே, அதுக்கு மேலேயும் போகலாம், அதுக்கு முன்னாடியே முடிக்கவும் செய்யலாம். இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் ஏ. என்ன காரணம்? ஏன்னா the energy of 2s orbital is less than the energy of p orbital in case of hydrogen னு சொல்லியிருக்கோம். கிடையாது, ஹைட்ரஜன் மாதிரி. ஓகேவா? ஹைட்ரஜன் மாதிரி சிங்கிள் எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸில் 1s is higher energy, 2s to p is equal energy,
3s 3p 3d is equal energy, so on and so forth. n value same na எனர்ஜியும் சேம் ஆகத்தான் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்க. And yes, option A is the absolute correct answer. அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கான விடை என்ன? Total number of orbitals present in a quantum number n is equal to 4. மிகவும் சுலபமான கேள்வி. யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. குவிக் சாரி குவிக் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்லிடுறேன், மன்னிச்சுக்கோங்கப்பா. ஏக்கண்ணா இதற்கான விடையை கண்டுபிடிங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கால் வருது. ஓகே, ஸோ கண்டுபிடிச்சாச்சா? ஸோ சாரி, ஒரு கால் வந்துச்சு, அதான் மியூட் பண்ணிட்டேன். இது நமக்கு ஓகே. இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் டி. என்ன காரணம்? ஏன்னா நம்ம திருப்பி என்ன பண்ணியிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டாலுக்கு n ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க n is 4, which means n square is 16, and உங்களுக்கான சரியான விடை அப்படிங்கிறது 6. அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கான விடை என்ன? Which of the following pairs of d orbital will have electron density along the axis? நீ இதற்கான ஆன்சர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யோசிச்சு இதற்கான விடைய தெரிவிங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான விடைய தெரிவிங்க. ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? along the axis, இது சொன்னதுமே ஆன்சர் வந்திருக்கும். so yes, along the axis na dz ஸ்கொயரும் dx ஸ்கொயர் minus y ஸ்கொயர் தான். option 3 is the right answer. அடுத்ததாக, how many electrons can fit in the orbit for which n is equal to 3, l is equal to 1? இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? மேம், பயாலஜி பிடிஎஃப் கண்டிப்பா தரேன், கவலைப்படாதீங்க. பயாலஜி பிடிஎஃப் கண்டிப்பா தரேன், கவலைப்படாதீங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரேக் விடுவேன். அண்ட் அந்த பிரேக் டைமில் நான் உங்களுக்கு பிரேக் முடிச்சுட்டு பயாலஜி பிடிஎஃப் தருவேன். சரியா? டி, நிறைய பேர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்த்துடலாமா?
பாத்தரலாமா? With two more questions we will give break. So how many electrons can fit in the orbital which n is equal to 3 and l is equal to 1? देखना எல்லாரும் இத பார்த்ததும் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஓ n is equal to 3 l is equal to 1. l is equal to 1 னா அது p orbital. p orbital னா 6. அதனால 6 எலக்ட்ரான் ஆப்ஷன் டி தான் சரின்னு சொல்லிடுவீங்க. பட் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க how many electron can fit in the orbital அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபிட் பண்ண முடியும். அப்ப L வேல்யூ என்னவாக இருந்தாலும் n வேல்யூ என்னவாக இருந்தாலும் ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். அதனால the correct answer is options. சரியா? கிளியரா? so option D கிடையாது கண்ணா, option C. எப்பவுமே ஆர்பிட்டால்ங்கிற ஒரு வார்த்தை வந்தா அதை ரவுண்ட் பண்ணி கண்ண மூடி ஆன்சர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். சரியா? அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? The electrons occupying. Hello. தேக்கண்ணா இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. I'll put yourself on mute. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2 எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டால் இருக்கிற 2 எலக்ட்ரானை டிஸ்டிங்விஷ் பண்ண ஃபைனலா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஸ்பின் குவாண்டம். அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் क्वेश्चन ஃப்ரம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பிரேக், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்போம். So யோசிச்சு எனக்கு இதற்கான விடை which is the correct order of increasing energy of the listed orbitals in the atom of titanium. டைட்டேனியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை முதல்ல எழுதுங்க ஆஃபா பிரின்சிபல் யூஸ் பண்ணி. சரியா? ஆர்பிட்னு வந்தா 6 எலக்ட்ரானா, ஷெல்னு வந்தா 6 எலக்ட்ரான் இருக்கனா? ஷெல்னு வந்தா 6 எலக்ட்ரான், ஷெல் சப் ஷெல் அப்படின்லாம் வந்துச்சுன்னா 6 எலக்ட்ரான். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. 1 minute இருக்கனா, இப்போ வந்துடுறேன். எஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்னடா கண்ணா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கனாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஏவா வெரி குட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இங்க 2 விஷயத்தை யூஸ் பண்ணோம். ஒன்று ஆஃப் பாஸ், ரெண்டாவது போர்ஸ்பரி மாடல். வண்டர்ஃபுல். இப்போ 50 கொஸ்டினை முடிச்சிட்டோம். நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருந்து 50 கொஸ்டினை முடிச்சிட்டோம். அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி I would like to give you guys a small short break.
ஸோ பிரேக் எடுத்துட்டு எத்தனை மணிக்கு வரீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிரேக் எடுத்துட்டு எத்தனை மணிக்கு வரீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா பிரேக் முடிச்சுதான் நான் 2வது பயாலஜி பிடிஎஃப் தர மாதிரி இருக்கும். சொல்லுங்க. $5:30 5 minutes நான் பேசுறதுக்குள்ளே முடிஞ்சிருமேடா. 5:35 ஓகே. சரி ஒன்று பண்ணலாம். 5 or 10 minutes ஓகே ஓகே. இல்லை நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எழுதி முடிக்கிறதுக்குள்ள 5:30 வந்துடும். ஸோ I'll give you guys 15 minutes of break. இல்லை 10 minutes of break. ஓகே. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் பி பேக் பை 5:40. சரியா? 5:40 எல்லாரும் வந்துருங்க. வந்தாதான் அடுத்த பிடிஎஃப் தருவேன். சரியா? ஸோ வந்தாதான் பிடிஎஃப் கிடைக்கும். அதனால பிரேக் முடிச்சுட்டு எல்லாரும் வந்துருங்க. சரியா? ஓகேவா? 5:40 வந்துருங்கடா கண்ணா. எல்லாரும் வந்துருங்க. வந்தாதான் அடுத்த பயோ பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ அதனால மறக்காம வந்துருங்க.
ஆரம்பிக்கலாமா? Shall we start the session, Rakana? சொல்லுங்க, ஆரம்பிச்சிடலாம்னா டக்கு சட்டுன்னு ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? எஸ், செஷனை ஆரம்பிச்சிடலாமா? Yes or no in the comment section, please. ஓகே, சரி. இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல ஒரு சில கேள்விகள் பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷன் இன்னும் ஒரு சில கேள்விகள் பார்க்கலாம். ரெண்டாவது, இதை முடிச்ச கையோட அடுத்ததா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல இருந்து கிளாஸ் 12 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல இருந்து ஒரு சில கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். So here you go with the very first question. But அதற்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியர், எல்லாம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமா செஷனை ஆரம்பிச்சிடலாம். எஸ், வெல்கம் 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 பேக் டக்கனா. ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நான் இப்போதான் லஞ்சு சாப்பிட்டேன். So I finished my lunch now. இப்போ I'm back with the energy. ஸோ அதே எனர்ஜியோட நீங்களும் தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க 51வது கொஸ்டின் ஃப்ரம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை அடிச்சு உடைச்சிடலாம். எல்லாரும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Shall we start the session, Rakana? Shall we start the session? Yes or no in the comment section. எஸ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த 10 நிமிஷத்துல, இப்போ 5:45, அடுத்த 10 நிமிஷத்துல 5:55 வேணாம் 6 மணிக்கு நான் பயாலஜி பிடிஎஃப் 2வது பிடிஎஃப் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் மறக்காம லைக்கை தட்டி விட்டுட்டு செஷனை பாருங்க. ஸோ எஸ் ரக்கனா, எஸ். நான்சி, ஹரிஷ் 2 பேரும் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சியா? கரெக்ட். ஏன்னா ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. இட் இஸ் ரூட் ஆஃப் L into L plus 1 h/2π. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க d ஆர்பிட்டால்னு சொல்லியிருக்காங்க. d ஆர்பிட்டால்னா L is equal to 2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணாத வேல்யூ will be root of 6 h/2. இப்போ இந்த h/2π தான் இங்க h பார்னு போட்டிருக்காங்க. சரியா? இந்த h பார் அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் ரெடியூசிங் கான்ஸ்டன்ட். h/2π equal to h bar. So நீங்க குழம்பிக்க வேணாம். The correct answer is absolutely options. சரியா? அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? மிகவும் முக்கியமான கேள்வி இது. So யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. மிக மிக முக்கியமான கேள்வி. Try this out and let me know the answers. என்ன கண்ணா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? லைக்கை தட்டி விடாதவங்க லைக்கை தட்டி விடுங்க. ஏன்னா நம்ம செஷன் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு செஷன் கட்டாச்சு. 2வது செஷன் 2 மணி நேரமா 2.5 மணி நேரமா நம்ம போயிட்டு இருக்கோம்.
ஏக்கண்ணா நீங்கள் எனக்கு தரக்கூடிய அந்த ஒரு குட்டி நியூ இயர் கிஃப்ட்டுங்கிறது லைக்கு தான். ஸோ லைக்கை தட்டி விடுங்க. லெட் அஸ் ரீச் 100 soon. எஸ், சீக்கிரமாக லைக்கை தட்டி விடுங்க. லெட் அஸ் ரீச் 100 soon. சி, நிறைய பேர் இந்த ஒரு கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. The number of d electrons in Fe2+ is not equal to the number of electrons in which one of the following? Fe2+ ஓட entire electronic configuration எழுதுங்க. அங்க d electrons எத்தனை இருக்குன்னு பாருங்க. Fe2+ ஓட atomic number 26. அப்ப அதோட electronic configuration எழுதுனீங்கன்னா Fe2+க்கு SS, PS, PS, DPS, DPS, FTPS, F தேவை இருக்காது ஏன்னா இங்க D electrons தானே எடுக்கிறோம். 1 2 3 3 4 3 4 5 4 5 6. இப்போ இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய மொத்த தப்பு என்ன தெரியுமா? காண்டு Fe2+ கான ஃபுல் கான்ஃபிகரேஷன், Fe-கான ஃபுல் கான்ஃபிகரேஷன், நியான்கான ஃபுல் கான்ஃபிகரேஷன், MJ-கான ஃபுல் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு இருப்பீங்க. தேவை கிடையாது. நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஏக்கனா எஸ் 4 எலக்ட்ரான்ஸ் இங்க முடிஞ்சிருச்சா? 4. PS இங்க எத்தனை எலக்ட்ரான் ஆச்சு? 6. 6 2 8. கரெக்டா? இத நீங்க எதர் இப்படி எழுதலாம். R SSP இது மூணும் சேர்ந்துச்சுன்னா 10 எலக்ட்ரான். திருப்பி SPS இது மூணும் சேர்ந்தா 10 எலக்ட்ரான். Dல ஒரு 10 எலக்ட்ரான். கரெக்டா? திருப்பி P and S சேர்ந்தா ஒரு 8 எலக்ட்ரான். Dல 10 எலக்ட்ரான், PS சேர்ந்தா 8 எலக்ட்ரான். இதை மட்டும் எழுதி வைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப், இங்க Fe2+ சொல்லும்போது பொதுவா Feல 26 எலக்ட்ரான் இருக்கும். ஆனா Fe2+ல 2 எலக்ட்ரான் கம்மி, அதனால தான் பாசிட்டிவ் சைன் வருது. which means Fe2+ல 24 எலக்ட்ரான் தான் இருக்கு. இங்க 24 எப்படி வரும்னு பாருங்க. இங்க ஒரு 10, இங்க ஒரு 10, அப்ப மிச்சம் 4 3D4ல போய் முடிஞ்சு. Fe2+ ஓட D எலக்ட்ரான்ஸ் எத்தனை? Fe2+ல 4 எலக்ட்ரான். அடுத்ததா Feலயும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? Feல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஆப்வியஸ்லி Feலயும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும்? அவுட் மோஷன்ல 4 6 இருக்க போகுது. ஃபைன். நியான்ல சிமிலர்லி 10 எலக்ட்ரான், அங்க D ஆர்பிட்டால் கிடையாது. நெக்ஸ்ட், சாரி D எலக்ட்ரான்ஸ் தான் கேட்டிருக்காங்களா? சரி, இங்க 3D4, இங்க P எலக்ட்ரான்ஸ்னு சொல்லும்போது Pல 10 எலக்ட்ரானா? அப்போ 2 2 6. Pல 6 எலக்ட்ரான். S எலக்ட்ரான்ஸ் இன் மெக்னீசியம்ல Sன்னு சொல்லும்போது இங்க ஒரு 2 2 2 6 எலக்ட்ரான், அங்கேயும் 6 வந்துருது. கரெக்டா? ஓகே, இங்கேயும் 6 எலக்ட்ரான் வந்துருது, இங்கேயும் 6 இங்கேயும் 6. ஆனா குளோரின் Z17 அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் P எலக்ட்ரான் சொல்லும்போது 2 4 10 இங்கதான் பாக்கி வருமா? கரெக்டா? அப்போ இங்க மட்டும் தான் 6 எலக்ட்ரான் வராது, அதுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி இருக்கும். ஏன்னா 2 P ஆர்பிட்டால்ஸ் குளோரின்ல இருக்கு. கரெக்டா? அப்போ எது சரியான ஆன்சர்? சியா டியா? யோசிச்சு சொல்லுங்க. The number of d electrons is not equal to இல்ல not equal to அப்படின்னு கேட்டிருக்கான். கரெக்டா? அப்போ obviously P is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? Obviously P is the right answer, D is the right answer. ஏன்னா P electrons in chlorine is 11, Fe2+ 6 தான் இருக்கு. ஸோ அதனால obviously option. That clear? ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கடா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஹாஃப் பாஸ் பிரின்சிபலாக மொத்தமாக எழுதிடுங்க. எழுதிட்டு 10 சொல்லி 10 எலக்ட்ரானாக ஆட் பண்ணிட்டு வாங்க. சரியா? SSP ஃபர்ஸ்ட் 3 SSPல
10, அதுக்கப்புறமா SPSல ஒரு 10 இருக்கும், அதுக்கப்புறமா Dல ஒரு 10, PSல 8, திருப்பி Dல ஒரு 10, PSல 8, இப்படி எழுதிட்டு தென் இந்த கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுங்க. அவ்வளோதான். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? What is the maximum number of orbitals that can be identified with the following quantum numbers? Number of orbitals கேட்டிருக்காங்க. என்னங்கிறது ஆர்பிட்டை குறிக்கும், கரெக்டா? எல்லுங்கிறது ஷெல் SPDF குறிக்கும். ஆர்பிட் KLMN, ஷெல் SPDF. அதுல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குங்கிறது m வேல்யூ தான் குறிக்கும். ஒரு m வேல்யூ இருந்தா ஒரு ஆர்பிட்டால், 2 m வேல்யூ இருந்தா 2 ஆர்பிட்டால், 3 m வேல்யூ இருந்தா 3 ஆர்பிட்டால். and so for this question ஒரே ஒரு m வேல்யூ தான் இருக்கு, அப்ப இங்க ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு. ஆப்ஷன் D is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? எஸ், சூப்பர். தேங்க்யூ டாக்கா. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. So இப்போ அடுத்ததாக what is the maximum number of electrons that can be associated with the following set of quantum numbers? ஈஸியான கேள்வி. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க தான் ஆன்சர் சொல்லுங்க. யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சுலபமான கேள்விடாக்கண்ணா. So let me know the answers right away in the comment section. Let me know the answers right away in the comment section. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. டி, நிறைய பேர் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் டி தான் சரியா? பார்த்துடலாமா? What is the maximum number of electrons that can be associated with the following set of quantum numbers? இங்க M3, L1, M-1. Mங்கிறது எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குங்கிறத குறிக்கும். இங்க ஒரே ஒரு m வேல்யூ தான் இருக்கு, அப்போ ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு. ஒரே ஒரு ஆர்பிட்டால்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் அங்க இருக்கலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் தான் அங்க இருக்கலாம். அதனால obviously option D is the right answer. Option D is the correct answer. அடுத்த கேள்வி, maximum number of electrons in a subshell with L is equal to 3, N is equal to 4 is. அடி சூப்பர், அடிப்பொலியான கொஸ்டின். ஸோ யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஹாய் வர்ணா, வெல்கம் பேக். யோசிச்சு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. கண்ணா நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்மளோட 11th and 12th மேரத்தான் வந்த நிறைய பேர் இங்க இந்த லைவுக்கும் வந்திருக்கீங்க. ஒரு சில பேர் வரலதான், என்ன பண்ண, ஒரு சில பேர் வரல. பட் வராதவங்களை விட்டுருங்க. வந்த நீங்க எல்லாரும் புதுசா வந்திருக்கலாம், ஆர் இப்போ கண்டினியூஸா எல்லா மேரத்தானையும் பார்த்து வந்திருக்கலாம். வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? You guys are doing an excellent job. ஏன்னா இன்னைக்கு நியூ இயர். நிறைய பேர் ஆஹா சன் டிவில புது படம், கிட் டிவில புது படம், நெட்ஃபிளிக்ஸ்ல புது படம், புது சீரீஸ், அது இதுன்னு சொல்லி போயிருப்பாங்க. ஒரு சில பேர் கோயிலுக்கு போனோம், தப்பு சொல்லலை, கோயிலுக்கு போனோம், சர்ச்சுக்கு போனோம்லாம் போயிருப்பீங்க. போனவங்க வந்து ரெக்கார்டிங் பார்ப்பீங்க, அது எனக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு சில பேர் நியூ இயர் பார்ட்டி பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அங்க போகணும், இங்க போகணும்னு சொல்லி போயிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர், ஒரு 30-40 பேர் இங்க இருக்கோமா, 40னே வச்சுப்போமே, 40 plus ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கீங்களே. யூ கைஸ் ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஏன்னா உங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கும் அது பண்ணும் இது பண்ணோம்லாம் ஆசை இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி என்னோட கனவு பெருசு, என்னோட இலக்கு பெருசு, அதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்க இருக்கீங்க பாத்தீங்களா? யூ கைஸ்
இதே கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா நீங்க நீட்டை கிளியர் பண்ணுவீங்க. ட்ரஸ்ட் மீ. யாரு? ஐ எம் இன் ஹோம் மேம், ப்ராமிஸ். எஸ் எஸ் மை எடிட்ஸ். அதைத்தான் நான் சொல்றேன்டாக்கண்ணா. ஐ எம் சிக். என்னாச்சு? உடம்ப பார்த்துக்கோங்க, உடம்பு தான் முக்கியம். ஓகே, ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஃபீல் பேட், இஃப் யூ ஃபீல் சேட், இஃப் யூ ஃபீல் டிஸ்ட்ராக்டட், இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க படிக்கிறீங்க பார்த்தீங்களா? திஸ் வில் டேக் யூ டு விக்ட்ரி. உண்மையிலேயே சொல்றேன், இதெல்லாம் தான். ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை நானும் கிளியர் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி கிளியர் பண்ண நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் என் கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்த ஒரே ஒரு சிம்பிளான ட்ரைட், ஒரே ஒரு ஹேபிட், ஒரே ஒரு பிஹேவியர், கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹேபிட், அவங்களுக்கும் சோர்வு வரும், அவங்களுக்கும் டயர்டாக இருக்கும், அவங்களுக்கும் போர் அடிக்கும். இதெல்லாம் தாண்டி அவங்க படிப்பாங்க, அவங்க கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? உண்மையிலேயே எஸ் மேம், படிப்பேன், நான் படிச்சு ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற மனநிலைமையோட இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். வில் கம் பேக் டு திஸ் क्वेश्चन. பட் எஸ், ஒரு குட்டி ஃபயர். எல்லாருக்கும் மோட்டிவேஷன் இங்க தேவை. மை எடிட்ஸ், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஹெல்த் தான் முக்கியம். ஸோ ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். லைவ் வச்சு பார்க்கலாமா? எஸ், ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு குழம்பாக நம்ம மாறலாம். ஸோ எல்லாரும் ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. எஸ், பார்த்திவ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். காவ்யா, டான்ஸ், மணிகண்டன், மை எடிட்ஸ், வினோ. பாருங்க, மை எடிட்ஸ்க்கெல்லாம் உடம்பு சரியில்லை, ஃபீவர் அண்ட் வாமிட்டிங் இருந்தாலும் அவங்க உட்கார்ந்து படிக்கிறாங்க, லைவ்ல இருக்காங்க, ஆன்சர் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, how much motivated should you be? மகாலட்சுமி, டான்ஸ், வினீத். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இங்க கிட்டத்தட்ட 37-40 பேர் இருக்கோம். இவ்வளவுதானா ஃபயர் வரும்? கைஸ், நீங்க யாரு? நீங்க டாக்டர்ஸ். நியூ இயர் அன்னைக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்க வேணாமா? யோசிச்சு பாருங்க. நியூ இயர்ஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்க வேணாமா? திவ்யா, பார்த்திவ், எஸ், தன்ஸ், அதுதான் நமக்கு வேணும். தருண், எஸ். நான்சி, காட்டுது நான்சி, see here, காமிக்குது. பத்தலங்கிறேன் இங்க அந்த எனர்ஜி டாக்கனா. உண்மையிலேயே யோசிச்சு பாரு, இது நியூ இயர் 1ஆம் தேதி. சும்மா உட்கார்ந்துட்டு கொட்டாய் விட்டுட்டு இருக்காத. கமான். நியூ இயர் அன்னைக்கு ஃபீவர், கோல்டு, ஹெட்ஏக். சோ மை எடிட்ஸ், டன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். ஏன்னா உடம்பு சரியில்லை, அதையும் தாண்டி நீங்க லைவ்ல இருக்கீங்க. உடம்பு சரியில்லை, அதையும் தாண்டி லைவ்ல இருக்கீங்க. நியூ இயர் அதை இது பண்ணலான்னு மைண்ட்ல யோசனை வரும், அதையும் தாண்டி நீங்க இருக்கீங்க. இதை விட பெரிய விஷயம் நீங்க எதுடாக்க நான் பண்ணணும்? எஸ், முகமது, மகாலட்சுமி, பார்த்திவ், ஹாப்பி நியூ இயர் மை டியர். டான்ஸ், அச்சோ என்னன்னு தெரியலையே நான்சி. மை எடிட்ஸ், எஸ், இதுதான். மீனாட்சி, எஸ், இதுதான் நமக்கு வேணும். இந்த ஃபயர் தான் நமக்கு வேணும். இதே ஃபயரோட நம்ம படிக்கிறோம், ஜெயிச்சு காமிக்கிறோம். நம்மளை இகழ்த்தி பேச வந்தவங்க முன்னாடி நம்மளை கூட இல்லை, நம்ம அப்பா அம்மாவை. சரியா? என் பையனை இப்படி, எதுக்கு பையனை இப்படிலாம் படிக்க வைக்கிறீங்க? எதுக்கு பிள்ளைய இப்படிலாம் கஷ்டப்படுத்துறீங்க? பேசாம ஏதாச்சும் டிகிரி படிக்கட்டும், அது படிக்கட்டும், இது படிக்கட்டும்னு சொன்னவங்க முன்னாடி நம்ம அப்பா அம்மாவை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறோம். நம்ம அப்பா அம்மாவே ஏதாவது ஒரு நேரத்துல உங்கள்கிட்ட எதுக்குப்பா படிக்கிறேன்னு சொன்னாலும் யோசிச்சாலும் அவங்கள்ட்ட நம்ம ஜெயிச்சு காமிக்க போறோம். எஸ், ஐ கேன் டூ திஸ். எஸ், ஐ எம் அ டாக்டர். ஐ எம் born to be a doctor. I will become a doctor அப்படிங்கறத நம்ம காமிப்போம். சரியா? எஸ்,
எத்தனை எத்தனை ஃபயர், எத்தனை எனர்ஜி. This is all we want. This is all we want. ஒவ்வொருத்தங்களும் இங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. இதுதான் நமக்கு வேணும். So shall we start the question? Questionக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல PDF கொடுத்துடலாம். So உங்களோட பயோஸ் ரெண்டாவது PDF இதோ in few seconds I will be giving. So நோட் பண்ணிக்கோங்கடா. On the count of 3 to 1 நான் பயோக்கான PDF அப்லோட் பண்ண போறேன். நான்சியோடது எனக்கு தெரிய மாட்டேங்குது. தருண், அடுத்ததாக கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் क्वेश्चन தான் நம்ம பிராக்டீஸ் பண்ண போறோம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல இருந்து ஒரு 50ல இருந்து 60 क्वेश्चन பிராக்டீஸ் பண்ணலாம். சரியா? So on the count of 3 2 PDF வரப்போகுது 1 here we go. PDF வந்தாச்சு மக்களே. டாக்டர்ஸ் PDF போட்டாச்சு. ஸோ பின்னும் பண்ணியாச்சு. ஓகே, உங்க எல்லாருக்கும் பின் மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோடட் ஃபயர் அப்படிங்கிறத போடணும். ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி? சீக்கிரமா அதை டவுன்லோட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஃபயரை போட்டு விடுங்க. ஓகே, தருண் போல்ட்டுக்கு தெரியுது, பட் நான்சியோடது எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன் நம்ம பார்த்துருப்போம், நான்சியோடது எனக்கு மாட்டேங்குது. தெரியல. காவ்யாவோடது இருக்கு, டன்ஸோடது இருக்கு. I will check that Kana. Nancy, I will check. Okay. இப்போ சும்மா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா டவுன்லோடட் ஃபயர் போடுங்க நான்சி, நான் செக் பண்ணி பார்க்குறேன். டவுன்லோடட். அடுத்ததாக கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் தான். நம்ம தருண் கேட்ட கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் தான் கண்ணா. Are you guys ready? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நான் அன்பின் பண்றேன். ஓகே, பக்கா. இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் சப் ஷெல் வித் L is equal to 3 and N is equal to 4. L is equal to 3 தான். Always remember L 0 ஆக இருந்தா S sub shell, 1 ஆக இருந்தா P, 2 ஆக இருந்தா D, 3 ஆக இருந்தா it is F. F ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம்? 14 எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம். அப்போ obviously the correct answer is option sub shell. Shell அப்படின்னு சொன்னாங்கன்னா SPDF குறிக்கிறாங்க. ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடிட்டு 2 எலக்ட்ரான் சொல்லணும். M எத்தனை வேல்யூஸ் இருக்கோ, ஒரு M வேல்யூக்கு 2 எலக்ட்ரான். அப்போ எத்தனை M வேல்யூஸ் இருக்கோ அது இன்டூ 2 போட்டிங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுச்சா? அடுத்ததாக here we go with the very important question. இது ப்ரீவியஸ் இயர்ல 3-4 தடவை கேட்ட கொஸ்டின். சரியா? 2012ல இருந்தே 3-4 தடவை கேட்டிருக்கான். நானும் இந்த கேள்வியை நிறைய தடவை ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நடத்தும் போலாம் சொல்லியிருக்கேன். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஸோ யோசிச்சு இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. தெரியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ் நான்சி, சி நான்சி, பிளஸ் டு பி டியர். அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு ஃபயர் தெரியுது ராக்கண்ணா, ஃபயர் தெரியுது. இந்த கேள்விக்கான விடை என்ன? என்னடா மேம் கீழே பார்த்துட்டு இருக்காதீங்கன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா உங்க லைவை நான் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கேன். லேப்டாப் கீழே வச்சிருக்கனால என் கண்ணு கீழே போகுது. ஸோ ப்ளீஸ் pardon me for that.
சி ஏ சி ஏ கன்ஃபியூஷன் ஆரம்பிச்சாச்சு. கன்ஃபியூஷனா? இங்க கலவரத்துக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும், கன்ஃபியூஷனுக்கு இல்லை. ஏன்னா கலவரத்துல தான் நம்ம ஸ்டேபிளா இருக்க முடியும். எப்பவுமே நம்ம மோட்டிவேட்டடா இருக்கணும். அப்பதான் நம்ம மைண்ட் ஃபோக்கஸ்டா இந்த குதிரைக்கு கட்டின கடிவாளம் மாதிரி அப்படி இப்படி பார்க்காம நேரா நம்ம இலக்க நோக்கி நம்ம ஓடுவோம். சோ இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படிங்கிறது இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி. ஏன்? என்ன காரணம்? ஃபர்ஸ்ட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எப்பவும் போல நம்ம ட்ரிக் என்ன? எஸ்எஸ், பிஎஸ்பிஎஸ், டிபிஎஸ், டிபிஎஸ், எஃப்டிபிஎஸ், எஃப்டிபிஎஸ். இங்க டிபிஎஸ் வரைக்கும் போதும். ஸோ 1 2 2 3 3 4 3 4 5. சரியா? இங்க நமக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரிக் தெரியும். என்ன? ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்பி சேர்த்தோம்னா 10 எலக்ட்ரான், அடுத்த எஸ்பிஎஸ் சேர்த்தோம்னா 10 எலக்ட்ரான், டில 10 எலக்ட்ரான், பிஎஸ்ல ஒரு 8 எலக்ட்ரான் இருக்கு. நம்மளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல டோட்டலா 37 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 10 10 10 30 முடிஞ்சிருச்சு. ஃபைனலா பி அண்ட் எஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம கான்ஃபிகரேஷன் எப்படி வரும்? 4 பி, இத ஃபில் பண்ணிடலாம். P6 5 S1. கரெக்ட்டா? இங்க வேலன்ஸ் எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. வேலன்ஸ் எலக்ட்ரான் 5s1ல இருக்கு. அப்போ அதோட கான்ஃபிகரேஷன் n is equal to 5 s l is equal to s ஆர்பிட்டால்னு சொல்லும்போது l 0வாக இருக்கும். then m வேல்யூ என்னவா இருக்கும்? l ஏ 0னா m வேல்யூ கண்டிப்பா 0வாக தான் இருக்கும். ஏன்னா 0 to l minus 1. கரெக்ட்டா? அடுத்ததாக சாரி -l to +l மாத்தி சொல்லிட்டேன். -l to +l, அதனால m 0. s வேல்யூ பிளஸ் ஹாஃபா இருந்தா clockwise, மைனஸ் ஹாஃபா இருந்தா ஆன்டி clockwise, எது வேணாலும் வரலாம். அதனால ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? தெளிவாக இருக்கா? கேள்விக்கான விடை தெளிவாக இருக்கா? அடுத்த கேள்வி, இது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம்டா. எஸ், we know this. ஆல்ரெடி ஃபார்முலால நம்ம படிச்சிருக்கோம். ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, the total number of atomic orbitals in fourth energy level of an atom. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. fourth energy levelனா அது n வேல்யூவா l வேல்யூவா எல்லாத்தையும் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சுலபமான கேள்வி, ஆனா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான கேள்வியும் கூட. சோ கவனம் தேவை. கண்டுபிடிச்சாச்சா? ஆன்சர் பார்த்தரலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் fourth எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லும்போது n வேல்யூ 4. கரெக்டா? அப்ப அதுல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? number of orbitals in the given orbit is n square. n square is 4 square. 4 square is 16. அப்போ there are total of 16 orbitals. புரிஞ்சுச்சா? கிளியரா? ரொம்ப சுலபமான கேள்வி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா ஆன்சர் கொண்டு வரும். இதுதான் எனர்ஜி லெவல். என்னங்கிறது தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் எனர்ஜி. அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் தான் மேக்னெட்டிக் ஆங்குலர் மொமெண்டம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான் ஆர்பிட்டால். அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். So yes, obviously option C is the correct answer. அடுத்த கேள்வி, which of the following is not permissible arrangement of an electron in an atom? இதுல எது தப்புன்னு கேட்டிருக்கா? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இதுல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்கா? யோசிச்சு இதற்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சா போதும்டா, இதற்கெல்லாம் கடகட ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சோ கேள்விக்கான விடை தேவை. கேள்விக்கான விடை என்ன? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பர்.
இதுக்கெல்லாம் யோசிச்சிங்கன்னா கிட்ட கட கட கடன்னு ஆன்சர் வந்துரும்டா கண்ணா. ஸோ யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. என்ன மேம் கீழே பார்க்குறாங்கன்னு யோசிக்காதீங்க, ஏன்னா லேப்டாப் கீழே தான் இருக்கு, அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ விடை தேவை, விடை தேவை. ஓகே, பி 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 பி. நிறைய பேர் ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் தருண், ஹரிஷ், டிஜான், காவ்யா, எல்லாரும் ஆப்ஷன் பி தான் சொல்றீங்க. என்ன காரணம்? கண்ணா, என் வேல்யூ எப்பவுமே 1 2 3 4 அப்படிங்கிற நேச்சுரல் நம்பரா தான் இருக்கும், ஜீரோலாம் வராது. எல் வேல்யூ 0 2 n - 1 எது வேணாலும் இருக்கலாம். தென் எம் வேல்யூங்கிறது -l 2 + l ஆக தான் இருக்கணும். n வேல்யூ வரக்கூடாது எம்ல, சரியா? s +, -, எது வேணாலும் இருக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க சொன்ன ஆப்ஷன் பில n3 l2 அதை விட கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு, ஃபார்முலா படி தான் வந்திருக்கு. ஆனா m -3ன்னு கொடுத்திருக்கான், இங்க தான் பிரச்சனையே. ஏன்னா m வேல்யூ -l to +l தான் வரும், -n to +n வராது, நஹி ஹே. அதனால option B is the wrong answer. Wrong answer and it is not permissible. So option B is the correct one. அடுத்ததாக இன்னொரு கேள்விக்கான விடை என்ன? Amongst the elements, which of the following electronic configuration may have highest ionization energy? ரொம்ப சுலபமான கேள்விதான், யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. சரஸ்வதி, கண்டிப்பா பிசிக்ஸ்க்கான நோட்ஸும் பிடிஎஃப்பும் நான் தர மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம பயாலஜி முடிப்போம், 4th of Jan அன்னைக்கு பிசிக்ஸோட பிடிஎஃப் அலாங் வித் பேலன்ஸ் கெமிஸ்ட்ரி பிடிஎஃப்பும் தர மாதிரி இருக்கும். எல்லாரும் லைவ்க்கு வந்தீங்கன்னா முழுமையான பிடிஎஃப் வாங்கிடலாம், சரியா? சோ இந்த கேள்விக்கான விடை என்ன? Amongst the elements, which of the following electronic configuration might have highest ionization energy? யாருக்கு அதிகப்படியான அயனைசேஷன் எனர்ஜி தேவை? யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. டி டி டி, நிறைய பேர் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. டி தானா கன்ஃபார்மா? ஆன்சர் பார்த்தரலாமா? டி தானா கன்ஃபார்மா? ஆன்சர் பார்த்தரலாமா? சரி, இந்த கேள்விக்கான விடை ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி. என்ன காரணம்? எப்பவுமே ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது எய்தர் ஹாஃப் ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டால தான் இருக்கும், சரிதானே? ஆட்டோமோஷல் ஹாஃப் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும். ஆல்சோ எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்குன்னா ரெண்டே தியரி தான். ஒன்னு, உங்களோட அவுட்டர்மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் எய்தர் ஹாஃப் ஃபில்ட் ஆர் ஃபுல்லி ஃபில்டா இருக்கணும், பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட ஆர்பிட்டால் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கணும். ஏன்னா நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருந்தா நியூக்ளியர் அட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஆளு யாரு? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி. ஏன்னா ஆப்ஷன் டில தான் 3p3 halfly filled near nucleus, ஏன்னா d orbital இல்ல. So yes, option D is the correct answer. Option D is the absolute correct answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடையை சொல்லுங்க. Maximum number of electrons in a subshell of an atom is determined by what? Determined by what? யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. இது ஒரு அற்புதமான கேள்வி, ரொம்ப சுலபமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டானா கண்ணுல ஒத்திக்கலாம், அந்த மாதிரியான கேள்வி இது. யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. தருண் 4, ஹரிஷ் A, டிஜான் C. என்னடா இது? கண்ணா
क्वेश्चन நல்லா கவனிச்சு பாருங்க. மேக்ஸिमम நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் a subshell கேட்டிருக்கான். சப்ஷெல் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஃபார்முலா? ஆர்பிட்டால் இல்ல சப்ஷெல் கேட்டிருக்கான். ஆர்பிட் இல்ல சப்ஷெல் கேட்டிருக்கான். சப்ஷெல்னு சொல்லும்போது எந்த ஃபார்முலா வரும்? யோசிங்க யோசிங்க, யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. கண்டுபிடிச்சிடலாமா? டி சி. இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. நம்ம விஜய் சார் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு ஆப்ஷன் சி, ஒன்னு ஆப்ஷன் டி. ஓகே, ஒன்னு ஆப்ஷன் சி, ஒன்னு ஆப்ஷன் டி. The correct answer is absolutely option D. ஏனா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? For a given shell, number of orbital கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2l+1. Also ஒரு ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 into 2l+1, அதுதான் 4l+2. ஆப்ஷன் D is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? வந்துட்டோம்ல, திரும்பி வந்துட்டோம்ல. எப்படி போனோமோ அதே மாதிரி பஃபரிங் முடிஞ்சு திரும்பி வந்துட்டோம்ல. சோ எஸ், இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னங்கறத டக்கு சட்டுன்னு சொல்லுங்க. மாசா கிளாஸா சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்துட்டு இருப்பேன். சீக்கிரம் விடை என்ன? ஓஹோ நான்சி, செம்மடா. ஓகே, திரும்ப வந்துட்டோம், மீண்டும் சந்தித்துட்டோம். சோ லைவ் வந்துருச்சா? நிஜமாவே லைவ் வந்துருச்சா இல்ல போயிருச்சா? ஏக்கண்ணா, நான் பேசுறது கேக்குதா? எஸ் டி ஜான் பண்ண. சரி, இதற்கான விடை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ ஓகே தானே? கேக்குது தானே? அப்பா, ஓகே, சூப்பர் மாஸ். இப்போ இதற்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? கண்ணா, இப்பவே சொல்லிக்கிறேன், பஃபர் ஆச்சுன்னா யாரும் லைவை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் லைவ்லயே இருங்க, சரியா? நான் திருப்பி வந்துருவேன். buffering left the chat again. Yes. So, இப்போ consider the following set of quantum numbers. Which of the following not possible? பாத்துடலாமாங்க. First 300, it is possible. 22 கண்டிப்பா வராது. ஏனா L is equal to 0 to n minus 1, not possible. 4 3 minus 2 possible? Possible. 1 0 minus 1 not possible. 3 2 3 not possible. அப்போ 2 4 5 தான் கரெக்டான ஆன்சர். 2 4 5. ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் B தான் நமக்கான சரியான ஆன்சர். and yes, ஆப்ஷன் B. அடுத்ததாக இன்னொரு கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. The orientation of an atomic orbital is governed by dash. யோசிச்சு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப 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 சுலபமான கேள்வி. இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்ணுல ஒத்திக்கலாம்டா. சீரியஸா அவ்வளோ ஈஸியான கேள்வி. ஏன்னா நமக்கு தெரியும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எனர்ஜி. ஐயோ, நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறமா சொல்றேன். ஸோ யோசிச்சு ஆன்சரை சொல்லுங்கப்பா. ஒரு ஆவேசத்துல ஆன்சரை சொல்ல வந்துட்டேன். ட்ரை பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. Let me know the answers in the comment section. John H. ஆஹா,
பி சி ஏ டே 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 ஏபிசிடி சொல்லி விளையாடுற நேரமா இது? இல்லை, எனக்கு புரியல. இதற்கான விடை என்ன? வாங்க, இதற்கான விடை என்ன? ஓரியன்டேஷனை யாரு பார்க்குறாங்க? 2006லயே நீட் எழுதி இருக்கலாம். என்ன பண்ண? அப்போல்லாம் நீங்க நினைச்சாலும் எழுத முடியாது, ஏன்னா தமிழ்நாட்டில் நீட் இல்லை அப்போல்லாம். ஹாய் ருத்தீஷ், ஹாய் 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 தாக்கண்ணா, வெல்கம் வெல்கம், வணக்கம் டு த ட்ரைப். ரைட்ரா திஜான், இது ஒரு முடிவோட தான் இருக்க. சரி, ஓகே. இந்த கேள்விக்கான விடை என்னன்னா, இட் இஸ் அப்சல்யூட்லி மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். ஏன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒரு எலக்ட்ரானோட எனர்ஜியை பத்தி பேசும். அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அதோட ஆங்குலர் மொமெண்டம் பத்தி பேசும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஓரியன்டேஷனை பத்தி, ஸ்பின் குவாண்டம் நம்பர் அது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிற ஸ்பின்னை பத்தி பேசும். அதனால ஓரியன்டேஷன்ங்கிறதுனால மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, the following quantum numbers are possible for how many orbitals? n is equal to 3, l is equal to 2, m is equal to +2. எங்க ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் டக்கு சட்டுன்னு ஆன்சர் வரணும். So let me know the answer. ஓகே, தருண் போல்ட் என்னடா கண்ணா பண்ண. வாங்க மேம், இந்த இயர் எழுதலாம். கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் அப்படி வரணும். ஏன்னா ஒரே ஒரு அசிமுத்தால் குவாண்டம், ஐ மீன் ஒரே ஒரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான், ஒரே ஒரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் தான். கண்டிப்பா இது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை குறிக்கும். ஒரே ஒரு குவாண்டம் நம்பர் தான் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு. அண்ட் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இங்க நிறைய பேர் எங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க தெரியுமா? 1 2 1 2 நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கேட்டானா 1, ஒரு m வந்துச்சுன்னா 1, எலக்ட்ரான்ஸ் கேட்டானா 2. ஒரு mல ஒரு ஆர்பிட்டால் தான், ஒரு mல 2 எலக்ட்ரான்ஸ் தான். குழம்பிக்க கூடாது, தெளிவா இருக்கணும். அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கான விடை என்ன? For which of the following sets of 4 quantum numbers an electron will have highest energy? சூப்பரான கேள்வி, ஈஸியான கேள்வி. நம்ம ரெண்டே விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஆஃப்-பாஸ் பிரின்சிபல், ரெண்டாவது போர்ஸ்பரி ரூல், n+l. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ இதற்கான விடை என்ன? சுபாஷ் கண்ணா, ஆக்சுவலா கிஃப்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு இன்னைக்கு வர மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு நாளைக்கும் நாளை கழிச்சும் தான் வரும். ஏன்னா நம்ம நிறைய கொரியர்ஸ், கிட்டத்தட்ட 117 பேர், சரியா, 117 பேருக்கு இந்த கிஃப்ட் போய் சேருது. ஸோ 117 பேருக்கும்னு சொல்லும்போ ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு கொரியர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதில் ஒரு சில கொரியர் கம்பெனி, ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் மாதிரியான கம்பெனிலாம் இன்னைக்கு நியூ இயர்ங்கிறதுனால லீவு. ஸோ அதனால அவங்களோட கொரியர் நாளைக்கோ நாளை கழிச்சோ உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி இருக்கும். பாக்கி எல்லாமே இன்னைக்கு ஒரு 10-20 பேருக்கு மட்டும் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, சண்டேக்குள்ள எல்லாருக்கும் கிஃப்ட் கிடைச்சிரும், சரியா? பரவாயில்ல டிஜான், 10 இல்லை அதுக்கு மேலே இருக்கு. பட் எஸ், பரவாயில்ல, இவ்வளோ அமௌண்ட் செலவானாலும் பரவாயில்ல, என் பசங்க நீங்கள் படிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஓகேவா? அது என்ன கிஃப்ட்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மெட்டீரியல் கிடையாது, அது ஒரு புக்கு கிடையாது, அது ஒரு கொஷின் பேங்க் கிடையாது, அது ஒரு ஆல் இண்டியா டெஸ்ட் சீரீஸ் கிடையாது. ஓகே, ஆனால் தட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக வேல்யூபிளான விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது எப்போவுமே உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும், படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு குட்டி மெமரபிள் கிஃப்ட்னே சொல்லாமே. ஜான், அதெல்லாம் பிரச்சனை இல்லடா கண்ணா, நீங்க சொல்லுங்க. சுவிட்சர்லாந்து தானே, அங்க யார்கிட்டயாச்சு கண்டிப்பா பிடிச்சி கிஃப்டை கொடுத்துடலாம், கவலைப்படாதீங்க. அது என்ன கிஃப்ட்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் பார்க்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு அது க்ளோஸ் டு த ஹார்ட்டாக ஃபீல் ஆச்சு.
ஸோ உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். பட் இட் வில் பி சம்திங் மோட்டிவேட்டிங். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% உங்களுக்கு மோட்டிவேஷனை அது பார்க்கும்போது தரும்னு நம்புறேன். ஓகே, ஸோ எஸ், ஹாய் சிவசெல்வி. நிஜான், நீங்க எப்போ ஸ்ரீலங்கா வரீங்கன்னு சொல்லுங்க, நான் ஸ்பெஷலா உங்களுக்கு அங்க வந்தே தரேன். ஓகே, ஸோ எஸ், இந்த கேள்விக்கான விடை என்ன? டே கொஸ்டினை விட்டுட்டோம்டா, வாங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்விக்கான விடை என்ன? எல்லாருக்கும் ஆஹா அது என்ன கிஃப்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு போல. சம்திங் ரிலேட்டட் டு ஸ்டெத்தஸ்கோப் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். வாட் எவர். தேங்க்யூ காவ்யா. ஸோ ஸ்டெத்தஸ்கோப் நீங்க நீட் கிளியர் பண்ணாதான் தருவேன், ஓகேவா? பட் இட் இஸ் சம்வாட், அது கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் பி தான் சொல்றீங்க. உஷா டியா டெய்லி உஷான்னு சொல்லியிருக்காங்க. என்னடா கண்ணா, நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா? ஓகே, இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தலாம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் ஆப்ஷன் பி கரெக்ட்? ஏன்னா இங்க எந்த எலக்ட்ரானுக்கு அதிகப்படியான எனர்ஜி இருக்கும்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்? ஆஃபாஸ் ரூல்ல SS PS PS DPS DPS வச்சு சொல்லணும். ரெண்டாவது n+L போர்ஸ்பரி ரூல். இங்க n+L வச்சு பார்க்கும்போது இதுக்கு 5, இதற்கு 6, இதுக்கு 5, இதுக்கு 5. கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி உங்களுக்காக இதோ. இந்த கேள்விக்கான விடை என்ன? டக்கு சட்டுன்னு சொல்லுங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கால்சியம் ஆட்டம் என்னன்னு கேட்டிருக்கான். ஆஹா, யோசிச்சு சொல்லுங்கடா கண்ணா. நெக்ஸ்ட் PDF சீக்கிரமா கொடுத்துடலாம். மீனாட்சி நீங்க எனக்கு கீவேர்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்களா? கீவேர்ட்ஸ் அனுப்புன எல்லாருக்குமே நான் கிஃப்ட் அனுப்புறேன்டா கண்ணா. ஸோ கீவேர்ட்ஸ் அனுப்பியிருந்தீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் கீவேர்ட்ஸ் அனுப்பினேன் எல்லாருக்குமே. நான் ஒரு நாள் ஃபுல்லாக நான் அன்னைக்கு கூட லைவ்ல 12th மேரத்தான் நினைக்கிறேன், 12th மேரத்தான் எடுக்கிற அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எல்லாரோட டேட்டாவையும் நோட் பண்ணி எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இந்த டீட்டா தாங்கடா, நம்பர் தராதவங்க நம்பர் தாங்க, அட்ரஸ் தராதவங்க அட்ரஸ் தாங்க, நேம் சொல்லாதவங்க ஃபுல் நேம் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். செக் பண்ணி பாருங்க கீவேர்டு அனுப்பியிருக்கீங்களா அப்படின்னு. அனுப்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன். மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டா? எந்த ஆப்ஜெக்டா கண்ணா? காவ்யாக்கு அனுப்பியிருந்தேனே. 3 காவ்யா இருந்தாங்க அக்கௌண்ட்ல. காவ்யா எஸ்ன்னு நினைக்கிறேன் ஒருத்தங்க. மொத்தம் 3 காவ்யாஸ்க்குமே நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன் அக்கண்ணா. எஸ், வினோக்கு கேட்டிருந்தேன். ஆமா, நான்சிக்கு கேட்டிருந்தேன், தன்ஸ்ட்டு கேட்டிருந்தேன், நிறைய பேர்த்த. இதோ நம்ம சபரி இருக்காரு பாருங்க, அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், வினீத்த கேட்டிருந்தேன், நான்சிட்ட கேட்டிருந்தேன். கரெக்டு. எஸ், நம்ம காவ்யா ஸ்ரீமனுக்கும் நான் அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? காவ்யாட்ட நான் பேர் என்னம்மா ஃபுல் நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ். ஓகே, சம் டிப்ஸ். சுசித்ராக்கு அனுப்பியிருந்தேன். திவ்யா பாருங்க எல்லாருக்குமே நான் அனுப்பிட்டு இருந்தேன் கண்ணா. ஸோ ஓகே மீனாட்சி, இஃப் ஐ ஹவ் மிஸ்ட் யூ, ஐ எம் ஸோ சாரி. எனக்கு கீவேர்ட்ஸும் உங்களோட பேரு, மொபைல் நம்பர் அண்ட் அட்ரஸ் அனுப்புங்க. லேட் ஆனாலும் நான் உங்களுக்கு அனுப்பி தந்துடுறேன். சரிங்களா? ப்ளீஸ் சென்ட் இட் டு மீ. கண்டிப்பாக நான் அனுப்பி தந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி. எப்படி கண்டுபிடிச்சோம்? கால்சியம் ஆட்டம் டோட்டலா அங்க அதோட அட்டாமிக் நம்பர் 20 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 20னா ஆப்வியஸ்லி ஆர்கான்ல 18, 4sல மிச்சம் இருக்கிறது 4s தான். அதுல 2
18 2 20 அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி இதோ. சூப்பர் ஈஸி क्वेश्चन. In a given atom no two electrons can have same values of all four quantum numbers. இத நம்ம என்ன ரூல்னு சொல்றோம்? இத நம்ம என்ன ரூல்னு சொல்றோம்டா கண்ணா? யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. Ma'am, if you don't know the mass, send me the aha. Right. ஓகே, அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? கரெக்ட். நம்ம தலைவர் பால் பாக்கெட் தலைவர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன்ல என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் தான், ரெண்டும் ஆப்போசிட் ஸ்பின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆப்போசிட் ஸ்பின்னா 4 குவாண்டம் நம்பர்ஸும் சேமா இருக்காது, ஸ்பின் குவாண்டம் நம்பர் மாறிடும். அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். அடுத்ததாக அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் L is equal to 3. அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? L is equal to 3 ன்னு சொல்லியிருக்காங்கடா கண்ணா. For both 11th and 12th ராக்கண்ணா, for both 11th and 12th. ஏன்னா நம்ம 11th லைவ் முடிச்சப்போ கிட்டத்தட்ட 11th and 12th சேர்த்தே சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 64 பேர் எனக்கு லைவ் முடிச்ச கையோட அப்பவே எனக்கு அனுப்பி தந்திருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் லைவை பார்த்துட்டு மேம் எங்களுக்கு கிஃப்ட் இல்லையா, நான் கீவேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க மேம், முடிஞ்சா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் லைக் எவ்ரி ஸ்டூடெண்ட் டிசர்வ்ஸ் அ கிஃப்ட் ஆன் நியூ இயர். அதனால நான் எல்லாருக்கும் சரி ஓகேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 117 பேர்னு நினைக்கிறேன். கவுண்ட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 117 ஆர் அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கிஃப்ட் ரெடி, டிஸ்பேச்சும் பண்ணியாச்சு. இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு 3 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். டேக்கண்ணா அதே மாதிரி இந்த தடவை எல்லாருக்கும் கிஃப்ட் பிடிச்சிருச்சுன்னா மாசம் நான் கிஃப்ட் அனுப்புவேன். பட் அதுக்கு எல்லாரும் என் லைவுக்கு கரெக்டா வந்துடணும், சரியா? சுசித்ரா 3 நாள் இருக்குடாக்கண்ணா. அதுல ஷிப்மெண்ட் டேட் வந்து 3 நாள் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில பேருக்கு 1ஆம் தேதி, ரொம்ப கம்மியான ஒரு 10 பேருக்கு மட்டும் 1ஆம் தேதி போகும். பாக்கி எல்லாருக்கும் 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஓகே, இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் டி. ஏன் L is equal to 3 னா அது F ஆர்பிட்டால். F ஆர்பிட்டால 14 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணலாம், ஏன்னா 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, கரெக்டா? அதனால ஆப்ஷன் டி 14 is the right answer. அடுத்த கேள்வி, the order of filling the electrons in the orbitals will be. ஆஃப் பாஸ் ரூல ஞாபகம் வச்சு சொல்லுங்க, ஆஃப் பாஸ் ரூல யூஸ் பண்ணி சொல்லுங்க. So let me know the answer. பரவாயில்ல தருண், கவலைப்படாதீங்க. இஃப் யூ ஸ்டில் ஹாவ் டைம் 11th and 12th மேரத்தானை பாருங்க, பார்த்துட்டு எனக்கு கீவேர்ட்ஸை கரெக்டாக அனுப்புங்க. கீவேர்ட்ஸ் முக்கியம் கிடையாதுக்கண்ணா, எனக்கு நீங்கள் ஃபுல்லாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதை அட்டென்ட் பண்ணுங்க. ஆர் இனி வர உள்ள லைவ்ஸில் ரெகுலராக வாங்க, இந்த மாத கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும், சரியா? பிடிஎஃப் கேட்டவங்களுக்கு நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன்டாக்கண்ணா. ஓகே, கவலைப்படாதீங்க. ஐ வில் சென்ட் யூ பை டுடே. ஏன்னா இன்னைக்கு தான் எனக்கு ஆக்சஸ் கிடைக்கும். எப்போல்லாம் எனக்கு லைவ் இருக்கோ அப்போல்லாம் தான் ஆக்சஸ் தருவாங்க வேதாந்துல. ஸோ கண்டிப்பாக நான் தந்துடுறேன். ஓகே தருண், மெயில் அனுப்பியிருக்கலாமே. நான் என்னோட மெயில் ஐடிக்கும் அனுப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ், நிறைய பேர் ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடையா? You guys are absolutely right. Half-Boss principle, SS, PS, PS, DPS, DPS, FTPS, FDPS. எழுதியே காமிச்சிடுறேனே. So half-Boss principle, SS, PS, PS, DPS, DPS, FDPS, FDPS. அதோட நம்பரிங் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 2 2 3 3 4 3 4 5 4 5 6 and 4 5 4 5 6 7
அடுத்து FTPSக்கு 5 6 7 8 வரும். சரியா? இத வச்சு ஈஸியா சொல்லிடலாம். And yes, option B is the correct answer. Last question from atomic structure. So இந்த கேள்வி முடிச்சதும் அடுத்ததாக நம்ம chemical kinetics தான் பார்க்க போறோம். How to find major products in organic chemistry. Okay, ஜெயராம் கவலைப்படாதீங்க, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. I'll also take a screenshot of this. So don't worry Dakana, I will make a separate video for it. Okay, அதற்காகவே நான் தனியா ஒரு வீடியோ, detailed வீடியோ நான் உங்களுக்கு தரேன். Thank you so much. இந்த மாதிரி வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் வேணும்னாலும் கேளுங்க டாக்கனா, அந்த வீடியோஸ்லாம் நம்ம சீக்கிரமா போடலாம். சரியா? இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. அடுத்ததாக நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ் சாப்டருக்கு தான் போறோம். கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஓட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். So quick, திரும்ப சொல்லிக்கிறேன். என்ன மேம் கீழே பார்த்துட்டு இருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா உங்க ஹேட்டை நான் லேப்டாப்ல பார்க்குறேன். லேப்டாப் கீழே தான் இருக்கு. ஸோ ஒரு ஸ்டூல்ல வச்சிருக்கேன், அதனால கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? யோசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. பி 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 கன்ஃபார்மா? கன்ஃபார்மா ஆப்ஷன் பி தானா? ஏன்னா நான் சொல்றேன் கன்ஃபார்மா ஆப்ஷன் பி தான். சூப்பர்டா கண்ணா. ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பாஸ் பிரின்சிபல் வச்சு எழுதிடலாம். எழுதுனீங்கன்னா ஆப்வியஸ்லி காப்பர்க்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் ஆப்ஷன் பி. அண்ட் எஸ் 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 இத்தோட நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட क्वेश्चंस முடிக்கிறோம். அடுத்ததா என்ன மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சாப்டர் கெமிக்கல் கைனெடிக்ஸ். கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் क्वेश्चंस தான் வரும். ப்ராப்ளம்னாவே பிரச்சனை தானே. அந்த பிரச்சனைய மல்லு கட்டி தீர்க்க வேணாமா? எஸ், அதுக்காக தான் கெமிக்கல் கைனெடிக்ஸ் பார்க்குறோம். பாருங்க எவ்வளோ கேள்வி கொண்டு வந்திருக்கேன். மற்றதெல்லாம் 2.6 சம் கேபிஸ் அவ்வளோதான். அது பாருங்க 6.7 நோடிக்கிட்டே இருக்கு. 7.4 MB which means அவ்வளோ கேள்விகள் இருக்கு, அவ்வளோ கிராப் பேஸ் क्वेश्चंसலாம் இருக்கு. வாங்க அதுக்குள்ள போலாம். எஸ், அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு குட்டி ஃபயர் போட முடியுமா கமெண்ட் செக்ஷன்ல? எல்லாரும் ஒரு குட்டி ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல போட முடியுமா? ஏன்னா மணி 6:45 ஆச்சு. நம்ம 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். இந்த எனர்ஜிக்காகவே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு தேவை. சோ அந்த பாராட்டை நமக்கே கொடுத்துக்கலாம். சோ எஸ் 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 எஸ், ஃபயரிங்கடா கண்ணா, ஃபயரிங்க, நமக்கான பாராட்டுங்க. வினோ, மத்தி, ஷர்மிளா 3 பேர் தானா? 40 பேர் கிட்ட இருக்கோம். 36 37 பேர் இருக்கோம். 3 ஃபயர் தானா? பத்தாதே. எங்க டிஜான், டன்ஸ், நான்சி, தருண் போல்ட், உங்களோட மெசேஜ் எல்லாம் காணுமே. எஸ் ஜெயராம், அச்சோ பரவாயில்ல நான்சி, பரவாயில்லடா கண்ணா. காவ்யா, எஸ், பொறி பறக்குது. நியூ இயர் அதுமா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பொறி பறக்குது. That is how your energy should be. பிரியா, முகமது, தேவேஷ், பக்கா டக்கனா, very good. That is how your energy should be. வினீத், very good, பக்கா. So இப்போ இதே எனர்ஜியோட திவ்யா, இதே எனர்ஜியோட காவ்யா, பிரியா, இதே எனர்ஜியோட நம்ம கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஆரம்பிக்கலாமா? நான்சியோட ஃபயர் வந்துருச்சு. நான்சியோட ஃபயர் வந்தாச்சு. எஸ், சூப்பர் வினோ.
பக்கா பக்கா பக்காடக்கனா. இப்போ இங்க 40 பேர் இந்த லைவ பார்த்துட்டு இருக்கோம். இந்த எனர்ஜியோட இந்த கரிஸ்மாவோட நம்ம பியாரி அல்ல நான்சி எல்லாரும் ஃபயர் போட்டிருக்காங்க. இதே எனர்ஜியோட நம்ம அடுத்ததாக கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் சாப்டருக்குள்ள தான் போறோம். ஏக்கனா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரலாம். திடீர்னு நியூ இயர் வேற, அது இது இந்த சேனல்ல எதையோ போட்டுட்டு இருப்பாங்க. சரியா? பீட் அகாடமிக் ஆர் நான் அகாடமிக், அது இது எதை வேணாலும் போடலாம். ஆனா நம்ம இலக்கு, நமக்கான மோட்டிவ் என்ன? இந்த லைவ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை முடிக்கணும். அதுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய தன்ஸ், நான்சி, காவ்யா, ஜெனிதா எல்லாரும் பியாரி எல்லாரும் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. அந்த எனர்ஜி உங்கள்கிட்டையும் இருக்கணும். நீங்களும் அதே எனர்ஜியோட இந்த சாப்டர் ஆரம்பிக்கணும். So here we go with the very next chapter, which is chemical kinetics. So இந்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்பவே சொல்லிடுறேன், தான் 7 மணிக்கு நான் 7:01 சரியா? 7:01 நான் உங்களுக்கு ஒரு அடுத்த பயாலஜி ஸ்பெஷல் பிடிஎஃப் தர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. Yes, here we go with the very first question. Telegram join பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி, subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு இந்த ஒரு கேள்விக்கான விடையை சொல்லுங்க. இது 2023ல கேட்ட கேள்வி. So let me know the answer for this question. இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? சிக்ரம், சுசித்ரா, டன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நான்சி வெரி குட். நம்ம 41 பேர் இருக்கோம். கரெக்டா 7:01 இல்லைன்னா 7:05 1ல இருந்து 5க்குள்ள 7:01 இருந்து 7:05க்குள்ள நான் அடுத்த பயோ பிடிஎஃப் தர மாதிரி இருக்கும். ஓகே, சோ அதுக்குள்ள லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. லெட் அஸ் ரீச் 100 லைக்ஸ். டி கன்ஃபார்மா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? For a certain chemical reaction, ரேட்டுக்கான ஃபார்முலா R is equal to K A square B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When the initial concentration of B is tripled, B ட்ரிபிள் பண்றோம். அப்ப இங்க ஏங்கிறது ஏக்கு பதிலா இங்க என்னவா மாறும்? 3A மாறும். Keeping B constant. அப்ப ரேட் என்னவா மாறும்? ரேட் 3 square, which means 9K A square. 9K 3 square is 9. 9K A square B. அதனால இதற்கான சரியான விடை என்பது obviously option D. It increases by a factor of 9. அடுத்த கேள்வி, it is an assertion and reasoning question. இதற்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதற்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதற்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Assertion, a reaction can have zero activation energy. Reason, the minimum extra amount of energy absorbed by reactant molecule becomes equal to threshold value. Okay, something is given. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. இது 2023ல கேட்ட क्वेश्चन. நான்சி, வர்ணா சி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் உங்களுக்கான விடை என்ன, உங்களோட விடை என்னங்கறத சொல்லுங்க. நான்சி அண்ட் வர்ணா ஆப்ஷன் சி. வினோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் சரியான விடையா? பார்த்தரலாமா? இங்க assertion, a reaction can have zero activation energy. முதல்ல activation energyனா என்ன? ஒரு reactant இங்க இருக்கு, threshold energy இங்க இருக்கு. இந்த அளவுக்கு போறதுக்கு தேவையான எனர்ஜி தான் activation energy.
ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்க்கு ஜீரோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கூட இருக்கலாம் whenever the reactant energy is equal to threshold energy. கரெக்ட்டா? assertion correct. ரெண்டாவது, the minimum extra amount of energy absorbed by the reactant molecules so that their energy becomes equal to the threshold value is called as activation energy. அதுவும் கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. அசர்ஷன் கரெக்ட், ரீசன் கரெக்ட். ஆனா ரீசன் கரெக்டா அசர்ஷனுக்கான ரீசனா மேம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, ரெண்டுமே சரியா இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு பிகாஸ் போட்டு பாருங்க. போட்டா does it make any sense? No, no. அதனால assertion correct, reason correct, but reason is not the correct explanation of assertion is the absolute correct answer and option C is the right answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடைய சொல்லுங்க. நான் காமிக்கிறேன், அடுக்கடுக்கா காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இருக்குடா இதே ஃபார்மேட்ல. ஓகேவா? அந்த ரேட் எக்ஸ்பிரஷன்லாம் வச்சு இதே ஃபார்மேட்ல நிறைய கேள்வி கேட்டிருக்கான். யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. சீக்கிரமா எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. let me know the answers in the comment section. தருண், ஷஹானா, நான்சி, டன்ஸ், வர்ணா, சீதா மேம். ஓகே, மற்றவங்களும் விடை என்னன்னு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. எப்பவுமே இந்த மாதிரி கேள்விகளை அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அது ஸ்டாக்கியோமெட்ரிக்கலி பேலன்ஸ்டா, பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனான்னு பார்க்கணும். சிம்பிளா நம்ம பாஷையில சொல்லணும்னா சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பேலன்ஸ் ஈக்குவேஷனா? ஆமா. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது அப்படியே ரேட் எக்ஸ்பிரஷனா மாற்றணும். மாற்றினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ லெட் மீ நோ த ஆன்சர்ஸ். சி தான், நிறைய பேர் ஆப்ஷன் சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா பார்த்தரலாமா? On the count of 3, 2, 1 the correct answer is absolutely option C. இதுக்கு நான் என்னடா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது? ரொம்ப ஈஸி. N2 வா, the reactant, அப்போ மைனஸ் போட்டுறணும். minus dN2 by dt. 3H2 வா, 3 1/3 மாறும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் டினாமினேட்டர்ல வரணும். அப்போ minus 1/3 dH2 by dt. இது ப்ராடக்ட், ஸோ பிளஸ் போட்டுக்கலாம். 2 1/2 ஆக மாறும். 1/2 d NH3 by dt. And so obviously option 3 is the correct answer. Option 3 is the absolute right answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? டக்குனு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Let me know the answers. Let me know the answers, Rakana. கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா? இதுக்கும் சி தானா? எகெயின் சியா? எகெயின் சியா? இங்க xyzங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் சரியா? என்ன சொல்லியிருக்கான்? மைனஸ் dA by dt is equal to minus dB by dt is equal to 1.5 dC by dt. 1.5 ஸ்டாக்கியோமெட்ரிக் வேல்யூ வராது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1.5 we can easily convert it into a whole number. சரியா? ஸோ ட்ரிக்கு சொல்லிட்டேன், ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இதற்கான விடை இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி. எப்படி மேம்? ரொம்ப ஈஸியா. இங்க 1.5 வரணும் சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? அதை ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணோம்னா 3/2 போட்டுடலாமா? கரெக்ட் தானே? 3/2 போட்டுடலாமா? இதுக்கு பதிலா 3/2 is 1.5. இப்போ எனக்கு இந்த 3 நியூமரேட்ல இருக்கக்கூடாது. நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன்ல அப்படி வராது. அப்போ இந்த 3 நியூமரேட்ல இருக்கக்கூடாதுன்னா அந்த 3 அடிச்சுட்டு இந்த 1/3
1 by 3, I am dividing all the equation by 3. அப்பதான் இந்த 3 அடியும். And so, x um y um 3, z 2, and the correct answer is option C. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? நல்லா கவனிங்கடா. In the next 5 to 10 minutes, I'll give you the next bio PDF. நல்லா கவனிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. இது 2011ல கேட்ட கேள்வி. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கேள்வி. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கேள்வி. சோ யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா? எஸ். again C. இங்கேயும் சியா? யோசிச்சு சொல்லுங்க. இருக்கலாம், இருக்காமலையும் போலாம். ஆனா யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டு PDF அனுப்பலாம். because more chapters. okay. hi Shivana. thank you Shivan, sorry Shivan Adiyal. thank you. hi Dakanna, happy new year. ஏக்கண்ணா யாராவது லைக் போடலனா லைக் போடுங்க. பிகாஸ் இன்னும் 20 லைக் தான் 100க்கு தேவை. ஸோ போட்டு விட்டுருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த 5-10 நிமிஷத்துல ஒரு PDF, 100 லைக்ஸ் வந்ததும் ஒரு PDF. அடுக்கடுக்கா இனி நம்ம பயோ PDFs தான் கொடுக்க போறோம். ஸோ எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க. ஓகே சுபாக். ஹாய் டாக்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ நோ. ஸோ இப்போ இந்த கேள்விக்கும் நிறைய பேர் சி சொல்லியிருப்பீங்க. பட் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எப்படி மேம் ஆப்ஷன் டி? இங்க என்ன சொல்லியிருக்கான்? இந்த வேல்யூக்கு கே N2O5 சப்ஸ்டியூட் பண்ணு. இந்த வேல்யூக்கு கே டேஷ் N2O5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த வேல்யூக்கு கே டபுள் டேஷ் N2O5 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஆப்வியஸ்லி ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது இந்த N2O5 கான்சென்ட்ரேஷன் கட் ஆயிரும். கே டேஷ் கே டபுள் டேஷ் தான் இருக்கும். அடுத்ததாக இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கா? இங்க 4 NO, 4 நைட்ரஜன், இங்கேயும் 4 நைட்ரஜன், 10 ஆக்சிஜன், இங்கேயும் 10 ஆக்சிஜன். கரெக்டா? பேலன்ஸ்ட் இல்ல? அப்போ இதற்கான ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. எழுதுனீங்கன்னா இது ரியாக்டன்ட், அதனால -1/2 N2O5க்கு பதிலாக K சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். K is equal to 4 ப்ராடக்ட் 1/4 NO2 கான்சென்ட்ரேஷன் வேல்யூக்கு பதிலா K dash சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். is equal to O2க்கு பதிலா K double dash. ஸோ அப்படியே போட்டுருங்க. இங்க K டேஷையும் கேவையும் K double டேஷையும் கேயும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. which means இது ரெண்டும் தான் ரிலேட் ஆகுது. கலரை மாத்திரலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் K and K dash கான ரிலேஷன் -1/2 K is equal to 1/4 K dash. இதுவும் கட்டாச்சுன்னா இங்க 2, இந்த 2 இங்க வந்துச்சுன்னா 2K is equal to K dash. கரெக்டா? அடுத்ததாக K and K double dash ஈக்குவேட் பண்ணும். K and K double dash ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? K double dash is equal to K/2. மைனஸ்க்கும் சேர்த்து தான் இது போட்டிருக்காங்களா? ஸோ இதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அது கவனிக்கல. ஸோ அதனால ஆப்வியஸ்லி K double dash is equal to K/2. and so the correct answer is option C கிடையாது, ஆப்ஷன் டி. சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பீங்க, ஆனா நமக்கான மார்க் போயிரும் கண்ணா. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப கவனமா பார்க்கணும். Here you go with the next question. இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? யோசிச்சு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. எல்லாரும் கவனிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. Let me know the answers in the comment section. Let me know the answers in the comment section. Okay.
பார்த்தரலாமா? ரொம்ப ரொம்ப சுலபமான கேள்விதான் இது. டிசி டிசி டிஎன்சிக்கு நடுவுல திருப்பி ஒரு கன்ஃபியூஷனா? டிஎன்சிக்கு நடுவுல திருப்பி ஒரு கன்ஃபியூஷனா? ஏக்கனா 7 மணிக்கே இதோ 7:05க்குள்ள நான் ஒரு பிடிஎஃப் தந்துருவேன். 7:30க்கு ஒரு பிடிஎஃப் தந்துருவேன். ஸோ எல்லாரும் கவனமா வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரி குட் ரக்கனா. சரி, இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? For the reaction N2O5 2NO2 plus half O2, value of rate of disappearance of N2O5 இவ்வளோ, rate of formation of NO2வும் O2வும் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸி. இங்க என்ன தெரியும்? dN2O5 is equal to 2ங்கிறதுனால 1/2 of NO2 and halfங்கிறதுனால twice of oxygen. கரெக்டா? அப்ப இவனோட வேல்யூக்கு பாதி வேல்யூ NO2க்கும் டபுள் வேல்யூ ஆக்சிஜனுக்கும் போனோம். 6.25 into 10 to the power minus 3 ஓட பாதி வேல்யூ எங்க இருக்கு? யோசிச்சுக்கோங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பாதி வேல்யூ எங்க இருக்கு, டபுள் வேல்யூ எங்க இருக்குங்கிறத பாருங்க. பாத்தீங்கன்னா obviously option C is the right answer. ஓகேவா? obviously option C is the right answer. சரியா? ரொம்ப ஈஸி. இந்த 1/2ல 2 இப்படிக்கா போனோம். அப்போ 2 into 6.25 will give you dNO2 by dt. இந்த 2 அப்படிக்கா போச்சுன்னா 1/2. அப்போ இதோட பாதி which is 3.125 into 10 to the power minus 3. ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா? So here we go with the next question. அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இங்க the rate of appearance of bromine is related to the rate of disappearance of bromide ion. bromine அப்படின்னு சொல்லும்போ Br பத்தி பேசுறாங்க. bromide ion அப்படின்னு சொல்லும்போ Br2, இங்க Br minus பத்தி பேசுறாங்க. யோசிச்சு இதுல எது சரியான ஆன்சரா இருக்கும்? ரொம்ப ஈஸி. எது சரியான ஆன்சரா இருக்கும்னு சொல்லுங்க. ஓகே நான்சி, got it ரக்கனா. பேசாம क्वेश्चन நம்பரை போட்டுட்டு ஆன்சர் சொல்லுங்க. 7 ABCD எனிதிங் எதுன்னு சொல்லுங்க. ஏன்னா क्वेश्चनக்கும் ஆன்சருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, அதனால. சோ யோசிச்சு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. Let me know the answers in the comment section. ரொம்ப சுலபமான கேள்வி, ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்வி. சோ விடை என்ன? Let me know. 7D 7C CRDயா? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா bromide ion ப்ராடக்ட் மைனஸ் வரணும், ரியாக்டன்ட் மைனஸ் வரணும். bromine ப்ராடக்ட் தானே, ப்ராடக்ட்க்கு பிளஸ் வரணும். அது கூட பார்க்கலாம், இல்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் யோசிச்சு கவனமா ஆன்சர் பண்ணுங்க. சைன் முக்கியம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் முக்கியம். அங்கதான் நம்ம திணறுவோம், அங்கதான் நம்ம தப்பு பண்ணுவோம். சோ அதையெல்லாம் கவனிச்சு உங்களோட ஆன்சர்ஸை நீங்க சொல்லணும். சரிங்களா? அதையெல்லாம் 1க்கு 2 தடவை கவனிச்சு சரி பார்த்துட்டு உங்க ஆன்சரை சொல்லுங்க. கண்டுபிடிச்சாச்சா? பார்த்தரலாமா? நமக்கான விடை என்னங்கறத பார்த்தரலாமா? வெரி குட். சைன் பாருங்க. சைன் பார்த்தா ஆன்சர் வந்துரும். சைன் பார்த்தீங்கனாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். It is obviously option D. சரியா? It is obviously option D. 1/3 bromine dBr2 by dt is equal to minus 1/5 dBr minus dt ன்னு இருக்கும்.
இந்த 3 அப்படிக்கா போச்சுன்னா 3/5. இங்க தான் மைனஸ் இருக்கு. எங்க சைனை பாருங்க, இங்க மைனஸ் இல்ல, இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் இல்ல, மைனஸ் இருக்கு. ரியாக்டன்ட்க்கு சைன் முக்கியம், அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? let me know the answers in the comment section. pdf ஓகே கொடுத்துடலாம். இதற்கான விடையை மட்டும் சொல்லுங்க. क्वेश्चनோட நம்பர் முக்கியம், நம்பர் ஆப்ஷன் சொல்லுங்க. இத முடிச்சதும் நம்ம pdf தர மாதிரி இருக்கும். எஸ், இத முடிச்சதும் நம்ம pdf தர மாதிரி இருக்கும். ஏக்கனா 2 pdf தந்திருக்கோமா, பிளான் கிங்டமும் அனிமல் கிங்டமும், சரிதானே? அடுத்ததாக பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் தான் தர போறேன். சோ யோசிச்சுக்கோங்க, கவனமா ஆன்சர்ஸ் சொல்லிட்டு pdf வாங்குங்க. சொன்ன மாதிரி 75 76 ஆயிருச்சு. பட் இந்த ஆன்சரை பார்த்து சொல்லுவோமே. சோ ஆன்சர் என்ன? இங்க dH2/dt கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். என்ன வேல்யூ தந்திருக்கான்? NH3 அமோனியா ப்ராடக்ட் வேல்யூ தந்து ரியாக்டன்ட் வேல்யூ கேட்டிருக்கான். இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்ன? we know -1/3 dH2/dt is equal to இங்க 1/2 dNH3/dt. கரெக்டா? இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா, ஒரே ஒரு நிமிஷம், இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 3/2 அப்படின்னு வந்துரும். அமோனியாவோட வேல்யூ 2 × 10⁻⁻4. இந்த 2ம் கட் ஆயிரும். கரெக்ட் தானே? அப்போ 3 × 10⁻⁻4 தான் சரியான விடையா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, எஸ் 3 × 10⁻⁻4 தான் சரியான விடை. சரியா? சோ அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விடாக்கண்ணா. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சாரி, அடுத்த கேள்விக்கு போலாம். ஆல்ரெடி the last one was repeated question. So இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி, are you guys ready to get the pdf? Are you guys ready to get the pdf? 7 மணிக்கு ஒரு pdf தரேன்னு சொன்னேன்ல, அனுப்பிரட்டுமா? எல்லாரும் தயாரா? on the count of 3 2 1 pdf கொடுத்தாச்சு. ஓகே, pdf பின்னும் பண்ணிடுறேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட், டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே. வித்தியாசம்லாம் இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணுவோமே. ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். கமெண்ட் செக்ஷன்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க. இதற்கான ஆன்சர் அப்புறமா பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க. எஸ், பார்ப்போம். டவுன்லோடட் வேணாம், வெறும் ஃபயரை மட்டும் போடுங்க பார்ப்போம். ஏண்டா கண்ணா என்னாச்சு? திடீர்னு கவுண்ட் அப்படியே கம்மியாயிருச்சே. வாட் ஹேப்பன்? எனக்கு தான் அப்படி காமிக்குதா? ஓகே எல்லாரும் இருக்கீங்க. ஃபயர் வந்தாச்சு. நான்சி, ஷர்மிளா, நான்சி, வர்ணா, திவ்யா, சுரேஷ், வினீத், வர்ணா, சூப்பர் டக்கனா, வெரி குட். எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? கீர்த்தனா, பியாரி எல்லாம் வெரி குட் ரக்கனா, வண்டர்ஃபுல். சூப்பர். ஓகே, ஆஹா, டிஜான் ஐஸோட வந்துட்டாரு. தருண் சூப்பர். அன்பின் பண்றேன். எஸ், ஓகே. இப்போ அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா?
மீனாட்சி, ஆஹா, டிஜான் வாங்க வாங்க வாங்க, இந்த கேள்விக்கு வாங்க. இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க டிஜான். தருண் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ சொல்லிட்டாரு. தருண் இஸ் ஆன் ட்ராக். மாஸ் மாஸ் தருண். நான்சி, டாக்டர் பால், ஒரு நாள் அவரையும், அவர் இந்தியாவுக்கு வரும்போது அவரையும் நம்ம சேனலுக்கு கொண்டு வரலாம், சரியா? 10th ஏ நான்சி சொல்லியாச்சு, வினீத் சொல்லியாச்சு, காவ்யா சொல்லியாச்சு. சோ சரியான விடை என்பது இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ. என்ன காரணம்? ஏன்னா இது ப்ராடக்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்க்கு மைனஸ் வருமா? கிடையாது. ரியாக்டன்ட் ஏ அண்ட் பிக்கு தான் மைனஸ் வரணும், ப்ராடக்ட்க்கு மைனஸ் வரக்கூடாது. அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? The rate of reaction dB by dt is equal to what? dB by dt is equal to what? ரொம்ப சுலபமான கேள்வி. இதற்கான விடை என்ன? இதற்கான விடை என்ன? ஆல்ரெடி நம்ம 3 PDFs கொடுத்தாச்சு. 4வது PDF கரெக்டா 7:30 மணிக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். யோசிச்சு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. மேக்ஸிமம் 8 மணி 8:30 மணிக்கெல்லாம் நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிடுவோம்டா கண்ணா. அதுக்கு மேலே நம்ம போக மாட்டோம்ங்கிறது என்னோட நம்பிக்கை. எஸ், லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்ததாக 11th உள்ள சம் பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு தான் நம்ம போறோம். பிளான் கிங்டம் கொடுத்தாச்சே சரஸ்வதி, ஆல்ரெடி கொடுத்தாச்சு ரக்கனா. ப்ளீஸ் செக் ஒன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த பிடிஎஃபே பிளான் கிங்டம் தான். பிளான் கிங்டம் கொடுத்தாச்சு, அனிமல் கிங்டம் கொடுத்தாச்சு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ திருப்பி அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன? 3a gives 2b. Rate of reaction dB by dt is equal to what? Is equal to, ரொம்ப ஈஸி, 3a by 2b தான். இது இப்படிக்கா வந்துருமா? கரெக்டா? அப்போ 1/3 dA by dt is equal to, கரெக்டா, 1/2 dB by dt. இந்த 2 அப்படிக்கா போச்சுன்னா it is 2/3 minus 2/3 dA by dt. அதனால obviously option B is the right answer. அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கான விடை என்ன? ரொம்ப 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 சுலபமான கேள்வி இது. இதற்கான விடை என்ன? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100-200 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போமா இதுவரை? கரெக்ட் தானே? ஸோ அதே ஃபயரோட இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே வினோ, கவலைப்படாதீங்க வினோ. எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் இன் பர்சன் உங்களுக்கு அனுப்பித்தரேன். எந்த சாப்டர் டவுன்லோட் ஆகலையோ நான் அனுப்பித்தரேன், சரியா? எஸ், we are back. பேக். என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் சரியா இருக்கா? கிளியரா இருக்கா? என்ன பண்ண, இனிமே பஃபரிங் வந்துச்சுன்னா போகாதே பாட்டை தான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆடியோ வீடியோ எல்லாம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவா இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணலாம். எஸ் மீனாட்சி, கண்டிப்பா பாட்டு வரும், சீக்கிரமாவே பாடிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்விக்கான விடை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன? On which edition should I follow?
Sanju Sanjay, please follow the latest edition. February, I think February Marchல அடுத்த edition வருது 2026 கான edition, NCERT ஓட edition, அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? So அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை தருண் ஹவ்வா 3 தானே ஹவ் எந்த கேள்விக்கு கேக்குறீங்க? தருண் எந்த கேள்வியில உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, I will solve it. So yes, யோசிச்சு இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. நிறைய பேர் ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் சி தானா? For a reaction 2N2O5 gives 4NO2 plus O2, rate and rate constants are இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. Then concentration of N2O5 at that time is, நமக்கு என்ன தெரியும்? Rate R is equal to rate constant into reactant concentration. இங்க N2O5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டா? கான்சென்ட்ரேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால ரேட் வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு சரியான விடை என்பது என்னவாக இருக்கும்? என்னவாக இருக்கும்? இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி. சி கிடையாது, பி. ஏன் ஏன் என்ன காரணம்? ஏன்னா R is equal to K concentration N2O5 கான்சென்ட்ரேஷன் தான் வேணும். அப்போ R by K is equal to concentration வரும். கரெக்டா? R by K ன்னு சொல்லும்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 3 தான் வரும். கரெக்டா? கரெக்டா? அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர் தானே? டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? மிகவும் ஆல்ரெடி இதை சால்வ் பண்ணியாச்சுடா. இது நீங்க பார்த்திருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர்ல ஆல்ரெடி வந்த கொஸ்டின் தான். அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? வினீத், பாக்கி பிடிஎஃப்ஸ் நான் உங்களுக்கு 8 o'clock செஷன் கண்டிப்பா முடியும்னு சொல்ல முடியாது. 10 or 15 minutes, half an hour, மேபி 1 hour கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்கு. பட் எஸ், சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்டர்ஸ் பிடிஎஃப்பும் நான் தந்துடுவேன். சரியா? அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? அடுத்த பிடிஎஃப் டான் 7:30 to 35 தந்துருவேன். எப்ப வேணாலும் தரலாம். தந்து 1-2 நிமிஷத்துல நம்ம அன்பின் பண்ணிடுவோம், உங்களுக்கே தெரியும். அதனால எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? பி தானா? கன்ஃபார்மா? ஏன்னா இங்க ஹைட்ரஜனும் அயோடினும் கண்டிப்பா ரியாக்டன்ஸ் மைனஸ் வரணும். HI வந்துட்டு ப்ராடக்ட் பிளஸ் வரணும். HI பக்கத்துல 2 இருக்கு, அப்ப அது 1/2ன்னு மாத்தணும். எல்லாத்தையும் கன்சிடர் பண்றதுனால obviously option B is the right answer. Very good. அப்படியே factors influencing rate of reaction இருந்து முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? இது 2020ல கேட்ட கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? இது 2020ல கேட்ட கேள்வி. சீக்கிரமா இதற்கான விடை என்னங்கறத சொல்லுங்க. சீக்கிரமா எனக்கு இதற்கான விடை என்னங்கறத சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் மறக்காம 4th January அன்னைக்கு நடக்கக்கூடிய கம்ப்ளீட் கிளாஸ் 12th மெகா மேரத்தானுக்கு வந்துருங்க. கண்டிப்பா 10+ hours நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இட் இஸ் வர்த் இட். ஏன்? ஏன்னா நம்ம என்டையர் போர்ஷனையும் அதுல கவர் பண்ணிடுவோம். கிளாஸ் 12 ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். ஃபுல்லா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா முழுமையா முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் வந்துருங்க. இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? An increase in the concentration of reactant of a reaction leads to the change in what? Leads to the change in what?
பார்த்தரலாமா? பார்த்தரலாமா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கூடுச்சுன்னா அந்த ஒரு கிவன் ஸ்பேஸ்ல ரியாக்டன்ஸ் கவுண்ட் அதிகமாகுது, அப்போ கொலிஷன் அதிகமாகும், கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். அண்ட் சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக மெக்கானிசம் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் ஸ்லோன்லாம் நிறைய ரியாக்ஷன் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் ஆர்டர் என்ன? கீ ஸ்லோ ரியாக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஓவரால் ஆர்டரோட கீ ஸ்லோ ரியாக்ஷன்ல இருக்கு. யோசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. ஓகே, 2 PM to 5 PM. ஆமா ஆமா வினீத், கண்டிப்பா கண்டிப்பாடா கண்ணா. ஹாய் ஹாய் ஆஷிக். ஓ ஆமா, நம்ம வைசாட்டை பத்தி பேசுறோம்ல, ஏகலவ்யா தான் மார்னிங் 9 o'clock. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஷனை மாத்தி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ டோன்ட் வரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஷனை நம்ம மாத்தி வச்சுக்கலாம். கவலைப்படாதீங்க. 4th Jan அன்னைக்கு நம்ம செஷனை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கலாம். எல்லாரும் வைசாட் எக்ஸாம் எழுதணும் கண்ணா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வைசாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? இப்போ இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது ஸ்லோ ரியாக்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு சிம்பிள் எலிமெண்டரி ரியாக்ஷனா இருந்தா ஆர்டர் நம்ம பிராக்டிக்கலா தான் கண்டுபிடிக்க முடியும். சாரி, அந்த ஆர்டர் ரேட் ஈக்குவேஷன்ல இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். பட் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஃப்ராக்ஷன்ல ஆர்டர் வரும். ஆர்டர் எங்கிருந்து வரும்? ஸ்லோவஸ்ட் ரியாக்ஷன்ல இருந்து வரும். ஸோ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்ல இருந்து வரும். ஸோ விடை என்ன? ஏதானா? 16A. 16A பார்த்தரலாமா? அது கண்டிப்பா ஃப்ராக்ஷன்ல வரும்னு சொல்ல முடியாது. ஃப்ராக்ஷனா இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். ஆனா இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகாம எப்படி விடைய கண்டுபிடிக்கிறது? நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், இருக்கிறதுலயே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பை பாருங்க. இங்க x plus y gives xy plus y தான் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். கரெக்ட் தானே? அங்க ஒரு எக்ஸும் ஹாஃப் வையும் சேர்ந்துதான், ஒரு எக்ஸும் ஹாஃப் வையும் சேர்ந்துதான் xy தருது. அதுதான் மெயின் ப்ராடக்ட். கரெக்டா? அப்போ ஹாஃப் மாலிகுல் ஆஃப் y2க்கு 0.5, 1 மாலிகுல் ஆஃப் xக்கு 1, 1 plus 0.5 1.5. பெருசா கன்ஃபியூஷனே இங்க தேவையில்லை. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. you will get the answer and yes, 1.5 option A is the correct answer. புரிஞ்சுச்சுங்களா? தெளிவா இருக்கீங்களா? yes, 1.5 is the correct answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இது 2017ல கேட்ட கேள்வி. ரொம்ப சுலபமான கேள்வி. இதற்கான ஆன்சர் என்ன? குவிக் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படியோ வந்துடுது. ஸோ மன்னிச்சுக்கோங்க. இப்போ இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. கன்சிடர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ஆன் டபுளிங் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போத் த ரியாக்டன்ஸ், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் பை அ ஃபேக்டர் ஆஃப் 8. சரியா? ஸோ நீங்கள் 2 ரியாக்டன்ஸோட கான்சென்ட்ரேஷனையும் டபுள் பண்ணும்போது ரேட் 8 மடங்கா மாறுது. However, if only concentration of chlorine is doubled, chlorine double பண்ணீங்கன்னா rate is increased by the factor of 2. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? Rate is directly proportional to concentration of chlorine அப்படின்னு தெரியுது. இப்போ chlorineல இருந்து rate டபுள் ஆகுது, இது டபுள் ஆச்சுன்னா இதுவும் டபுள் ஆகுதுன்னா obviously NO ஓட கான்சென்ட்ரேஷனுக்கும் இதுக்கும் என்ன வேல்யூ இருக்கும்? directly proportional to ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்றத ஸ்கொயர்னு சொல்லாமா? இப்போ ஜஸ்ட் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே.
ஓவரால் ரேட்டு எல்லாம் கரெக்டா வருதா, இவங்க சொல்ற ஈக்குவேஷன் கரெக்டா வருதான்னு பார்க்கலாமே. we know rate is equal to k concentration. நான் சொன்னது படி பாத்தீங்கன்னா NO ஸ்கொயர் CL கரெக்டா. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டுத்தையும் as per the first line டபுள் பண்றேன். டபுள் பண்ணேனா இங்க ஒரு 2 இங்க ஒரு 2, 2 square is 4 into 2 into 2 is 8. 8 times அப்படிங்கிற வேல்யூ வந்துச்சா. இப்போ புது ரேட் 8 மடங்கா மாறிடுச்சா. கரெக்டா கரெக்டா. அப்போ ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னா ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் 2 plus 1 3 and so the correct answer. oh okay okay NO தான் கேட்டிருக்காங்களா. ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 3, NO ன்னு சொல்லும்போது it is 2, அதனால ஆப்ஷன் D is the right answer. ஓகேவா. ஓவரால் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 2 plus 1 3, NO பொறுத்துனா 2, அதனால ஆப்ஷன் D is the right answer. ஓகே, அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன, 2012ல கேட்ட கேள்வி. இதற்கான விடை என்ன, டெக்கனா பை 7:30 நான் அடுத்த PDF உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. எஸ், இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன, இந்த கேள்விக்கான விடை என்ன, யோசிங்க யோசிங்க யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வேல்யூ தான், ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இன்னும் அடுத்த ஒரு 3ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள அடுத்த PDF நான் தர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்கடா கண்ணா, எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. மகாலட்சுமி 18C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினோ, வினீத், டன்ஸ், நான்சி, மகாலட்சுமி மகாலட்சுமி சொல்லிட்டாங்க. பாக்கி எல்லாரும் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. பாக்கி எல்லாரும் இந்த கேள்விக்கான சரியான விடை என்னங்கிறத சொல்லுங்க. தருண் A சொல்லி இருக்காரு. क्वेश्चन நல்லா கவனிச்சு பாருங்களேன். In a reaction A plus B product, rate is double when concentration of B is double. Rate of concentration B ம் double ஆகுதுனா R is directly proportional to B. ரெண்டாவது, rate increases by a factor of 8 when concentration of both the reactants are doubled. முன்னாடி பார்த்த மாதிரியே இல்ல, ரைட். So R is directly proportional to K square அப்படின்னு வெச்சுக்கலாம். சேம் கான்செப்ட், போன क्वेश्चनல பார்த்தா அதே கான்செப்ட் தான். கரெக்ட்டா. இப்போ இத ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பாருங்க. R is equal to K concentration of A square concentration of B. இவங்க சொன்ன மாதிரி ரெண்டுத்தையும் டபுள் பண்ணி பார்க்கலாமா. இது 2A ஆகுது, இதுவும் 2B ஆகுது. அப்படி டபுள் பண்ணீங்கன்னா 4 A 2 square is 4 into 2 K A square B which is none other than 8 அப்படின்னு வருமா. increase by a factor 8. அப்போ both the concentration double ஆச்சுனா rate 8 மடங்கா இங்க மாறுது. and so the correct answer for this question is obviously option. சரியா, சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன, அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன. let me know the answers in the comment section. let me know the answers in the comment section டக்கனா. இந்த கேள்விக்கான விடை என்ன, PDF கண்டிப்பா கொடுத்துறேன் மணிகண்டன். just wait for 5 more minutes. கண்டிப்பா தந்துறேன். C A பாத்தறலாமா. இதான் PDFs ரொம்ப சீக்கிரமா தருவேன். ஏனா நம்ம क्वेश्चन practice முடிய போகுது. அதனால எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. எப்ப வேணா எத்தனை PDF வேணாலும் வரலாம். சரியா. சோ இந்த கேள்விக்கான விடை என்ன, which one of the following statement in the order of a reaction is incorrect. Order is always a whole number.
Order can be determined only experimentally. Order is not influenced by stoichiometric coefficient. Order of a reaction is the sum of power of concentration terms of reactant to express the rate of a reaction. இதில் எனக்கு தெரிஞ்சு order is always a whole number தான் தப்பு. ஏன்னா complex reactionsக்கு order fractionலையும் வரும். Complex reactionsக்கு order fractionsலையும் வரும். அதனால option A is the absolute wrong statement. அடுத்ததாக மிக 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 முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? இதற்கான விடையை சொல்லுங்க. இந்த क्वेश्चन முடிச்சதும் நம்மளோட அந்த ஒரு ஸ்பெஷல் PDF வாங்க போறோம். சரியா? சோ இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? இந்த கேள்விக்கான விடை என்ன? எஸ் 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 கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா? பார்த்தரலாமா? 20 A மகாலட்சுமி A, அப்ரஹாம் 1, மணிகண்டன் A, வினீத் A, தருண் போல்ட் A. ஓகே, வண்டர்ஃபுல் 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 ரக்கனா. சோ இந்த கேள்விக்கான விடை என்னன்னா, இந்த கேள்விக்கான விடை என்னன்னா, இட் இஸ் absolutely ஆப்ஷன் ஏ. எப்படி கண்டுபிடிச்சோம்? ரொம்ப ஈஸி. நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ சேமா இருக்கும், அங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ரேட் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ இங்க சேமா இருக்கு, அங்க பி எப்படி மாறுது? பி டபுள் ஆகும்போ ரேட் எப்படி மாறுது? 4 மடங்கா மாறுது. பி டபுள் ஆகும்போ ரேட் 4 மடங்கா மாறுது. அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். கரெக்டா? பி ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ரெண்டாவதாக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏவை ரேட் கூட ரிலேட் பண்ணி பார்க்கணும். இங்க பி ஸ்கொயர்னு வந்துருச்சு. சிமிலர்லி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ 0.1 ல இருந்து 0.4க்கு மாறும்போ 4 மடங்கு ஆகும்போ 4x ஆகும்போ, வேற கலர்ல போட்டு பார்ப்போம், 4 மடங்கு ஆகும்போ ஆப்வியஸ்லி ரேட்டும் எத்தனை மடங்காக மாறுது? from 6 to 24, 6 to 24, 4 மடங்காக மாறுது. which means rate is directly proportional to concentration of. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன? B எங்க கான்ஸ்டன்டா இருக்கோ அங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏவையும் ரேட்டையும் ரிலேட் பண்ணும். A எங்க கான்ஸ்டன்டா இருக்கோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் B யையும் ரேட்டையும் ரிலேட் பண்ணும். ரிலேட் பண்ணீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வரும். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A B ஸ்கொயர், and so the correct answer is option E. Very good கண்ணா. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? சீக்கிரமா சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. let me know the answers. let me know the answers. ஏக்கண்ணா, இந்த ஒரு கேள்வி 1-2 கேள்வி முடிச்சதும் நான் அடுத்த PDF தர மாதிரி இருக்கும். சோ எல்லாரும் சீக்கிரமா இதற்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குவிக் குவிக் குவிக். குவிக் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எப்படியாவது குவிக் வந்துருது, மன்னிச்சுக்கோங்க. இப்போ இதற்கான விடை என்ன? இப்போ இதற்கான விடை என்ன? ஒன்டானா? ஷியோரா? கன்ஃபார்மா? தருண் மட்டும்தான் சொல்றாரு, மத்தவங்க ஆன்சர்ஸ் எங்கடா? 21வது கேள்விக்கு வந்துட்டோம். For a reaction A plus B products, it is always observed that on doubling initial concentrations of A only, rate is also doubled. அப்போ rate is
directly proportional to A. Next, doubling initial concentration of both A and B, rate changes in the factor of 8. 8 ன்னு வந்தாவே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது rate is directly proportional to B square. ஓகேவா? ஒன்னு டபுள் ஆச்சுனா ரேட்டும் டபுள் ஆகுதுன்னா directly proportional. மொத்தமா டபுள் பண்ணும்போ rate is increased by a factor of 8 னா இன்னொன்னு பவர் 2 ஆ வரும். அப்போ இந்த கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது obviously option A. Option A is the correct answer. Very good. Very good ரகனா. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this one ரகனா. இதற்கான விடை என்ன? இதற்கான விடை என்ன? The rate of a reaction between two reactants A and B decreases by a factor of 4 if concentration of B is doubled. குறையுதுன்னு சொல்றாங்க, அப்போ அங்க என்ன இருக்கும்? குறையுதுன்னு சொல்றாங்க, அப்போ ஆர்டர் அங்க எப்படி இருக்கும்? யோசிங்க. குறையுதுன்னு சொன்னா ஆர்டர் அங்க எப்படி இருக்கும்? யோசிங்க யோசிங்க. ஏதானா? பியா? பியா? வெரி குட். ஏன்னா ஒரு ரியாக்ஷன்ல ஒருத்தனோட கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்றதுனால ரேட் it is increasing or decreasing by a factor of 4 அப்படினா rate is directly proportional to concentration of square. இங்க decrease by a factor னு சொல்லிருக்கான். decrease னா minus போடுங்க, increase னா plus போடுங்க. அதனால option B is the right answer. ஓகேவா? அடுத்ததாக இந்த ஒரு கேள்வி. if the rate of a reaction is equal to rate constant, ரேட்டும் rate constantum equal னா அப்ப அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன? ரொம்ப ஈஸியான கேள்வி, ரொம்ப ஈஸியான கேள்வி. சோ இதற்கான விடை என்னடாக்கனா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இதற்கான விடை என்னங்கறத மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எஸ். ஓகே, இப்போ நான் சரிவேன்னு நினைக்கிறேன். சோ இதற்கான விடை என்னங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. Rate of a reaction is equal to rate constant. Rate of a reaction rate constant same தான். அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன? அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன? இதுதான் கேள்வி. சரியா? இதுதான் கேள்வி. சோ யோசிச்சு இதற்கான விடைய சரியா சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. Let me know the answers right away in the comment section. Let me know the answers right away in the comment section. Okay. கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சாச்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர்டா கண்ணா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் சேமா இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஏன்னா ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன்ஸ் பவர்ல 0 வந்தாதான் இது முழுமையா 1 ஆக மாறும். அப்பதான் ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் சேமா இருக்கும். அதனால obviously option A is the right answer. Option A is the correct answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? பட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இப்போ அடுத்த PDF உங்களுக்கு தரப்போறேன். நான் இப்போ அடுத்த பயாலஜி PDF உங்களுக்கு தரப்போறேன். தயாரா? எல்லாரும் தயாரா? Shall we give the third PDF?
அடுத்ததாக மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். ஏக்கண்ணா இனிமே நம்ம பிடிஎஃப்ஸ் ஒரு தடவை தான் தர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை இல்லை, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 2 and 1 நம்ம இந்த பிடிஎஃப் தரப்போறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? எஸ். ஸோ 3, 2, 1 உங்களுக்கான பிடிஎஃப் இதோ வந்துருச்சு. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண கையோட டவுன்லோடட் ஃபயர் அப்படிங்கறத போடணும். ஸோ யாரெல்லாம் போடுறீங்க அப்படிங்கறத பார்த்தரலாம். சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட விடையை தெரிவிங்க. லெட் மீ நோ whether you guys are ready or not. Let me know whether you guys are ready or not. Okay. சீக்கிரம் டவுன்லோட் பண்ணியாச்சா? எங்க ஃபயரை காணமே. 2 பேர் தான் ஃபயர் போட்டிருக்காங்க. மத்தவங்க எங்க? ஏக்கண்ணா நம்ம இங்க 30க்கும் மேற்பட்ட பேர் இருக்கோம். ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணி டவுன்லோடட் ஃபயர் அப்படின்னு போடுங்க. லிவிங் வேர்ல்ட் கண்டிப்பா கொடுத்துடலாம் சரஸ்வதி. பட் இதை டவுன்லோட் பண்ணுங்கடாக்கண்ணா, சீக்கிரமா டவுன்லோட் பண்ணுங்க. யாரெல்லாம் டவுன்லோட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. லெட் மீ சி சோ தட் அதை நான் அன்பின் பண்ணி விடலாம்ல. டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா ஒரு ஃபயரை போட்டு விடுங்க. எனக்கு எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபயரை போடணும். ஸோ ஒன்ஸ் நீங்க போட்டுட்டீங்கன்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அப்படியே அடுத்த பிடிஎஃபையும் கையோட கொடுத்துடலாம். எஸ், தயாரா அன்பின் பண்ணிட்டோமா? இந்த கேள்விக்குள்ள திருப்பி போயிடலாமா? எஸ், வெரி குட். அன்பின் பண்றேன். ஆன் த கவுண்ட் ஆஃப் 5, 4, 3, 2, 1 அன்பின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த क्वेश्चனை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? சூப்பர் மேம். நான் ஆல்ரெடி வேதாந்து ஆப் அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணேன். எல்லாம் லாகின் பண்ணி தான் வச்சிருக்கேன். பட் இப்போ காட்டுது, பட் லாகின் பண்ண முடியல. வினோ வேற ஏதாவது மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண பாருங்கடா கண்ணா. அடுத்த பிடிஎஃப் ஒரு 8-10க்கு கொடுத்துடலாம். ஓகேவா? அடுத்த பிடிஎஃப் ஒரு 8-10க்கு கொடுத்துடலாம். ஸோ இந்த கேள்விக்கான விடை என்னன்னு முதல்ல சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத முதல்ல சொல்லுங்க. ஹாய் சுனாமிக்ஸ், என்ன இன்னைக்கு காலையில இருந்து உங்களை காணோம். நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர். கண்ணா அடுத்த பிடிஎஃப் மேம் 8:15க்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நேரத்துக்கு வந்து பார்க்கலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் முன்னாடியும் தருவேன், கொஞ்சம் பின்னாடியும் தருவேன், டைமை மாத்தி கூட தருவேன். யோசிச்சு எனக்கு மாத்தி தந்துருங்க. ஓகேவா? ஹாய் ராம்லீலா.
So இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? The radioisotope tritium has a half life of 12.3 years. அதோட இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் ட்ரிட்டியம் வந்து 32 மில்லிகிராம்ஸ், 49.2 வருஷங்களுக்கு அப்புறமா பாக்கி எவ்வளவு ட்ரிட்டியம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே 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 சுனாமிக்ஸ், நோ வரிஸ் ராக்கனா, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமை சூப்பரமா பண்ணுங்க, பக்காவா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருங்க, சரியா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? எஸ், டோட்டல் எத்தனை பிடிஎஃப் சென்ட் பண்ணீங்க? டோட்டலா 4 பிடிஎஃப்னு நினைக்கிறேன்டா கண்ணா, 4 பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். லிவிங் வேர்ல்டுக்கான பிடிஎஃப் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு நிமிஷம் நான் அதை தயார் பண்ணிக்கிறேன். பீதானா கன்ஃபார்மா? இந்த கேள்விக்கான விடை பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீதானா கன்ஃபார்மா? பாத்தரலாமா? எஸ். So the radioisotope tritium has a half-life of 12.3 years. If the initial amount of tritium is 32 milligrams, 49.2 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும்? டெக்கனா ரொம்ப ஈஸி. இதற்கான ஃபார்முலா n is equal to total years divided by உங்களுக்கு half life கொடுத்திருக்கான்ல அது 12.3. இப்போ இங்க டோட்டலா 4 half life periods இருக்கு. 4 half lives இங்க முடிஞ்சிருக்கும். அப்போ 4 half life கழிச்சு எவ்வளவு கிராம்ஸ் மிச்சம் இருக்கும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. You can use the formula n is equal to n0. இங்க n0ங்கிறது தான் இந்த இனிஷியல் வேல்யூ, சரியா? nங்கிறது மிச்சம் இருக்கிற வேல்யூ into 1/2 power 4. வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். So 32 into half மிச்சம் 2 mg தான் இருக்கும். And so yes, option B 2 mg is the correct answer. Option B 2 mg is the correct answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? 2a gives b plus c. It would be zero order reaction when. இது எப்போ zero order இருக்கும்னு கேட்டிருக்கான். So I think the board is visible. Question இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்வியை முழுமையா பார்த்து வாசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. கேள்வியை முழுமையா பார்த்து வாசிச்சு எனக்கு இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. So கண்டுபிடிச்சாச்சா? பவர் ஹவுஸ். எஸ் சுனாமிக்ஸ். 25வது கேள்வி. It would be zero order reaction when. எப்போ 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 அது zero order இருக்கும்? Rate of a reaction remains same at any concentration of A. நிறைய பேர் அதுதான் சொல்லியிருக்கீங்க. சரியான பார்த்தரலாமா? நீங்க சொன்னா தப்பாகுமா? நீங்க சொன்னா தப்பாகுமா? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? ரேட் rate of a reaction is equal to
K concentration A power n அப்படின்னு தெரியும். If it is a zero order reaction, இந்த n is equal to 0 ஆயிரும், which means concentration என்னவா இருந்தாலும் ஒண்ணுதான். Rate is directly proportional or equal to rate constant. அந்த இடத்துல concentration எப்படி மாறினாலும் rate மாறாது. அதனால option B is the correct answer. Option B is the absolute right answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடையைத்தான் நம்ம பார்க்க போறோம். Let me know the answer for this question. இது ரொம்பவே ரொம்ப 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 ஈஸியான question. Previous yearல கேட்ட ஒரு question and இந்த ஆர்டர்ல இந்த ஒரே ஒரு question தான் உங்கள்ட்ட இருந்து கேட்க முடியும். So இதற்கான விடை என்ன? இதற்கான விடை என்னடா கண்ணா? இதற்கான விடை என்ன? பூமர் யார் அது? Question paper studies. ஏதானா? கன்ஃபார்மா? Holy chemistry powerhouse of Premila Mam squads. Work with fire, write with fire, do with fire, crack with fire. Thank you Vinith. Thank you so much my dear. So இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? யோசிங்க இது என்ன ஆர்டரா இருக்கும்? ரொம்ப rarest reaction னு சொல்லிட்டேன். Order of a reaction ஏற speed of a reaction decreases or அந்த reaction நடக்கிறதுக்கான தன்மை குறையும். So இந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. Order of a reaction increase ஆக அந்த reaction நடக்கிறதுக்கான கூறுகள், அதாவது நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வரும். சரியா? சோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத நான் இப்ப சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து எடுத்துட்டு ஆன்சரை சொல்லுங்க. ஏ வினீத், வினோ, சுனாமி எல்லாரும் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. This is the only reaction which occurs in the third order. மிக மிக முக்கியமான reaction. Please take a note of it. And yes, option A is the right answer. அடுத்ததாக integrated rate equation இருந்து தான் நம்ம கேள்விகளை பார்க்க போறோம். Here we go with the very first question. இந்த கேள்விக்கான விடை என்ன? For a first order reaction, A becomes product. அப்போ initial concentration of A 0.1 ன்னு சொல்லிட்டாங்க, which becomes 0.001 after 5 minutes. இங்க rate constant என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆர்டருமே கொடுத்தாச்சு. ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்டிருக்கான். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம சுரேஷ் சொன்ன மாதிரி நம்ம மாசா கிளாஸா ஆன்சர் பண்ணோம். எஸ், நம்ம தியா சொன்ன மாதிரி எனர்ஜியோட நம்ம இருக்கணும். சோ அந்த எனர்ஜி எல்லார்ட்டையும் இருக்காங்கறத இப்போ காமிங்க, இந்த கேள்வியில காமிங்க. லெட் மீ நோ தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? மகாலட்சுமி ஆப்ஷன் சி. மற்றவங்களும் இதற்கான விடை என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏன்னா நான் சொல்றேன், இந்த கேள்விக்கான விடை என்பது அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி. எப்படி கண்டுபிடிச்சோம்? ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to 2.303 divided by time taken log of initial concentration A0 divided by final concentration A. Substitute பண்ணுங்க. Time taken 5 minutes. Initial concentration 0.1 m.
Final concentration after 5 minutes 0.001. எல்லா வேல்யூவும் இருக்கா? எல்லா வேல்யூவும் இருக்கா? வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஆன்சர் வரும். The correct answer for this question is absolutely option C. Option C தான் உங்களுக்கான சரியான விடை. And yes, option C சொன்ன எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? Rate constant for first order reaction கொடுத்துட்டாங்க. Time reduce, time required to reduce 2 gram to 0.2 gram. அதே மாதிரி இல்ல, டேஜாவு அதே மாதிரி இல்ல. யோசிச்சு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல சுனாமிக்ஸ். தருண், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் பயங்கர கஷ்டமா இருக்குன்னா அதை நம்ம பக்காவா பிராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டின்ஸ் புரியலையா, ப்ராப்ளம்ஸ் போட முடியலையா, ஒரு ப்ராப்ளத்துக்கு இடத்துல 100 ப்ராப்ளத்தை போடுங்க. 100 ப்ராப்ளம் என்ன, 1000 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்க. 1000 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி 1001வது ப்ராப்ளத்துக்கு நீங்க போகும்போது இவ்வளவுதானா, இதுக்கான பயப்பட்டேங்கிற அளவுக்கு நீங்க யோசிப்பீங்க. ட்ரஸ்ட் மீ, உங்க வீக்னஸை ஸ்ட்ரென்த்தா மாத்தினீங்கன்னா, உங்களை எதிர்க்க எவனும் இருக்க மாட்டான். அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க, அதை மட்டும் கையில பிடிச்சுக்கோங்க. ப்ராப்ளம் வரலனா ப்ராப்ளம் போடுங்க. கண்டிப்பா இன்னைக்கு வராது, ஒரு மாசத்துல கொஞ்சமாச்சு வரும், 2 மாசத்துல ஸ்பீடு வந்துடும், 4 மாசத்துல பக்காவா 30 செகண்ட்ல ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ற அளவுக்கு நீங்க மெருகேறிடுவீங்க. சோ அதனால இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னங்கிறத இப்பவே சொல்லுங்க. எஸ், இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? ஸ்கை பேபி என்னமோ சொன்னாரு. பி பி பி. ஓகே ஓகே ஓகே. மகாலட்சுமி பி. ஓகே ஓகே ஸ்கை பேபி. வினோ பி. தருண் பி. பீதானா கன்ஃபார்மா? ஆன்சரை பார்த்தரலாமா? இது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 2.303 divided by T log of initial concentration A0 by final concentration A. நீங்க K-வையும் T-யையும் மிஸ்பிளேஸ் பண்ணிடலாம். மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம்னா T இங்க வந்துரும், K இங்க வந்துரும். ஏன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கான், எதுதான் கேட்டிருக்கான், டைம் டேக்கன் தான் கேட்டிருக்கான். கரெக்டா? சரியா? இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் தெரியும், இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் A0 தெரியும், ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் A தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் அழகா வரும். லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இன் தி கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷன்ல இதற்கான விடை என்னங்கறத சொல்லுங்க. நிறைய பேர் ஆல்ரெடி அவங்களுக்கான ஆன்சரை சொல்லிட்டாங்க. எஸ், ஓகே, வெரி குட் தருண் போல்ட். சுனாமிக்ஸ் 500 புரியலடா கண்ணா. எஸ்எம் ரீசன்னா ஃபுல் ஃபார்ம் என்னடா கண்ணா? சோ எஸ், இந்த கேள்விக்கான சரியான விடை என்பது ஆப்ஷன் பி. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி. சூப்பரா சொல்லிட்டீங்க. வெரி குட். அதே எனர்ஜியோட இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இது 2020ல கேட்ட ஒரு கேள்வி, ஹாஃப் லைஃப் பீரியட் எல்லாம் வச்சு கேட்டிருக்கிற கேள்வி. யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
நெக்ஸ்ட் பிடிஎஃப் தந்தரலாம் வினீத், சீக்கிரமாக தந்தரலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, சோ எஸ், இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இதற்கான விடை இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் டி. நிறைய பேர் தீதா சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட் ராகனா. ஏன் மேம் ஆப்ஷன் டின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, the half life of a zero order reaction, zero order reaction ஓட half life கான ஃபார்முலா என்ன? T half is equal to A by 2K. கரெக்டா? இங்க initial concentration A கொடுத்துட்டான் 0.002, சாரி 0.02. அடுத்ததாக time taken 100 seconds, T half 100 seconds னு கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கா? rate constant கேட்டிருக்கா. நமக்கு ஃபார்முலா தெரியும், T half is equal to A0 divided by 2K. T half தெரியும், K தெரியாது, மாத்தி விட்டுறலாமா? இடத்தை மாத்தி விட்டுறலாமா? சரிதானே? அப்போ T பதிலா K, T half values substitute பண்ணுங்க. A0 value 0.02 divided by 2 into T half உங்களுக்கே கொடுத்திருக்கா 100. கட் பண்ணிடலாமா? இது 1 times, இது 0.01 times. 0.01 100 மேல வந்துச்சுனா 10 to the power minus 2. ஆல்ரெடி இங்க 10 to the power minus 2 இருக்கு. இது ஒரு 10 to the power minus 2, ரெண்டும் சேர்ந்தா 10 to the power minus 4. அதனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா கண்டுபிடிச்சிட்டோமா? தெளிவா இருக்கீங்களா? இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ங்கிறதுனால இந்த ஃபார்முலா. இதுவே ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபார் ஜீரோ ஆர்டர் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா T half is equal to A0 by 2. இதுவே ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருந்தா ஃபார்முலா என்ன? K is equal to 2.303 divided by T log of A0 by A. இங்க T half life யூஸ் பண்றாங்க, இங்க டைம் டேக்கன் T யூஸ் பண்றாங்க. டைம் டேக்கன் என்னவாக வேணாலும் இருக்கலாம், half life கூட இருக்கலாம். you can substitute. T half இடத்துல சும்மா ஏதாவது ஒரு டைம் போட முடியாது. இத மைண்ட்ல எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக. if the rate constant for a first order reaction is K, the time required for completion of 99% of a reaction is given. yes tsunamics, எனக்கு தெரிஞ்சு நம்ம புதுசா ஒரு பேட்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா தருண் போல்ட், ஆல் த வெரி பெஸ்ட், நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. ஸோ எஸ் சுனாமிக், சீக்கிரமாவே நம்ம பசங்களுக்கு பேர் வச்சிடலாம், பவர் ஹவுஸ் பேட்ச் அப்படின்னு. சரியா? ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? if the rate constant for a first order reaction is K, the time required for completion of 99% of the reaction is given by 99%. யோசிச்சு பாருங்க, 99%. இது நான் டைரக்டா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். 99%னா என்னவாக இருக்கும்? யோசிச்சு ஆன்சரை சொல்லுங்க. எனி டைம் தருண் போல்ட். உண்மையிலேயே எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு கண்ணா. எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷன் மூலியமாவோ இல்ல நம்மளோட கம்ப்ளீட் 11th மேரத்தான், கம்ப்ளீட் 12th மேரத்தான்லாம் நடத்தணும். 4th of January கூட நம்மளோட கம்ப்ளீட் 12th மேரத்தான் இருக்குல்ல, அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பலன் கிடைக்குது. ஓகே, என்னால் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ண முடியுது, சால்வ் பண்ண முடியுது, ஆர் சால்வ் பண்ண முடியாத இடத்துல மேம் இப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், நன்மையான விஷயம் நடந்தால் அதுவே எனக்கு போடும். ஏதாவது ஒரு விதத்தில் அது உங்களுக்கு நீட்ல மார்க்கு கொடுக்குதுன்னா தட் இஸ் மோர் தேன் இனஃப் ஃபார் மீ டாக்கண்ணா. ஸோ அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஸோ இப்போ எஸ் வினோ, சபரி என்ன சொன்ன மாதிரி குரூப் கிரியேட் பண்ணலாமா மேம்? வினோ, ஆல்ரெடி அதற்கான பிளான்ஸ் போயிட்டு இருக்குடாக்கண்ணா. நான் போன கிளாஸ்லையும் சொன்னேன் இல்லையா, நம்ம சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அதில் இந்த சும்மா வெட்டி கடை, மீன் கடை அதெல்லாம் இருக்காது. நான் டெய்லி டார்கெட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். டெய்லி இதெல்லாம் படிக்கணும், படிக்க வச்சு ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ கவலையே படாதீங்க, அந்த குரூப் வருது, அது சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும்தான். சரியா? எல்லாருக்கும் இல்லை. அதே மாதிரி அதில் மதன் சார், சுபாஷ் சார்லாம் இருக்க மாட்டாங்க. பட் ஃபிசிக்ஸ் பயாலஜியில் டவுட் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அந்த குரூப்பில் நான் உங்கள்கிட்ட கேட்டு சொல்லுவேன். அந்த குரூப் வேற யாரும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்காது.
என் கையில தான் இருக்கும். சரியா? ஸோ கவலைப்படாதீங்கடா கண்ணா, சீக்கிரமாவே அந்த ஒரு குரூப் சீரியஸ் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கான குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ என்னோட மெயில் ஐடிக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் டெலிகிராம் ஐடிக்கும் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட மெயில் ஐடி டெலிகிராம் ஐடிலாம் தெரியும்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் மேம் அப்படின்னு நான் உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்றேன். சரியா? சோ இப்போ இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? கண்டிப்பா கண்டிப்பா வினீத். ஓகே ஓகே சுனாமிக்ஸ், கவலைப்படாதீங்கடா கண்ணா. எக்ஸாம் இருக்குனாலும் ரெக்கார்டிங் இருக்கும்ல. இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் லைவ்ல கிளாஸ பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல உங்களால லைவ் கிளாஸ்க்கு வர முடியலன்னா பரவாயில்ல, ரெக்கார்டிங்க பார்த்து என்ன டவுட் இருக்கோ அதை என் மெயில் ஐடிக்கும் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் டெலிகிராம் ஐடிக்கும் அனுப்புங்க. என்னோட மெயில் ஐடி எல்லாருக்கும் தெரியும்ல, premila.m@vedantu.com. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி neat_premila_chemistry. சரியா? இதை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் எந்த நேரத்துல எந்த டவுட் வந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு நான் இருக்கேன். சரியா? நான் பார்த்த உடனே நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிடுவேன் கண்ணா. எஸ், இதுதான் என் மெயில் ஐடி, இதுதான் என் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி, ரெண்டுமே ஒரே ஐடி தான், நோட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? மீனாட்சி, நான் அதை அஃபீஷியலா சொல்றேன்டா கண்ணா. ஏன்னா வாட்ஸ்அப்லன்னு சொல்லும்போது கான்டாக்ட் ஷேர் ஆகும், நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஐ எம் பிளானிங் ஆன் தட். சரியா? ஸோ பிளான் ஆனதும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா, இதை முடிச்சுட்டு சம் பேசிக் கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 12th, அதுக்கப்புறம் ஒரு 11th கடகடன்னு முடிச்சிடலாம். ஸோ சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா வினீத், ஷியோர்டா கண்ணா. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்பது நம்ம வினோ சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி. 99% வந்தாவே இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி ஹாஃப் லைஃப்ங்கிறது டபுள் ஆயிரும், ஹாஃப் லைஃபோட டபுளுங்கிறது தான் இந்த வேல்யூ. அண்ட் ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் சி. இந்த வழியிலையும் நீங்க சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா நான் சொன்ன வழியிலையும் நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக, when initial concentration of reactant is doubled, half life period of a zero order reaction என்னாகும்? half life period of a zero order reaction when initial concentration is doubled என்னாகும்? யோசிச்சு சொல்லுங்க. ஓகே ஓகே வினீத், கண்டிப்பாடா கண்ணா. ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட், ஹாய் ஹலோ. இப்போ இதற்கான விடை என்ன? டி. சிவா டி சொல்லியிருக்காரு, வினோ டி சொல்லியிருக்காங்க. கண்ணா கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கடா. ஏன்னா நம்ம நிறைய கேள்வி பார்க்குறோம் இல்லையா, கொஸ்டின்கான ஆன்சர் மிக்ஸ் ஆகி போகுது. ஸோ 31 என்ன ஆன்சர், 32 என்ன ஆன்சர், அந்த மாதிரி சொல்லுங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன? நீட் ஆஸ்பிரண்ட் நீங்களும் ஆன்சர் சொல்லணும். சொல்லுங்க மீனாட்சி, எல்லாரும் மணிகண்டன், எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்கடா கண்ணா. வெரி குட் மகாலட்சுமி, வினோ, எல்லாரும் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. சரிதானான்னு பார்த்துடலாம்.
ஏக்கண்ணா நல்லா கவனிச்சு பாருங்க, இது ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப் பீரியட் என்ன? A0/2k. கரெக்டா? அப்போ கான்சென்ட்ரேஷன் டபுள் ஆகுதுன்னா இன்னர் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஹாஃப் லைஃப் டபுள் ஆகுமா? கான்சென்ட்ரேஷன் டபுள் ஆனா கண்டிப்பா ஹாஃப் லைஃப் டபுள் ஆகுமா? ஏன்னா இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல. அதனால the correct answer for this question is what? The correct answer sorry Dakana. The correct answer for this question is absolutely option B. சரியா? B தான் கரெக்டான ஆன்சர். D எப்படி வரும்? இங்க ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தானே எடுத்திருக்கோம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ல T half is equal to A0/2k ல. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? எஸ். டேக்கண்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, in a zero order reaction rate constant is independent of concentration, half life is dependent on concentration. இதுவே ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல போனீங்கன்னா half life is independent on concentration, rate constant it's dependent on concentration வரும். அப்படியே உல்டாவா. சரியா? சோ அதனால obviously option B is the right answer. எஸ், கிளியரா புரிஞ்சுச்சா? அடுத்ததாக இந்த ஒரு கேள்வி, 32வது கேள்வி from chemical kinetics. இதுக்கு முன்னாடி நிறைய சாப்டர்ஸ் நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னங்கறத டக்குன்னு சொல்லுங்க. எஸ். ஓ 100 லைக்ஸ் ரீச் ஆயிடுச்சா டக்கனா? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சொன்னதும் 99 ஆயிடுச்சு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? பரவாயில்ல பரவாயில்ல வினோ. ஹாய் தேவேஷ். ஹாய் 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 டாக்கனா. சோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச். சூப்பர் சூப்பர். நன்றிகள் பல நன்றிகள் பலடாக்கண்ணா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நம்ம இவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் மேரத்தான்லாம் எடுக்கும்போது கடைசியில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அப்ரிசியேஷனுங்கிறது, உங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்ரிசியேஷனுங்கிறது அந்த ஒரு லைக் மட்டும்தான். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிகள் பலடாக்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். 100 லைக்ஸ் ரீச் பண்ணிட்டோன்னு சொன்னதும் எனக்கு 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பல்ல அப்படியே ஈன்னு இழிச்சிட்டு இருக்கேன். ஸோ எனிவேஸ் இந்த கேள்விக்கான விடை என்ன? அதே எனர்ஜி அதே ஃபோர்ஸோட இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத பார்க்கலாம். சைட்ல அப்படியே 200 லைக்ஸை ரீச் பண்ணவும் பார்க்கலாம். சரியா? இப்போ இதற்கான விடை என்ன? ரொம்ப நேரமா அதே போல் தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததா 200 லைக்ஸ் ரீச் பண்ணிடலாமா? ஆஹா சிவா, தேங்க்யூ 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 மை டியர். என்னதான் இருந்தாலும் உங்களோட அந்த ஒரு அஃபெக்ஷன் லவ் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய விஷயம்டாங்கண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் எப்படி சொல்லலாம், உண்மையிலேயே நமக்கு ஒரு கிளாஸ் பிடிச்சாதான் நம்ம லைக் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிடிச்சிருக்குங்கிறப்போ கண்டிப்பா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை டியர். தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தென்ஸ் சிவா, ரொம்ப 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 நன்றிடா கண்ணா. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? எஸ், இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? நீங்க எனக்கு நியூ இயர் அதுவுமா கிஃப்டா கிடைக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே யுவர் மெசேஜஸ், உங்களோட அந்த ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது, அந்த ஒரு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ எனர்ஜியை தருதுடாக்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? சி, நம்ம வினோவும் சீதா சொல்லியிருக்காங்க. இப்போ பஃபர் ஆவல, இப்போ பஃபர் ஆவல. ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. பஃபர் ஆகுதா?
ஏக்கண்ணா பஃபர் ஆகுதா? இப்போ பஃபர் ஆகல இல்ல? கிளியர் தானே? ஆல் கிளியர்? டியா கிளியர் சொல்லியிருக்காங்க. நவ் இட்ஸ் நாட் பஃபரிங். தேங்க்யூ so much. அண்ட் ஹாய் சஹாயா, வெல்கம் ஆன் போர்ட், வெல்கம் டு த ஃபேமிலி. இப்போ இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? ஆல்ரெடி வினோ அண்ட் தன்ஸ் வந்துட்டு சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றவங்களும் இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன் ரைட் அவே. எஸ், தேங்க்யூ காவ்யா, மணிகண்டன், தன்ஸ், வினோ, தியா, தேங்க்யூ டாக்கண்ணா, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங். யோசிச்சு சொல்லுங்க இதற்கான ஆன்சர் என்னவா இருக்கும். தெரியலனா பரவாயில்ல, தெரியலனும் சொல்லுங்க. ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. so that நான் பார்த்து உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இயர் NCERT மேம், நெக்ஸ்ட் இயர் NCERT புக் யூஸ் பண்ணலாமா ஆர் திஸ் இயர்? என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பப்ளிகேஷன்லையும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. நம்மளே கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யாராச்சும் கவனிச்சிங்களான்னு தெரியல. டேக்கண்ணா நல்ல வேளை நீங்க ஞாபகப்படுத்திங்க, அதனால காமிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம், ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. அது ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். இல்லையா? ஆமா, இதுதான் அந்த கடைசியா ஒரு 13 டேஸ்க்கு முன்னாடி தேர்வில் மாற்றம்னு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பயாலஜியில் ஓகேவா, அந்த ட்ரூ 𝒎𝒐𝒓𝒆 அப்படிங்கிற ஒரு பாகத்தில் ஒரு சின்ன தப்பு இருக்கு. அது நாங்கள் NCERTக்கு ஆக்சுவலாக நாங்கள் அனுப்பி ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் NCERT தரப்புலேருந்து ஆமாம் இது தப்பு தான், அடுத்த எடிஷனில் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த இன்புட் எனக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு தெரியுமா? ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்டேட் போர்ட் புக்ஸையும் நீட் NCERT புக்கையும் ரிலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீட் டஃப்பாக இருக்குது, NCERT டஃப்பாக இருக்குது மேம், எப்படி ரிலேட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த ஸ்டேட் போர்டையும் NCERTயும் ரிலேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் ஸ்டேட் போர்ட் புக்கில் சரியாக கொடுத்துருந்தா இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் ட்ரூ 𝒎𝒐𝒓𝒆 இல்லைன்னு, நிடேரியா அப்புறம் போரிஃபெரா அதெல்லாம் ட்ரூ 𝒎𝒐𝒓𝒆 இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பான். பட் NCERTயில் அதை ட்ரூ 𝒎𝒐𝒓𝒆 அப்படின்னு கொடுத்துருப்பான். சரியா? ஸோ அதை பார்த்து நாங்கள் NCERT சொன்னோம். NCERTயும் அது தவறு தான், அடுத்த எடிஷனில் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு ஒரு ரிப்ளை மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, எப்போவுமே புது எடிஷன் பார்க்கறது முக்கியம். சரியா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஒரு வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஏன்னா அதோட வியூ கவுண்ட் கம்மியாக இருக்கு. இந்த ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு NCERTயில் உங்கள்கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லடா, எல்லா NCERTலையும் அந்த சாப்டருக்கு முன்னாடி ஒரு QR கொடுத்துருப்பாங்க. அந்த QRஐ கூகுள் லென்ஸில் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா ப்ராக்டிக்கல்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களோட NCERT புக்கில் இல்லாத ஆனால் சிலபஸில் இருக்கிற கான்செப்ட்லாம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதை பற்றி இதில் பேசியிருப்பேன். இந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க. ஒன்று, புது NCERT படிக்கிறீங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது, புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் அது கூடவே அந்த ஒவ்வொரு சாப்டர் படிக்கும்போது அந்த QRஐயும் ஸ்கேன் பண்ணி QRல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் இந்த வீடியோ இஸ் ஆல் அபவுட். இது பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க, ரொம்ப உபயோகமா இருக்கும். சரியா? அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? ரொம்ப நேரம் அதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னடாக்கண்ணா? எஸ் வினோ, யாராச்சு பார்க்கலேனா நான் சொன்ன அந்த கடைசியா இப்படி கை காமிச்சிட்டு ஒரு வீடியோ இருக்கும் கண்ணாடி எல்லாம் போட்டு, சரியா? அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. மகாலட்சுமி,
இருக்குதேடா கண்ணா. எனக்கு சேனல் பேர் சரியா ஞாபகம் இல்லை. பட் மகாலட்சுமி நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். சரிங்களா? எனக்கு பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பிடிஎஃப் கொடுத்துடலாமா நிகண்டன்? கவலைப்படாதீங்க, தந்துடுறேன். இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்துடலாமா? The first order reaction has a specific reaction rate of rate கொடுத்துட்டாங்க. The time taken for 20 grams to reduce to 5 grams is initial concentration 20 gram, final concentration 5 gram, rate of a reaction R வந்துட்டு இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. Oh sorry, specific rate of a reaction, specific rate அப்படின்னு சொல்லும்போது rate constant K கொடுத்துட்டாங்க. First order ன்னு சொன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், which is K is equal to 2.303 divided by T log of initial concentration. இங்க initial concentration 20, final concentration இங்க 5. கரெக்டா? இங்க time taken தான் கேட்டிருக்கா, rate constant கொடுத்திருக்கா. அப்போ values cross பண்ணிக்கலாம். time taken இங்க denominatorல 10 to the power -2 வரணும். log 20 by 5 is 4. log 4 வந்து 0.6010 வரும், 60 something வரும். சரியா? அதையும் இதையும் ஈக்குவேட் பண்ணுங்க, அழகா ஆன்சர் வந்துரும். அண்ட் நமக்கான ஆன்சர் என்பது ஆப்ஷன் C 138 is the right answer. ஓகே, எஸ், கமல் கிராஃபிக்ஸ் அது சொல்லியிருக்காங்கடா கண்ணா. நான் வர சேனல், நான் நீ தமிழ்ல மட்டும்தான் இருக்கேன். ஸோ யாராக்காச்சும் ஜேஏக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வேணும்னா நீங்க நம்ம நீ தமிழையே பார்க்கலாம். சரியா? மேக்ஸுக்கு மட்டும் வேற ஏதாவது சேனல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா டன்ஸ், ஏன்னா நம்ம நீ தமிழ்ல தான் இருக்கோம். அஃப்கோர்ஸ் நான் நிறைய ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணியிருக்கேன்டா கண்ணா. உங்களுக்கு தெரியும், நீட் அண்ட் ஜேஇ ஹேஸ் சேம் சிலபஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. பட் கொஷின் லெவல் மட்டும்தான் மாறும். ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம செஷன்ஸை பார்த்தாவே யூ ஆர் கவர்ட் ஃபார் ஜேஇ. ஓகேவா? நீங்க கவலையே பட வேணாம். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question. The decomposition of phosphine on tungsten. Decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction. காரணம் 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 என்ன? யோசிச்சு சொல்லுங்க, காரணம் என்னன்னு. அண்ட் டேக்கண்ணா, ஆக்சுவலாக நான் ஏன் ரொம்ப இன்னைக்கு கிளாஸில் உட்காந்துக்கிட்டே இருக்கேன்னா அதையும் சொல்லிடுறேன். விஷயம் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் காலில் ஸ்வெல்லிங் ஆயிருக்கு. சரிங்களா? கண்டினியூஸாக நமக்கு மேரத்தான்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் காலில் ஸ்வெல்லிங் வந்திருக்கு. ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், என்ன மேம் இன்னைக்குன்னு பார்த்து ஆக்டிவாகவே இல்லையே அப்படின்னு நினைக்க வேணாம். அதே எனர்ஜி இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கிறதுனால உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரியா? சோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? 33 சி. மகாலட்சுமி சி. வினோ ஏ. யோசிச்சு சொல்லுங்க, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? சோ யோசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. நோ வரிஸ் தன்ஸ் மீனாட்சி, அதெல்லாம் கொஞ்ச நாள்ல ரெடி ஆயிருண்டாங்கண்ணா. ஸோ கவலைப்படாதீங்க. ஓகே, நீங்க கிளாஸ்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். கிளாஸ்ல முழுமையா ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? சோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? மணிகண்டன் ஏ சொல்லியிருக்காரு. இங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஏக்கும் சிக்கும் நடுவுல தான் கன்ஃபியூஷனே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, irrespective of what the order is, ஆர்டர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், நமக்கு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு 5 இருக்கு. என்னென்ன? ஃபர்ஸ்ட் நேச்சர், ரெண்டுத்தோட நேச்சரை பத்தி பேசியாகணும். ரெண்டாவது டெம்பரேச்சர், மூணாவது பிரஷர், நாலாவது சர்ஃபேஸ் ஏரியா, அண்ட் 5வது கேட்டலிஸ்ட். இதுல
irrespective of the order of reaction. Surface area is directly proportional to rate. அப்போ இங்க பாஸ்பைனை டங்ஸ்டனுக்கு மேல விரிச்சு இப்படி பொடி மாதிரி தூவி வச்சிருக்காங்க. அங்க சர்ஃபேஸ் கவரேஜ் அதிகம். சர்ஃபேஸ் கவரேஜ் அதிகம்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் அதிகம், irrespective of the order of reaction. அதனால obviously option A is the right answer. Option A is the correct answer. அடுத்ததாக இன்னொரு கேள்விக்கான விடை என்ன? ஓகே தான், பரவாயில்லடா கண்ணா, பரவாயில்ல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இதுதான் எனக்கு வேணும். அடுத்ததாக இன்னொரு கேள்விக்கான விடை என்ன? ஓகே, கவலைப்படாதீங்க. ஜான் 4th அன்னைக்கு நம்மளோட கம்ப்ளீட் கிளாஸ் 12 மெகா மேரத்தான் இருக்கு. எல்லாரும் ஜான் 4th அன்னைக்கு அந்த மேரத்தானுக்கு வந்துருங்க. ஃபுல்லா கிளாஸ் 12 பிராக்டிஸ் பண்ணிடலாம். சரியா? ஃபுல்லா கிளாஸ் 12 ரிவைஸ் பண்ணிடலாம். அடுத்ததா இன்னொரு क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? the rate constant of a reaction, rate constant இங்க கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்ததாக concentration, if the concentration is 5m, then the concentration after 20 minutes is. ஆஹா, நல்ல क्वेश्चन ஆச்சே. நல்ல क्वेश्चन ரக்கனா, யோசிச்சு சொல்லுங்க. நல்ல क्वेश्चन, யோசிச்சு சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்வி, யோசிச்சு சொல்லுங்க. ஈஸியான क्वेश्चन. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்கல. பட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிடலாமா? க்ளூ தந்துட்டேன். ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ தந்துட்டேன். ஓகேவா? ஸோ எப்படி ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்டை வச்சு ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லி தந்திருக்கேன். அது அப்படியே இங்க யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். So let me know the answers right away in the comment section. இதற்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, மகாலட்சுமி, வினோ ரெண்டு பேரும் ஆப்ஷன் ஏ சொல்லி இருக்காங்க. டான்ஸ், மணிகண்டன், மீனாட்சி, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும், கமல், எல்லாரும் உங்களுக்கான ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க. எல்லாரும் இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க. எல்லாரும் இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னங்கறத சொல்லுங்க. மணிகண்டன் பிசிக்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம ஜான் 4th அன்னைக்கு தர மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தந்துடலாம். கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தறலாமா? ஃபர்ஸ்ட் இது என்ன ஆர்டர் ராக்கனா? யூனிட் மோல் பர் செகண்ட். மோல் பர் செகண்ட்னா கண்டிப்பா அது 0 ஆர்டர் தான். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் மேரத்தான்ல சொல்லி தந்தேன். அடுத்த 4th of January மேரத்தான்லயும் சொல்லி தருவேன். சரி, 0 ஆர்டர்னு தெரிஞ்சாச்சு. 0 ஆர்டர்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் P after 20 minutes எப்படி கண்டுபிடிக்கலாம்? 0 ஆர்டரை பொறுத்தவரை the formula is very simple. நமக்கே தெரியும், T is equal to A0 by 2A. கரெக்டா? T half-க்கு இதுதான். டைமை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. K into T. K into T போட்டிங்கன்னா the correct answer is 0.72. And yes, 0.72 is the right answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கு தான் நம்ம போறோம். When initial concentration of a reactant is doubled, its half-life is not affected.
half life affect ஆகல அப்ப அதோட ஆர்டர் என்னடா கண்ணா அதோட ஆர்டர் என்ன ஏக்கனா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்க்குறேன் எஸ் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாச்சு நீங்க லிவிங் வேர்ல்ட் இன்னும் கொடுக்கலடா கண்ணா லிவிங் வேர்ல்ட் இன்னும் கொடுக்கல ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் மிக மிக சுலபமான ஒரு கேள்வி யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க let me know the answers right away in the comment section ஏதானா ஏன்னா ஆன்சர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆன்சரை பார்த்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி செம்மடாக்கடா மாஸ் வேற லெவல் வினோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல டி ஹாஃப் எதனால மாறாது இனிஷியல் கான்சென்ட்ரேஷனால மாறாது இதுவே ஜீரோ ஆர்டர்னா மாறும் ஜீரோ ஆர்டரை பொறுத்தவரை டி ஹாஃப் டிபெண்ட்ஸ் ஆன் கான்சென்ட்ரேஷன் ரேட் நோ whereas இங்க அதுக்கு அப்படியே உல்டா சோ அதனால ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இஸ் த ரைட் ஆன்சர் வெரி குட் அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன the half life of a substance in a certain enzyme catalyzed reaction is கொடுத்துட்டாங்க the time required for concentration to fall from 1.28 to 0.04 mg liter inverses டோட்டலா இங்க எவ்வளவு half life இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சரியா எவ்வளவு half life இருக்கு அந்த ஸ்மால் n கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கேபிட்டல் n ஃபார்முலா வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் சோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க ஓகே வினோ ஆமால வினோ வி நோ சூப்பர் இப்பதான் நானே யோசிக்கிறேன் வினோ சரி விடுங்க அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க let me know the answers right away in the comment section ன்னு மகாலட்சுமி சொல்லியிருக்காங்க நான் சொல்ல மத்தவங்களும் உங்களுக்கான விடை என்னன்னு சொல்லுங்க தன்ஸ் ஓகே கண்டிப்பா நான் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் தானே ஒரே நிமிஷம் தெரியலையா இதே மாதிரி நிறைய பிடிஎஃப்ஸ் நம்ம அனுப்பிக்கிட்டே இருப்போம் சைட்ல லைவ் சாட்ல ஸோ எல்லாரும் லைவ் சாட்ல ஆக்டிவா இருந்துக்கோங்க இப்போ நான் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அனுப்பியிருக்கேன் யாராச்சும் டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை the half life of a substance of a certain enzyme catalyzed reaction கொடுத்துட்டான் time required for concentration for the substance to fall from இவ்வளோ டு இவ்வளோன்னு கேட்டிருக்கான் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இங்க 1.282 இது மொத்தமா எத்தனை டைம்ஸ் வருதுக்கனா 1.28 கிராம்ஸ் இப்படி ஒவ்வொரு தடவையா நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் வந்துட்டு 5 கரெக்டா டோட்டல் நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் 5 is equal to total times by இங்க 138 கரெக்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டைம் ரெக்வயர்ட் கிடைச்சிரும் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சோ அதனால the time required here is 490 seconds option A is the right answer ஓகே அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன ரொம்ப ஈஸி மிகவும் சுலபமான கேள்வி யோசிச்சு சொல்லுங்க ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான யூனிட் என்னன்னு கேட்டிருக்கான் கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஓகே தன்ஸ் தேங்க்யூ மை டியர் ஸோ இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா
இந்த கேள்விக்கான விடை என்ன? the unit of rate constant for a zero order reaction. ஒரு zero order reactionகான யூனிட் என்ன? ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் என்ன? பி. டன்ஸ், மகாலட்சுமி ரெண்டு பேரும் ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க, கண்டுபிடிச்சிடலாம். பீதானா? ஷியாரா? கன்ஃபார்மா பீதானா? அக்யூரேட்டா பீதானா? ஏன் கேட்குறேன்னா நான் ஆன்சர் சொல்ல போறேன். அண்ட் இந்த கேள்விக்கான விடை ஆக்சுவலா இட் இஸ் சி. ஏன்டா கண்ணா? ஏன் 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 சி சொன்ன? யாருக்காச்சும் தெரியுமா? கண்ணா செகண்ட் பரவாயில்லடா கண்ணா. எஸ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டருக்கான யூனிட் மட்டும் சொல்லுங்களேன். எஸ் இன்வர்ஸ்ங்கிறது எந்த ஆர்டருக்கான யூனிட்? யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ட். ஹாய் ஸ்டடி, வெல்கம் ஆன் போர்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தன்ஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க. மணிகண்டன் இப்பதான் நான் ஒரு பிடிஎஃப் அனுப்பினேன்டாக்கா, நான் செக் பண்ணி பாருங்க. எஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சரிதானே. அப்போ ஜீரோத் ஆர்டர் தான் கண்டிப்பா ரேட்டோட அதே யூனிட் தான் இருக்கும். அதனால ரேட்டோட யூனிட்டான மோல், லிட்டர் இன்வர்ஸ், செகண்ட் இன்வர்ஸ் தான் ரேட் கான்ஸ்டன்ட்க்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு கேள்வி, இதற்கான விடை என்ன? half life period at a first order reaction is. half life period கொடுத்துட்டாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. மிகவும் சுலபமான ஒரு கேள்வி. யோசிச்சு ஆன்சரை சொல்லுங்க. ஸ்பெசிபிக் ரேட் கான்ஸ்டன்ட் ரெண்டும் கே தான். சரியா? குழப்பிக்க வேணாம். ஸ்பெசிபிக் ரேட் கான்ஸ்டன்ட் ரெண்டும் கே தான். சும்மா ரேட்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் அது 6, பாக்கி என்ன வந்தாலும் அது கே தான். யோசிச்சுக்கோங்க. வெரி குட் டன்ஸ், வெரி குட் மை டியர், வெரி குட் ராகனா. ஃபார்முலாவோட சொல்லியிருக்காங்க. ஸ்டடி வினோ எல்லாரும், மணிகண்டன் எல்லாரும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. வண்டர்ஃபுல். அப்படி இந்த கேள்விக்கான விடை என்ன? 38வது கெமிக்கல் கைனடிக்ஸ் கேள்விக்கான விடை என்ன? half life period of a first order reaction கொடுத்துட்டாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிடா, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே மணிகண்டன், அடுத்த பிடிஎஃப் தரேன்டாக்கா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நான் நம்மளோட சேனல் மேனேஜர்கிட்ட கேட்டிருக்கேன். ஓகே, ஸோ அவர் தந்ததும் சீக்கிரமா நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்சாச்சா? இந்த கேள்விக்கான விடை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சா? ஆன்சர் பார்த்தரலாமா? பிடிஎஃப் கண்டிப்பா தரேன்டாக்கண்ணா. நான் பிடிஎஃப் தராம எங்க போறேன், கவலைப்படாதீங்க, நான் தந்துருவேன். பட் கொஞ்சம் டைம் எடுத்து தர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டடி ஏ சொல்லியிருக்காரு, மகாலட்சுமி பி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கே இந்த கேள்வியில. ஏவா பியா? பி தான். எப்படி கண்டுபிடிச்சோம்? நமக்கு என்ன தெரியும்? T half is equal to 0.693 divided by K for which order reaction? First order reaction தெரியும். ஸோ இங்க T half கண்டா K வேணும், நீங்க அப்படியே அதை ரீப்ளேஸ் பண்றீங்க. K is equal to 0.693 divided by 1386. கட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? கட் பண்ணீங்கன்னா 1/2 into 10 to the power minus 3. இங்க 10 to the power plus 3 இருக்கும், அது மேல வந்தா -3. அதனால the correct answer is absolutely option. Very good ராகனா.
அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? Let me know the answers right away in the comment section. Yes, இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answers right away in the comment section. And டே கண்ணா உங்களுக்கு எத்தனை மணிக்கு டின்னர் பிரேக் விடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி we will work out. சரியா? Chemical kinetics முடிச்சதும் I'll give you dinner break. Then we'll go with some basic concepts and then 112 chapter and then 111 chapter. மாத்தி போய்க்கலாம். அதிக நேரம் நான் எடுக்கிற மாதிரி இருக்காது. அடுத்ததா ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 1 hour 1.5 hour நம்ம செஷன் முடிச்சிருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்கூல் இருக்கும் இல்லையா? ஜனவரி முடிச்சு 2ஆம் தேதி கண்டிப்பா ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால we will try to wrap up soon. சரியா? இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question. கண்ணா நான் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் நீங்க கேட்டுக்கிட்டே சால்வ் பண்ணணும். ஏன்னா ஒரு கொஸ்டினை பார்த்ததும் அந்த கொஸ்டினுக்கு குறைஞ்சது 40 செகண்ட்ஸ்லயாவது ஆன்சர் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ லேட் ஆச்சுனாலும் பரவாயில்லை. நீங்க இந்த மாதிரி என் கூட எல்லா செஷன்ஸ்க்கும் வந்துட்டீங்கன்னா நான் அந்த ஸ்பீடை உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். அதனால கவலைப்பட வேணாம். Please ensure that you are there in the class. தீதானா கன்ஃபார்மா? ஆன்சர் என்னன்னு பார்த்தரலாமா? எல்லாரும் நிறைய பேர் ஆப்ஷன் டி தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இதற்கான சரியான விடையும் டி தான். போன क्वेश्चनல பார்த்த அதே ஃபார்முலா தான்டா. சாரி மைக் விழுந்துருச்சு, ஒரே நிமிஷம். போன क्वेश्चनல பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தவரை we know T half is equal to 0.693 divided by K. half life கான ஃபார்முலா இது. இங்க என்ன தந்திருக்கான்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் reaction rate at reactant concentration தந்திருக்கான். found to be okay. reaction rate கொடுத்திருக்கான். சரி வேற என்ன கண்டுபிடிக்கணும்? half life கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ஈஸி. substitute the values. கரெக்ட் தானே? substitute the values. substitute பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்? ஆப்ஷன் டி. கரெக்ட் தானே? எஸ் ஆப்ஷன் டி. இங்க ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கே கண்டுபிடிக்கணும். கே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சரியா? சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அண்ட் சோ எஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? ஒரு சூப்பரான கேள்வி, பழைய கேள்வி. நிறைய பேருக்கு இது எப்படி சால்வ் பண்ணணும் கூட தெரியாம இருக்கலாம். தெரியாதவங்க தெரியல அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மித்தவங்க சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. ஹாய் கணேஷ். கணேஷ் ஹாய் வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இப்போ இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? யோசிச்சு இதற்கான விடை சொல்லுங்க. என்ன ஆன்சர் அப்படிங்கறத சொல்லுங்க. A human body required 0.01 Q reactivity of radioactive substance after 24 hours. சரி, half life of a radioactive element is 6 hours. அப்போ ஒரு பாடிக்குள்ள, ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள உங்களால எவ்வளோ சப்ஸ்டன்ஸை இன்ஜெக்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. வெரி குட் கொஸ்டின். ஓகேவா? ஒரு கான்செப்டை அப்ளை பண்ற மாதிரியான கொஸ்டின் இது. ஸோ யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. தெரியலனா பரவாயில்ல, தெரியல அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரியல மேம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதை சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டடி ஆப்ஷன் சி. மகாலட்சுமி ஆப்ஷன் சி. பார்த்தரலாமா? ஐ எம் சோ ஹாப்பி தட் யூ கைஸ் செட் த ஆன்சர். அது சரியோ தப்போ அது ரெண்டாவது விஷயம். பட் ஆன்சர் கரெக்ட். அண்ட் இதை எப்படி கண்டுபிடிச்சோம்? ரொம்ப ஈஸி. இங்க ஹாஃப் லைஃப் பீரியட் 6 hours. அப்போ 24 மணி நேரத்துல எவ்வளோ ஹாஃப் லைஃப் இருக்கு? 24/16. சாரி 24/6. சரியா? 24/6 4 ஹாஃப் லைஃப். அடுத்ததா ஆக்டிவிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆஃப்டர் nth ஹாஃப் லைஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? A divided by 2 power n.
a divided by 2 power n என்னங்கிறது தான் இந்த 4 சரியா substitute பண்ணுங்க a divided by 2 to the power 4 இந்த a divided by 2 to the power 4 தான் இங்க 0.01 curie கொடுத்திருக்கான் a தான் நமக்கு கண்டுபிடிக்கணும் சரியா சோ அதனால 0.01 substitute பண்ணுங்க a வ கண்டுபிடிங்க a கான ஆன்சர் 0.16 and yes option c is the correct answer புரிஞ்சுச்சுங்களா காவ்யா இப்ப புரிஞ்சுச்சா வினோ இப்ப புரிஞ்சுச்சாடா கண்ணா எஸ் ஸ்டடி கரெக்டான ஃபார்முலா சொல்லியிருக்காரு ஓகே 2 to the power n சரியா 2 to the power n ஃபார்முலா சரியான ஃபார்முலா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சா டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க சரியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நினைக்கிறேன் and with that we will move to the next question அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன half life is independent of dash in first order half life is independent of dash in first order யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க தப்போ சரியோ ட்ரை பண்ணி பாருங்க பரவாயில்ல தப்பா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம क्वेश्चन பிராக்டீஸ் பண்றோம் இல்லையா இது வெறும் பேட்டில் கிரவுண்ட் இல்ல ப்ளே கிரவுண்ட் மட்டும்தான் சரியா இது நீங்க பிராக்டீஸ் பண்றதுக்கான களம் உங்களோட உண்மையான வார் அப்படிங்கிறது போர் அப்படிங்கிறது நீட் எக்ஸாம் தான் ஸோ அதனால இங்க எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணுங்க ஆனா தப்புல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தட் நீட் எக்ஸாம் அப்படிங்கிற நம்மளோட மிகப்பெரிய போர் அன்னைக்கு நம்ம அந்த தப்பை பண்ண மாட்டோம் சரியா சோ இந்த கேள்விக்கான விடை எஸ் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்லும்போது நம்மளோட ஹாஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஸோ எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்ததாக ஹாஃப் லைஃப் ஆஃப் ஓகே லாம்டா வேல்யூ கொடுத்திருக்கான் ஓகே ஷியாம் பரவாயில்லடா கண்ணா ட்ரை பண்ணி பாருங்க நீட்டுக்கு இப்போல இருந்தே படிச்சிடலாம்ல ஸோ இந்த கேள்வி ட்ரை பண்ணி பார்த்தா ஆன்சர் பண்ணலாம் ஈஸியான கேள்வி தான் ஆனா ஒரு சில பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும் சரியா யோசிச்சு இதற்கான விடைய கேளுங்க ஐ மீன் இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க let me know the answers right away in the comment section இல்ல ஷியாம் இங்க நிறைய பேர் 11th இருக்கிறவங்களும் 12th படிக்கிறாங்கடா கண்ணா ஏன்னா எல்லாரும் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க the competition is tough இல்லையா நீட்டாக இருந்தாலும் ஐ திங்க் நீங்க ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ நீட்டாக இருந்தாலும் ஜேஇயாக இருந்தாலும் क्वेश्चन சால்வ் பண்ணணும் ஸோ கவலையே படாதீங்க 11th இருந்தாலும் சால்வ் பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா ஸோ இப்போ 42வது क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன What is the answer for this 42nd question? Ma'am, next PDF எப்போ தருவீங்க? சரி மணிகண்டன் ரொம்ப நேரமா PDF கேட்டுட்டு இருக்காரு. கொடுத்துடலாமா? ஏக்கனா எல்லாரும் தயாரா அடுத்த PDF வாங்குறதுக்கு? ஸோ இந்த சாப்டர் எனக்கு தெரிஞ்சு நிறையா தடவை நான் சுபாஷ் சார் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் நிறையா தடவை இந்த ஒரு சாப்டர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த சாப்டர் பிடிஎஃப் இன் 3 2 1 வந்தாச்சுடா கண்ணா எஸ் அடுத்த சாப்டர் பிடிஎஃப் ஆட் பண்ணியாச்சு கடகடன் ஆட் பண்ணிட்டோம் ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல டவுன்லோட் கூட சொல்ல வேணாம் ஒரு ஃபயரை போட்டு விடுங்களேன் ஓகே ஒரு ஃபயரை போட்டு விடுங்களேன் ஆப்ஷன் 42க்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் பி ஏன்னா லாம்டாங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் தான்டா கண்ணா இது ரேட் கான்ஸ்டன்ட் தான் சரியா ஸோ சப்ஸ்டியூட் பண்ண அழகா ஆன்சர் வந்துடும் ஓகே ஏன்னா இது எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குதா அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சரி ஓகே இப்போ ஐயோ பஃபரிங்கா திருப்பியா மீண்டும் மீண்டுமா ஏக்கண்ணா இப்போ நான் பேசுறது கேக்குதாடா
ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. சரி, நான் ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அடுத்த பிடிஎஃப் தந்திருக்கேன், பின் பண்ணிட்டேன். ஓகே, ஐ ஹவ் பின் திஸ் மெசேஜ். ஸோ எல்லாரும் இந்த பிடிஎஃப் தரல தானே? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது தரல. ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் இட். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபயர். டவுன்லோடட் கூட போட வேணாம், டைப் கூட பண்ண வேணாம், ஃபயரை மட்டும் போட்டு விடுங்க. லெட் அஸ் see in the main screen how many fires we get. ஓகே, டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மெயின் ஸ்கிரீன்ல ஃபயரை போட்டு விடுங்க. லெட் மீ see how many fires we get. டேக்கண்ணா அண்ட் ஆல்சோ உங்க என்டிஏ, உங்களோட என்சிஆர்டிக்குள்ள இருக்கிற நீ கோஸ்ட் சிலபஸ் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா, மறைந்து ஒளிந்து கிடக்கும் சிலபஸ், ஹிடன் லைன்ஸில் மறைஞ்சு கிடக்கும் சிலபஸ் தெரியாதுன்னா இதை பாருங்க. இந்த வீடியோ மிக மிக முக்கியம். கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா உங்களோட அந்த நீட் எக்ஸாமில் வந்த ஒரு சேஞ்ச், அதை பற்றி இதில் போட்டிருப்பேன். அண்ட் சிலபஸ், அஃபிஷியல் சிலபஸை பற்றி இங்கே போட்டிருப்பேன். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். இனிமேல் நிறைய நியூஸ் அப்டேட்ஸ் வரும். அண்ட் வித் தட் நோட் இப்போ நம்மளோட லைவை பார்க்கலாம். சரியா? நம்மளோட லைவை பார்க்கலாம். லைவ்ல எத்தனை ஃபயர்ஸ் வந்திருக்கு? shall we see? ஷர்மிளா, வினீத், தனுதர்ஷா, வினோ, 4 பேர் தானா? 4 பேர் தானா? மத்தவங்க எங்கடாக்கனா? மகாலட்சுமி, வெரி குட் வெரி குட். மத்தவங்களும் ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ். ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ். டவுன்லோட் பண்ணியாச்சா இல்லையா? பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபயர். வினீத் மீண்டும் வந்துட்டார். I felt nothing bad 12th syllabus but our school are over with the chemistry. Okay Shyam. Actually எனக்கு தெரிஞ்சு 11th chemistry is difficult. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் 11th chemistry is difficult. ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு, ஈக்லிபிரியம் இருக்கு, ஈவன் கணேஷ் சீக்கிரமா தந்துடுறேன்டாக்கா, நான் லிவிங் வேர்ல்ட் சீக்கிரமா தந்துடுறேன். சரியா? அதே மாதிரி ஜிஓசி இருக்கு, ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஜிஓசி இருக்கு. அதை ஏன் யோசிச்சோன்னா நமக்கே ஆஹாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், 11th இஸ் அ பிட் டிஃபிகல்ட் என்னை பொறுத்தவரை. ஸோ எல்லாரும் ஃபயர் போட்டுட்டீங்க. இப்போ அதை நான் அன்பின் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்ததாக நம்ம we are back to the question. இப்போ temperature dependence பேஸ் பண்ண question தான். Here you go with the very first question. இந்த கேள்விக்கான விடை என்ன? 7 more questions to go from chemical kinetics. இந்த கேள்விக்கான விடை என்ன? லெவன்த் அண்ட் 12th கெமிஸ்ட்ரி நோட்ஸ் வேணும் கணேஷ், நான் அனுப்புறேன்டாக்கண்ணா. என் மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம் எங்கேயாச்சும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்னைக்கே நான் அனுப்புகிறேன். ஏன்னா இந்த லைவ் முடிகிற வரைக்கும் எனக்கு ஆக்சஸ் இருக்கும். சரியா? யாருக்காச்சும் வேணும்னா இன்னைக்கு நான் அனுப்புகிறேன். ஏன்னா இந்த லைவ் முடிகிற வரைக்கும் எனக்கு ஆக்சஸ் இருக்கும். டின்னர் பிரேக் விட்டுலாம் மீனாட்சி. இன்னும் ஒரு 7 கொஸ்டின் தானே. இதில் 7 கொஸ்டினை முடிச்சுட்டு 50 ஆனதும் டின்னர் பிரேக் விட்டுலாம். சரியா? எஸ் ஷியாம், அப்சல்யூட்லி. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் படிச்சிடலாம்டாக்கண்ணா. வினோ சி சொல்லியிருக்காங்க, மகாலட்சுமி ஏ சொல்லியிருக்காங்க. The addition of catalyst during a chemical reaction alters which of the following quantities? நமக்கு தெரியும், it will alter tupper. அது டப்பரை தான் alter பண்ணும். T for threshold, A for activation, P for path, R for rate, R for rate constant. Tupper. ஓகேவா? So அதனால இங்க யாரு மாறுவா? ஆக்டிவேஷன் எனர்ஜி மாறுவா.
யாரெல்லாம் மாற மாட்டாங்க? எல்லா தெர்மோ ஃபங்க்ஷன்ஸும் கண்டிப்பா மாற மாட்டாங்க. டப்பர் மட்டும்தான் மாறுவாங்க. தெர்மோ ஃபங்க்ஷன்ஸ் ஆன என்தால்பி, என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிலாம் மாற மாட்டாங்க. அதனால the correct answer is obviously option. ஓகேவா? கிளியரா? பரவாயில்லடா கண்ணா, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, the activation energy of reaction. இதுக்கு கிராஃப் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். கிராஃப் பேஸ்ட் क्वेश्चंस நான் தனியா உங்களுக்கு தரேன். அடுத்த கேள்வி, இதற்கான விடை என்ன? டேக்கனா இன்னும் ஒரு 5 கேள்வி தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு I'll give you dinner break. எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்துருங்க. நம்ம இன்னும் ஒரு சில क्वेश्चंस சால்வ் பண்ணிட்டு we will wind up the session. சரியா? ஸோ ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. சீக்கிரமாகவே இன்னைக்கு செஷன் முடிச்சிடலாம். ஏன்னா நாளைக்கு நிறைய பேருக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் இல்லையா? அதனால ஸோ இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? For a given exothermic reaction, Kp, Kp dash are the equilibrium constants at temperature T1, T2 respectively. சரியா? Assuming the heat of reaction is constant in temperature between T1 and T2. It is readily observed that what? Try பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. வினீத், இன்னும் ஒரு 2-3 நான் அனுப்புற மாதிரி இருக்கும். இன்னும் 2 நான் அனுப்புற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் நான் வந்துட்டு Jan 4th அன்னைக்கு அனுப்புறேன்டாக்கா, கவலைப்படாதீங்க. எல்லா பிடிஎஃப்ஸும் என்கிட்ட தான் இருக்கு. ஸோ கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். கண்டிப்பா எல்லா சாப்டர் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா தர மாதிரி இருக்கும். சரியா? டுவெண்ட்டி கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? இன்னும் 5 கேள்விதான் கண்ணா. அதை முடிச்சதுக்கு அப்புறம் we'll have dinner break. டின்னர் பிரேக் அப்புறமா நம்ம இன்னும் அடுத்த சாப்டர்ஸ்க்கு எல்லாம் போக வேண்டியது இருக்கு. ஐயோ கடிச்சிட்டேன். அடுத்த சாப்டர்ஸ்க்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு. ஸோ தயாரா இருங்க. பத்தரலாமா? ஸோ எஸ், இதற்கான விடை K is greater than Kp dash. காரணம் என்ன? If T2 and T1 are same, temperature ranges are same na, obviously 1/T2 minus 1/T1 என்னவா இருக்கும்? See, temperature என்னவா வேணாலும் இருக்கலாம். In an exothermic reaction, change in heat is negative. Correcta? Delta H is negative. Correcta? அப்போ delta H negative na, obviously Kp is going to be what? Greater than K dash P. சரிதானே? Delta H negative na, 1/T2 minus 1/T1 obviously negative ஆக மாறும். Even though they are same, the whole value will become negative. Negative மாறுதுன்னா obviously log of K dash P minus Kp is equal to negative, which means Kp is greater than K dash P. அதனால option D is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? That not feeling well in yes Dakana, Madan sir is not feeling well. அது மட்டும் இல்ல, it is new yearல, அதனால அவங்க எல்லாரும் ஃபேமிலியை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. மதன் சார் அண்ட் சுபாஷ் சார் 2 பேரோட ஃபேமிலிஸ் வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள மீட் பண்ண போயிருக்காங்க. கவலைப்படாதீங்க, வந்துருவாங்கடா கண்ணா. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் வரி, சார் இஸ் ஆல் குட் ஃபைன் நவ். ஸோ கவலைப்படாதீங்க. மோகன் கே மேம், உங்க லெக்சர்ஸ் பார்த்தா போதுமா நீட்டுக்கு? ஃபார் நீட் அண்ட் ஃபார் ஜேஇ என்னோட லெக்சர்ஸ் பார்த்தா போதும். ஃபார் கெமிஸ்ட்ரி, சரியா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் ஜேஇக்கு என்னோட லெக்சர்ஸ் பார்த்தா போதும்டா கண்ணா. இட் இஸ் மோர் தேன் இனஃப்.
ஜேஇ மெயின்ஸ் லெவல் வரைக்குமே ஃபுல்லா நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்ததாக அப்போ நீங்க நான் என்னைக்கு ஏதாவது லீவ்ல ஊருக்கு போயிருக்கேன். ஆப்வியஸ்லி whenever you have holiday I will be here. நான் இங்க கண்டிப்பா இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு மேரத்தான்ஸ் நடத்தணும் அதுக்காக. சரியா? ஸோ கவலைப்படாதீங்க. I will be here. Let us go to the next question. இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? எனி டைம் மோகன், எனி டைம் டக்கனா. மகாலட்சுமி ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் உங்களோட விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றவங்களும் உங்களோட விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டேக்கனா யாராச்சும் லைக்கை தட்டி விடலனா லைக்கை தட்டி விடுங்க. லெட் அஸ் ரீச் 200. லெட் அஸ் ரீச் 200. ஸோ பிளஸ்ட் ஆர்ட் சி சொல்லியிருக்காங்க. வினோ சி சொல்லியிருக்காங்க. வினீத் சி சொல்லியிருக்காரு. பார்த்தரலாமா? ஆன்சர் பார்த்தரலாமா? இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் சி. ஏன்னா இஃப் இன் கேஸ் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல ஆக்டிவேஷன் எனர்ஜி சேம் தான். அது எண்டோவும் இல்லை எக்ஸோவும் இல்லை. விச் மீன்ஸ் டெல்டா H is going to be 0. There is no change in enthalpy. அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? In a zero order reaction for every 10 degree rise, rate is double. இது நமக்கே தெரியும். இது நமக்கே தெரியும். If the temperature is increased from 10 degree to 100 degree, then rate என்னவாக மாறும்? சூப்பரான கேள்வி. யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. என்னாச்சு மோகன்? என்னாச்சு என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் கேளுங்க. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்னடாக்கனா? இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? யோசிச்சு சொல்லுங்க. ஓகே, கன்ஃபார்ம் சி தான். தேங்க்யூ ஷாம். தேங்க்யூ ஸோ மச் ரகனா. ஸோ கன்ஃபார்மா சி தான் நீங்க சொல்லிட்டீங்க. தப்பா இருக்குமா? இதற்கான ஒரு ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏக்கனா இந்த மாதிரி அந்த டபுள் கான்செப்டை வச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 to the power ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை 10 போட்டா போதும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இங்க ஃபைனல் 100, இனிஷியல் 10 divided by 10 is 9. Obviously 2 to the power 9 is 5 and 2 times. அதனால option C 5 and 2 is the right answer. Very good. 3 more questions to go. 3 question முடிச்சு I'll give you break. So இப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question really quick. Hi Tsunamix, welcome back. So Mohan, Mahalakshmi, Vineet, ஷாம், வினோ, சுனாமிக்ஸ் எல்லாரும் இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. பிளஸ்ட் ஆர்ட்ஸ் எல்லாரும் இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. நல்ல கேள்விதான் இதெல்லாம். அண்டர்ஸ்டாண்டிங்க யூனோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ற மாதிரியான கேள்வி. யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
டி தானா? நிறைய பேர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்களே, பார்த்துடலாமா? வெரி குட். ஏன்? இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லும்போது ஆக்டிவேஷன் ஏ அண்ட் என்தால்பி மினிமம் வேல்யூ ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி டெல்டா ஹெச் விட அதிகமாக இருக்கும். அதனால எண்டோதெர்மிக்குங்கிறதுனால ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். அடுத்ததாக ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் சிம்பிள் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ஏ. அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன்ல என்னவா இருக்கும்? ஃபார்வர்ட்ல ஏனா ரிவர்ஸ்ல என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. வாட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இட் இஸ்? இதுல எல்லா ஆன்சர் இருக்கு. ஓகே, சோ யோசிச்சு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. 49th question, one more to go for break. எல்லாரும் இத 50 questions முடிச்சதுக்கு அப்புறமா டின்னர் பிரேக் போயிட்டு வருவீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு பயோ பிடிஎஃப் வேற அப்லோட் பண்ண போறேன். சோ அதனால ஃபுல் எனர்ஜியோட இந்த கேள்விக்கான விடை என்னங்கறத சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விடை என்னங்கறத சொல்லுங்க. சி கன்ஃபார்மா? வெரி குட். இந்த கேள்வியை பொறுத்த மாட்டல இது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா அப்படின்லாம் சொல்லாத வரைக்கும் the reverse reaction can be greater or lesser. எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால option C is the right answer. Option C is the absolute correct answer. 50th question. By the action of enzymes, the rate of biochemical reaction என்னவாகும்? Biomolecules ல இருந்து கூட இது வந்திருக்குன்னு சொல்லலாம். So இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? 50th question. இதற்கான விடை என்ன? ஃபிஃப்டியத் question. விடை என்ன? இன்க்ரீஸா? சுனாமிக்ஸ் இன்க்ரீஸ், மகாலட்சுமி இன்க்ரீஸ், எல்லாரும் ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னா தப்பாகுமா? என்சைம்ஸோட ஒர்க்கே என்ன? தே ஆர் பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், which means rate of reaction increase தான் பண்ணுவாங்க. And so option B is the right answer. Option B is the absolute correct answer. Very good Rakana. So இப்போ it's time for break, it's time for dinner break. எல்லாரும் டின்னருக்கு போயிட்டு வாங்க. ஆனா எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த பயோ பிடிஎஃப் கொடுத்துட்டு தான் அடுத்த சாப்டருக்கு போவோம். சரியா? கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பிடிஎஃப் பிரேக் அப்புறமா தான் கிடைக்கும். ஸோ எத்தனை மணிக்கு வரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. லெட் மீ நோ யுவர் ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஆமா வினோ, கண்டிப்பா கண்டிப்பா சம் பேசிக் கான்செப்ட்ஸே பாத்திரலாம்டாங்கண்ணா. இப்ப சொல்லுங்க. எத்தனை மணிக்கு திரும்பி வரீங்க? சுரேஷ் 9:45 அவ்வளோதான், எல்லாரும் தூங்கிடுவீங்க. ஸோ பிடிஎஃப் ஞாபகம் இருக்கட்டும், பிரேக் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான். அண்ட் எஸ் கைஸ், ப்ளீஸ் பி பேக் பை 9:30. ஓகே, 9:30க்கெல்லாம் எல்லாரும் மறக்காம வந்துருங்க. ப்ளீஸ் டேக் யுவர் பிரேக். இது உங்களுக்கான டின்னர் பிரேக். மறக்காம முடிச்சிட்டு வந்துருங்க. டான் 9:30க்கு சந்திப்போம். பிடிஎஃப் வச்சு பிளாக்மெயில்லாம் பண்ணல.
முக்கியமான நோக்கமே அப்படியாவது நீங்கள் லைவுக்கு கரெக்டாக வருவீங்கங்கிறதுனால தான். ஏன்னா நம்ம பசங்களுக்கு தான் பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கே. ஸோ குட்டியாக பிளாக்மெயில்னு கூட நினச்சிக்கோங்க. ஆனால் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் லைவுக்கு வரணும், நல்லா படிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ டின்னர் முடிச்சுட்டு எல்லாரையும் சீக்கிரமாக சந்திக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க.
எஸ். ஸோ இப்போ நான் பேசுறது கேக்குதா? கேட்கனா இப்போ பஃபரிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் வந்துட்டீங்களா? கேட்கனா? நான் பேசுறது கேக்குதா? ப்ளீஸ் லெட் மீ நோ, ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் பேசுறது கேக்குதா? எனக்கு கிளியரா என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? கேட்கனா? நான் பேசுறது கேக்குதா? எஸ் 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 மேம், ஆடிபிள். ஐ மீன் பஃபரிங்லாம் இல்லைல்ல? பஃபரிங்லாம் இல்லைல்ல? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடா கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் அப்படிங்கிறது, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் அப்படிங்கிறது நம்மளோட சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கிளாஸ் 11th எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், பர்சன்டேஜ் கம்போசிஷன், எம்பிரிக்கல் ஃபார்முலா இதெல்லாம் பேஸ் பண்ணி கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கும், கொஷின்ஸ் வேறு மாதிரி இருக்கும், அதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எல்லாரும் தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆர் யூ கைஸ் ரெடி? ஆர் யூ கைஸ் ரெடி? கம்மியான கொஷின் தான் சரியா, ஆனால் வர்த்தான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ தயாராக இருக்கீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். ஆர் யூ கைஸ் ரெடி? ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். ஆர் யூ கைஸ் ரெடி? ஒரு ஃபயரை போடுங்க. ஹாய் இந்திரர், ஹாய் 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 இந்திரர். எல்லாரும் தயாரா இருக்கீங்கன்னா ஒரு ஃபயரை போடுங்க. லெட் மீ see how many of you are ready. தயார்? எஸ், ஃபயர் 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 கண்ணா. வினு, நந்திதா, ஹாய் நந்திதா, blessed to be here. கிருத்திகா, சுரேஷ், ஐ மீன் நம்ம வினீத், எல்லாரும். அவ்வளோதானா ஃபயர்? அவ்வளோதானா? ஏன்னா இங்கே 33 34 பேர்கிட்ட இருக்கும். ஸோ ஃபயர் கம்மியாக இருக்கே. காவ்யா, எஸ், இதுதான் எனக்கு வேணும், இதுதான் எதிர்பார்த்தேன். மணிகண்டன், வெரி குட் வெரி குட் ராக்கண்ணா. வேற 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 கிருத்திகா, blessed to be here. நான்சி, மீனாட்சி, வண்டர்ஃபுல் 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 டாக்கண்ணா. இந்த ஃபயர், இந்த வெறிங்கிறது நமக்கு எப்பவுமே இருக்கணும். லூனா, ஹாய் லூனா. காவ்யா, நான்சி, லூனா இஸ் பேக். ஸோ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், வெரி குட். இந்த ஃபயர், இந்த நெருப்பு நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். எஸ், நம்மளோட பவுன் குமாரும் வந்திருக்காரு. ஹாய் பவுன். ஹாய் லூனா. So happy to see all of you here. Some basic concepts அடிச்சு ஒடச்சு நொறுக்க போறோம். அவ்வளோதாங்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டா ஸ்மாஷ் பண்ண போறோம். ஸோ எல்லாரும் இதே எனர்ஜியோட, இதே ஃபயரோட தயாரா இருங்க. மாசா கிளாஸா முடிச்சுட்டலாம். ஸோ here we go with the very first question of some basic concepts. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவு இருக்கு இல்லையா? இங்கே எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஒரு வாசகத்தை படிச்சே ஆகணும். நம்மளோட டியரஸ்ட் ஏபிஜே சார், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் அண்ட் ஃபார்மர் சயின்டிஸ்ட் ஆஃப் இஸ்ரோ, அவர் சொன்ன ஒரு வாக்கியம் தான் இது. ஒரு முறை வந்தால் அது கனவு, ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம், பல முறை வந்தால் அது லட்சியம். கண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு நாள் தூங்கும் பொழுதும், ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போதும் உங்க மனசுக்குள்ள
அந்த டாக்டர் எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களை எழும்பிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ எல்லாரும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் தெரியும், என்னங்கிறது தெரியும். ஸோ எத்தனை முறை உங்களுக்கு அந்த கனவுல அது வந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக பல முறை வந்திருந்துச்சுன்னா இட்ஸ் யோர் ட்ரீம், இட் இஸ் யோர் கோல், இட் இஸ் யோர் நீங்கள் அதற்காகத்தான் உருவாயிருக்கீங்க அப்படிங்கிறத மனசுக்குள்ள எடுத்து லட்சியமா நீட்டை கிளியர் பண்றத லட்சியமா நீங்க எடுத்து வாங்க. we will start with the very first question. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹாய் தன்சிலா, ஹாய் டாக்கனா. கண்டிப்பா தரேன் மணிகண்டன். ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு நம்ம போலாமே. கண்டிப்பா பிடிஎஃப் நான் கண்டிப்பா தரேன். ஒரு 2-3 கொஸ்டினை மட்டும் பார்த்துடலாம். கண்டிப்பா தரேன். சரியா? சரி, நம்ம மணிகண்டன் கேட்டதுனால நான் ஒரு பிடிஎஃப் இப்போ ஐ எம் கோயிங் டு அப்லோட். எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. ஆரம்பிக்கலாம். வண்டர்ஃபுல், வெரி குட். இதுதான் நமக்கு வேணும். இந்த ஃபயர் தான், இந்த நெருப்பு தான் நமக்கு வேணும். ஸோ எஸ், ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, 2, 1 நான் உங்களுக்கு அடுத்த பிடிஎஃப் அனுப்புற மாதிரி இருக்கும். தயாரா இருந்துக்கோங்க. பிடிஎஃப் வந்தாச்சு, பின்னும் பண்ணியாச்சு. ஸோ எஸ், சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு நெருப்பு போட்டுட்டு அப்படியே நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டினான நீட் 2024ல கேட்ட பர்சன்டேஜ் கம்போசிஷன் பேஸ் பண்ண இந்த ஒரு கேள்விக்கான விடைய சொல்லுங்க. எல்லாரும் நான் போட்ட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு, மணிகண்டன் நீங்க கேட்டதுனால தான். சரியா? ஸோ இந்த ஒரு கேள்விக்கான விடைய சொல்லுங்க. சொல்லுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பண்ணியாச்சா? ஹாய் ரித்திகா, வெல்கம். எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் அன்பின்னிங் இட். ஆப்வியஸ்லி அது முன்னாடியே இருக்கு, கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. ஸோ இப்போ இதோ இந்த கேள்விக்கான விடை என்ன? ரித்திகா, வினோ, தன்சிலா, கிருத்திகா, மணிகண்டன், காவ்யா, வினீத், நம்மளோட டான்ஸ் எல்லாரும் இதற்கான விடைய சொல்லுங்க. தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மேம் எனக்கு தெரியல மேம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் வேணும் மேம்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லித்தர நான் இருக்கேன். 12th போர்ஷன் வருமா மேம்? தன்சிலா, இப்போதான் நம்ம 12th கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் முடிச்சுட்டு 11th இந்த போர்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ 12th 11th மாற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் டாகனா. சரியா? ஸோ இந்த கேள்விக்கான விடை என்ன? நான்சி இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு ஆன்சர். நான்சி ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் இதற்கான விடை என்ன, ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Let me know your answers right away in the comment section. சீக்கிரமா இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத டக்கு சட்டுன்னு சால்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. எப்பவுமே பெர்சன்டேஜ் கம்போசிஷன் பேஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஓகே, தென் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத மார்க் பண்ணும். அதுக்கப்புறமா எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் மோல்ஸோட ஸ்மாலஸ்ட் நம்பரை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதோட ஹோல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இதுதான் நமக்கான 5 ஸ்டெப். சரியா? இந்த டேபிள் காலமை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிங்க. மிக சுலபமான கேள்வி இது.
So try பண்ணிட்டு let me know the answers right away in the comment section. Let me know the answers right away in the comment section. கண்டிப்பா ஸ்வாதி, நீங்க சிபிஎஸ்இ ஆக இருந்தாலும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஜேஇ மெயின்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே நான் கொடுக்கக்கூடிய மெகா மேரத்தான் உபயோகமா இருக்கும். சரியா? பீதானா, நிறைய பேர் ஆப்ஷன் பி தான் சொல்றீங்க. of course option B is the right answer. காரணம் first mass percentage as per the question எழுதிக்கிறீங்க. அத number of moles க்கு மாத்தணும்னா என்ன பண்ணும்? percentage by molar mass, percentage by molar mass value கண்டுபிடிக்கிறீங்க. இதுல எது smallest value அத வச்சு இந்த மூணுத்தையும் டிவைட் பண்ணோம். 1/2 is the smallest value. அத வச்சு இந்த values டிவைட் பண்ணோம்னா into 2 பண்ணா போதும். சரியா? 1/2 divided by 1/2 is 1/2 into 2. கரெக்டா? அந்த கான்செப்ட்ல இது மூணுத்தையும் into 2 பண்றோம். பண்ணோம்னா நமக்கான வேல்யூ 113 and so A1 B1 C3. option B is the right answer. Very good. வினீத், ஆக்சுவலா லிவிங் வேர்ல்ட் PDF இன்னும் ஜென்ரேட் ஆகலடாக்கனா, நான் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஜென்ரேட் ஆனதும் உங்களுக்கு அதை உடனே நான் அனுப்புறேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அனுப்பி தரேன். அடுத்ததாக நீட் 2023ல கேட்ட ஒரு கேள்வி, இதற்கான விடை என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீட் 2023ல கேட்ட கேள்வி இது, இதற்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யோசிச்சு இந்த கேள்விக்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். ஆமாடி, ஓகே, வெரி குட், வெரி குட். எல்லாரும் ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கிருத்திகா ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் சொல்லுங்க. 2 என்ன ஆப்ஷன், 3 என்ன ஆப்ஷன் அப்படி சொல்லுங்க. so that we can have a track of the answers. இல்லைன்னா ஆன்சர்ஸ் மிக்ஸ் ஆயிரும்டா கண்ணா. ஸோ அதனால நம்பர் ஆன்சர் அப்படி போடுங்க. ஓகே, பி இந்த கேள்விக்கு தானா? இந்த கேள்விக்கு தானா? ஓகே, நான்சி 2 ஆப்ஷன் சின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. பியாரி 2 ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. ஆஹா, கன்ஃபியூஷன் இருக்கே. கன்ஃபியூஷன் இருக்குன்னா அப்ப இதை சால்வ் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். சரி, இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், CaCO3 மோலார் மாஸ் என்ன? 100 grams. Carbon dioxide, ஏன்னா the right option for the mass of CO2 produced by heating 20 gram of 20% limestone தானே. அப்போ CO2 ஓட மோலார் மாஸ் என்ன? CO2 ஓட மோலார் மாஸ் என்னடா கண்ணா? சொல்லுங்க. 44 grams. கரெக்டா? 44. ஏன்னா ஆக்சிஜன் ரெண்டுத்துக்கு 32, ஒரு கார்பனுக்கு 12, 32 plus 12 is 44. சரியா? so molar mass of CaCO3 is 100, CO2 is 44. obviously ரெண்டுமே கவுண்ட் 1 மோலுக்கு 1 மோல் தான் கிடைக்குது. அப்ப 100 grams of CaCO3 ல இருந்து 44 grams of CaO2 கிடைக்குதுங்கிறது அர்த்தம். இப்ப क्वेश्चनல என்ன சொல்லிருக்கான்? 100 grams of CaCO3 ல இருந்து 44 grams of CO2 கிடைக்குதுனா. ஓகே, 20 grams of 20% பியூர் லைம்ஸ்டோன்ல இருந்து எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 20 grams ஓட 20% தான் லைம்ஸ்டோன் இருக்கு. அப்ப 20 gram ஓட 20% is actually 4 grams. 20 into 20 by 100 is 4 grams. கரெக்டா? 100 grams ல இருந்து 44 grams கிடைக்குதுன்னா 1 gram ல இருந்து எவ்வளவு grams கிடைக்கும்? 1 gram ல இருந்து 44 by 100 grams of CO2 கிடைக்கும். 4 grams ல இருந்து எவ்வளவு CO2 கிடைக்கும்? 44 into 4 by 100. இதை ஈக்குவேட் பண்ணுங்க, அழகா ஆன்சர் வந்துரும். and yes, சரியான விடை என்னடா கண்ணா? பிஆசியா.
சரியான விடை என்ன? இஸ் இட் பி ஆர் சி? இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. 4 டேபிள்ஸ்ல கட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், 4 டேபிள்ஸ்ல இது 1 டைம்ஸ் 2 20 5 டைம்ஸ் 25ம் 44ம் கட் பண்ணா ஆப்வியஸ்லி எவ்வளோ வரும்? 1.7 சம்திங் வருமா? 25ல 50 is 2 டைம்ஸ், அப்போ 44ங்கிறது 1.7 டைம்ஸ் வருமா? அதனால ஆப்ஷன் சி 1.76. ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் சி தான் வரும். 1.76 is the right answer. ஓகேவா? புரிஞ்சுச்சா? 1.76 is the right answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? What mass of 95% pure CaCO3 will be required to neutralize 50 ml of 0.5 m HCl according to the following reaction. Reaction கொடுத்துட்டான். ஓகே, இங்க 95% CaCO3 யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டான். ஓகே, எவ்வளோ CaCO3 HCl நியூட்ரலைஸ் பண்ணுவோங்கிற மாதிரியும் கேள்வி கேட்டு யோசிச்சு இதற்கான விடையை சொல்லுங்க. ஆப்ஷன் சாரி, இது நீட் 2022ல கேட்ட கேள்வி. பார்த்தீங்களா? ஸ்டாக்கியோமெட்ரி, அதோட கால்குலேஷன், எம்பிரிக்கல் ஃபார்முலா, லிமிட்டிங் ரியேஜென்ட், செகண்ட் ஹாஃப்லேருந்து அதிகப்படியான கொஷின் ரீசெண்ட் டைம்ஸ்லேயே கேட்குறான். மோல் கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருது தான். இன்னொரு கொஷின் இந்த அந்த சம் பேசிக் கான்செப்ட்ஸோட செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வரும். ஓகே, ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. யோசிச்சு இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. மேம், தனியா ப்ராப்ளம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ரிதீஷ், அப்படி தனியா நீங்க சால்வ் பண்ணும்போது கஷ்டமா இருக்குன்னா இந்த மாதிரியான லைவ் செஷனுக்கு வாங்கடாக்கண்ணா. நம்ம சேனல்ல டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறமா, சரியா? ஸோ அதனால அங்க வாங்க, கண்டிப்பா நம்ம கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சுரேஷ் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காரு. சுரேஷ் ஆப்ஷன் வினீத் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காரு. சுரேஷ் இல்ல, வினீத் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காரு. மற்றவங்களும் இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. ஓகே, தன்ஸ், மகாலட்சுமி, வினோ எல்லாரும் ஆப்ஷன் சி தானா? கன்ஃபார்மா? பாத்தரலாமா? நீங்க சொன்னா தப்பாகுமா? நீங்க சொன்னா தப்பாகுமா? இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி. எப்படி? பர்சன்டேஜ் பியூரிட்டி வச்சு ஈஸி. பர்சன்டேஜ் பியூர் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் பை இம்பியூர் இன்டூ 100. இங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் 1.25 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? கரெக்டா? எஸ், இங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். 50/1000 அந்த வாட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம். ஆப்வியஸ்லி அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி இம்பியூர் சப்ஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அந்த வேல்யூஸ் ஆப்வியஸ்லி 1.32 கிராம்ஸ். அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? An organic compound contains 78% mass of carbon and remaining percentage of hydrogen. ரொம்ப ஈஸி கேள்விடா, ரொம்பவே ஈஸியான கேள்வி. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பர்சன்டேஜ் கம்போசிஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். Let me know the answers right away in the comments. So last questionக்கு நம்ம லூனா, டன்ஸ், ரித்திகா எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ராம்ஷியாம் கிரியேஷன்ஸ் ஏக்கண்ணா, நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவருக்கு என்ன பிரச்சனைனா, மேம் என்னால் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலை மேம், என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். நம்ம சேனல்குள்ளே போங்க, நானே காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஐ திங்க் ராம்ஷியாம் இப்போ தான் முத தடவையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம சேனல்குள்ளே போங்க. சேனலுக்குள்ள போனீங்கன்னா லைவ் செக்ஷன், சரியா? லைவ் செக்ஷன்ல கீழே போனீங்கன்னா, ஏன்னா இப்போ கொஞ்ச நாளா மேரத்தான்ஸ் நடக்கிறதுனால மேரத்தான்ஸா இருக்கும், பட் கீழே போய் பார்த்தீங்கன்னா
we have this breaking NEET session. Physics, chemistry, biology மூணுத்துக்குமே நடக்கும். இங்க பாத்தீங்களா breaking NEET எல்லா இடத்துலயும் தெரியுதா? breaking NEETக்கு வாங்க. இந்த மாதிரி லைவ் ரெக்கார்டடாவும் பார்க்கலாம், இல்ல லைவ் செக்ஷனுக்கும் வாங்க. ஸோ இந்த செஷன்ல நாங்க ஒரு டாபிக் அதற்கான கொஷின்ஸ் சொல்லி சால்வ் பண்ணுவோம். யாருக்காவது கொஸ்டினுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பிரேக்கிங் நீட்க்கு முதல்ல வாங்க. we will be very strong with the basics once you come here. ஓகே, இப்போ இந்த கேள்விக்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டீங்கடா கண்ணா, நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆன்சர் பார்த்தரலாமா? பி தானா? கன்ஃபார்மா? ஓகே, இந்த கேள்விக்கான விடை obviously ஆப்ஷன் பி. ஏன்னா 78% சி தான், பாக்கி 22% ஹைட்ரஜன் தான். 78/12 ஓகே, அதற்கான மோலார் மாஸ். சிமிலர்லி 22/1 மோலார் மாஸ். 6.5 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். 6.5/6.5 is 1. 22/6.5 is approximately 3. அதனால CH3 ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன், CH3 is the right answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் இது. ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. யோசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. வினோ ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. வினோ மாஸ் டாக்கண்ணா. அடுத்தவங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நம்ம வினீத் ஆன்சர் பண்ணிட்டாரு, வினோ ஆன்சர் பண்ணிட்டாங்க, நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு நான் ஒரு ட்ரிக்கு கூட சொல்லி தந்திருந்தேன். இதே கொஸ்டின் இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கான ட்ரிக்கை நான் சொல்லி தந்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ். யார்கிட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்க எல்லா வேல்யூஸும் கிராம்ஸ்ல இருக்கு, எல்லாமே 1 கிராம் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அட்டாமிக் மாஸ் பார்த்தா போதும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இஃப் இன் கேஸ் நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிப்போம். தட் இஸ் none other than given mass divided by molar mass அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த வேல்யூ கூட இன்டூ அவகேட்ரோ நம்பர் பண்ணா போதும்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்றோம்? இந்த ஃபார்முலால டினாமினேட்டர்ல இருக்கிற மோலார் மாஸ், நியூமரேட்டர்ல இருக்கிற மாஸ் சேம், எல்லாமே 1 கிராம் தான். டினாமினேட்டர்ல இருக்கிற மோலார் மாஸ் மட்டும் தான் மாறுது. அப்ப யாரோட வேல்யூ அதிகமா இருக்கும்? யாருக்கு டினாமினேட்டர் கம்மியான வேல்யூ இருக்கோ அவங்களுக்கு தான் ஓவரால் வேல்யூ அதிகமா இருக்கும். அந்த வகையில லித்தியம் அட்டாமிக் மாஸ் 7, மோலார் மாஸ் m வேல்யூ கம்மி. அப்போ ஆன்சர் பெருசாகத்தான் வரும். அதனால obviously option C is the right answer. calculate பண்ண வேணாம், option C is the right answer. D இல்லக்கண்ணா, C தான் கரெக்டான ஆன்சர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? so option C is the right answer. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? ஹாய் ஸ்டார் பட்டி, ஹாய் டாக்கண்ணா. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? 1 mole of carbon atom weighs 12 gram. The number of atoms in it is equal to what? Number of atoms கேட்டிருக்கான். கிராம் கொடுத்துட்டா number of atoms கேட்டிருக்கான். இதுக்கான யோசிச்சு பாருங்க. 1 mole is equal to 12 grams. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? 1 mole of a substance, whatever grams it is, 1 mole of a substance is equal to Avogadro number of atoms or molecules or whatever is it in there. அதனால the correct answer is கண்ண மூடிட்டு சொல்லிடலாம், it is options. Avogadro number 6.02 into 10 to the power 23. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? The number of moles of hydrogen molecules required to produce 20 moles of ammonia through Haber's process. First Haber's process என்ன? N2 plus H2 gives. இந்த மாதிரி கால்குலேஷன்ல முதல்ல ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும். இங்க 2 நைட்ரஜன் இருக்கு, இங்க 1 நைட்ரஜன் தான் இருக்கு. இப்போ இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு, அப்போ 3. இப்போ ஓவராலா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சா? இப்போ இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை சொல்லுங்க.
இப்போ இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை சொல்லுங்க. கிளாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், சரியா? ஸோ முடியிற வரைக்கும் மேக்ஸிமம் எனர்ஜியோட எல்லாரும் இருக்கணும், அது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள், சரியா? முடிச்சுட்டு நிம்மதியா போய் தூங்குங்க. ஓகே, முடிச்சுட்டு நிம்மதியா போய் தூங்குங்க எல்லாரும். சீதானா ஷூரா ஷூரா பக்காடா கண்ணா பக்கா. இப்போ 20 for 2 moles of ammonia you need 3 moles of hydrogen and 1 moles of nitrogen. அப்போ 20 moles of ammonia க்கு 30 moles of hydrogen வேணும். அதனால obviously option C is the right answer. பக்கா, very good very good. அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான விடை என்ன? A mixture of 23 grams of formic acid and 4.5 grams of oxalic acid is treated with concentrated H2SO4. The evolved gaseous mixture is passed through KOH pellets. அங்க பேலன்ஸ் ப்ராடக்ட் எவ்வளவு வெயிட் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கேள்விதான், யோசிச்சு எனக்கு இதற்கான விடை. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ யோசிச்சு எனக்கு இதற்கான விடையை சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 8 என்ன ஆன்சர்? கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும், கால்குலேட் பண்ண வேண்டியது கண்டிப்பா இருக்கும். ஆனா ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மகாலட்சுமி ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர். ஏன்னா 10:30க்கெல்லாம் லைவ் முடிச்சிடலாம், சரியா? 10:30 மேக்ஸிமம் 10:30க்குள்ள முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் தான், சரியா? ஐ கேன் சி நிறைய பேர் இருக்கீங்க இருந்தீங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தானே, மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக நியூ இயர் அன்னைக்கு போய் தூங்கலாம். நாளைக்கு ஸ்கூல்லாம் இருக்கும். ஸோ அரை மணிக்கூர், ஐ மீன் சாரி நடுவில் மலையாளம் வந்துருச்சு, ½ an hour மட்டும்தான், ½ an hour மட்டும். எல்லாரும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கிளாஸை கவனிங்க, கிளாஸை முடிச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்கலாம், சரியா? So here we go with the next answer. இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது actually 2.8 grams, option D. option D தான் கண்ணா. இந்த arrow mark கொஞ்சம் மாறி இருக்கும், நான் உங்களுக்கு சொல்றேன். option D the right answer. ஏன் இங்க 2.3 grams of questionல 2.3 grams of formic acid, 4.5 grams of oxalic acid எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார்மிக் அண்ட் ஆக்சாலிக் எப்படி எடுத்தீங்கனாலும் அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வில் பி 1/20. கால்குலேட் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். 1/20 மோல்ஸ்லேருந்து ஃபார்மிக் ஆசிடை ஹீட் பண்ணிங்கன்னா கார்பன் மோனாக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். இதுவே ஆக்சாலிக் ஆசிடை ஹீட் பண்ணிங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே 2 கேஸஸ் தான் இருக்குது, CO, CO2. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? KOH அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டிக்கல் கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு போச்சுன்னா மிச்சம் இங்கே 1/20, இங்கே 1/20, டோட்டலாக 2/20. ஓகே, டோட்டலாக 2/20 மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அதை கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கார்பன் மோனாக்சைடோட மோலார் மாஸ் என்ன? 28. அப்போ இன்டூ 28 ஆல்ரெடி 1/10 இருக்கும். 1/10 into 28 is 2.8. அதனால ஆப்ஷன் டி 2.8 is the right answer. அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? இன்னும் ½ an hour தான் நம்ம கொஸ்டின் போடுவோம்டாக்கண்ணா. அதனால எல்லாரும் வித் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. Be with full energy, full force, so that we complete this first day of 2026. Maximum energy. Biology PDFs complete. When will you give, ma'am?
ஏன்னா இந்த லைவ்ல கொஞ்சம் அடுத்த லைவ்ல கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லா மெட்டீரியல்ஸும் நான் தருவேன். சரியா? நீங்கள் ஐயோ மேம் தருவாங்களா தரமாட்டாங்களான்லாம் யோசிக்காதீங்க. அப்கமிங் லைவ்ஸ்க்கு வந்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல் தைரியமாக இருக்கலாம். ஸோ லூனா 8th கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கீங்களா? ஆதி, ஐ திங்க் எக்ஸ் ஆதி, ஆப்ஷன் பி. வினீத் பி. சார்பட்டி பி. மகாலட்சுமி ஏ. யோசிச்சு பாருங்க, in which case the number of molecules of water is maximum. மாலிகுல்ஸை பத்தி பேசியிருக்காங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டரோட மோலார் மாஸ் எவ்வளவு? மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் H2O 16 + 2 18. கரெக்டா? அப்போ 18 ml ஆஃப் வாட்டர். இல்லைங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? 22.4 liters of water is equal to 1 mole. அப்போ அதை பேஸ் பண்ணி 18 mlக்கு எவ்வளோ வரும்? 0.18 கிராம்ஸ்க்கு எவ்வளோ வரும்? 10⁻³ மோலுக்கு எவ்வளோ வரும்? ஆர் இதுக்கு எவ்வளோ வரும்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கன்வெர்ட் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு மாற்றி பாருங்க. மாற்றினீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 18 ml of water will be the correct answer. ஏண்டா கண்ணா? ஏன் என்னாச்சு? We know 18 ml of water is equal to, வாட்டரை பொறுத்த மட்டும்தான் இது கரெக்ட். சரியா? 18 ml of water is equal to 18 grams of water. 18 கிராம்ஸ்னா இங்க 1 mole of water which is equal to அவகேட்ரோ நம்பர். இதுவே இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா 0.1 into அவகேட்ரோ நம்பர் வர மாதிரி இருக்கும். இங்க 10⁻³ மோல்ஸா, அப்போ 10⁻³ into அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வரும். இங்க 0.00224 கண்ணிலேயே பார்க்க வேணாம். திஸ் வில் பி வெரி ஸ்மால். இதை கன்சிடரே பண்ண வேணாம். அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? இது 2017ல கேட்ட கேள்வி. இதற்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதற்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. n is equal to 18 இல்லடக்கனா இன் கேஸ் ஆஃப் வாட்டர்ல மட்டும் அப்படி ஒரு கன்வர்ஷன் இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்கடாக்கண்ணா. இன் கேஸ் ஆஃப் வாட்டர் 1 liter of water is equal to 1 kg of water அப்படின்னு சொல்லுவோம். தண்ணியில் மட்டும்தான் இந்த கன்வர்ஷன் வரும். சரியா? அதனால தான் 18 grams is equal to 18 ml or 18 ml is equal to 18 grams எடுத்துட்டு நம்ம அந்த கன்வர்ஷனை பண்ணோம். நீங்கள் அந்த கன்வர்ஷன் if you want you can convert given ml divided by total mlனு கூட போட்டு 22,400 போட்டு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா? பட் வாட்டரில் இந்த ஒரு கன்வர்ஷன் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரும். அதனால கவலைப்படாதீங்க. ஓகே, ஏக்கண்ணா வாட்டரில் மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்கடாக்கண்ணா. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஃபார் வாட்டர். சரியா? ஏன்னா நீங்க கஷ்டப்பட வேணாம், கால்குலேட் பண்ணி கஷ்டப்பட வேணாம், ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதனால தான் சொன்னேன். ஓகே சரி ஆதி, யூ டூ ஒன் திங். எனக்கு இஃப் பாசிபிள் ப்ளீஸ் பின் தட் கொஷின் மீ மெயில் ஆர் ஏதாவது வழி கூட அனுப்புங்க. நான் ஏன் அந்த ஆன்சர் கரெக்டுங்கிறதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனாக அனுப்பித்தரேன். சரியா? யாருக்காச்சும் எப்படி மேம் லாஸ்ட் கொஷினுக்கு 18 கிராம் இஸ் ஈக்குவல் டு 18 ml அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதற்கான ப்ராப்பர் கன்வர்ஷனை நான் அனுப்பித்தரேன். சரிங்களா? எஸ் கேக்கண்ணா. இப்போ அடுத்ததாக இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னடா கண்ணா? இல்லை ஆதி, எல்லா இடத்துலையும் அதை யூஸ் பண்ணலாம் கண்ணா. ஐ வில் சென்ட் யூ த ரீசன் வை, ஏன் அது கரெக்டுன்னு சொன்னேங்கிறதுக்கான ரீசன் நான் அனுப்பித்தரேன்.
Just mail me, okay? Mail me or message me. I will send you the reason. வேற யாருக்காச்சும் டவுட் இருந்தாலும் அதே கன்ஃபியூஷன் இருந்தாலும் it is very good to have a confusion. It is very good to have a doubt. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஆர் மெயில் பண்ணுங்க, அதற்கான ப்ராப்பர் ரீசனை நான் அனுப்பி தரேன். சரியா? எஸ், மகாலட்சுமி, லூனா, வினீத் எல்லாரும் இதுக்கு ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ a hydrocarbon contains 85.7% of carbon and 14.3% of hydrogen. If 42 mg of a compound contains இவ்வளோ number of molecules, then molecular formula of the compound என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ ஆட்டம்ஸ் இவ்வளோ மாலிகுல்ஸ் சேர்ந்தா நமக்கு எவ்வளோ கிராம்ஸ்னு சொல்லியிருக்காங்க? 42 mg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாலிகுல்ஸையும் எம்ஜி வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணால் அழகாக நமக்கு அவகேட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு 84 கிராம்ஸ் அப்படின்னு வரும். 84 கிராம்ஸ் வருதுன்னா இங்கே 4 பேரில் இந்த 4 ஆப்ஷனில் யாருக்கு 84 கிராம் அப்படிங்கிறது மாலிகுலர் மாஸாக வருதுன்னு பாருங்க. That will be the right answer and yes, here we go with options. சரியா? அடுத்ததாக எக்ஸாக்டா 84 வராது, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். பட் எஸ், ஈஸியாக அதை கால்குலேட் பண்ண உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question. Let me know the answer for this question. Suppose the elements x and y combine to form the compound xy2 and x3y2. When 0.1 mole of xy2 weighs 10 gram and 0.05 moles of x3y2 weighs 9 gram, then x and y ஓட weight overall என்னன்னு கேட்டிருக்காங்க. So this is a very good question. இதற்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாவது கொஸ்டின்ல உங்களுக்கு மேம் எனக்கு இது இன்னும் கிளியரா புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மகாலட்சுமி ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. மற்றவங்க ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர். டாக்கனா ப்ளீஸ் லெட் மீ நோ த ஆன்சர். ஓகே, நான் உங்களுக்கு பேர் எனக்கு அந்த 1 லிட்டர் எப்படி மேம் 1 kgன்னு எடுத்துக்கிறீங்கிற மாதிரி மெயில் அனுப்பிட்டு இருக்கீங்க. ஐ கேன் see a lot of mail. சரி, ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். ஐ வில் ஷோ யூ ஒன் திங். ஓகேவா? ஸோ சும்மா கூகுள்லையே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. கேன் ஜஸ்ட் சர்ச் 1 liter water in kg. சரியா? இங்க பாருங்க, 1 liter of water has a mass of exactly 1 kg ன்னு வந்திருக்கா. இது நீங்க எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். இதே கான்செப்டை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். 1 liter is equal to 1 kg னா obviously 18 ml is equal to 18 grams எடுத்துக்கலாமா? 18 ml is equal to 18 grams எடுத்துக்கலாமா? கரெக்டு தானே? என்கிட்ட 2-3 பேர் இதே மெசேஜ் அனுப்புனதுனால நான் இதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ எஸ் டாக்கனா, ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். நீங்கள் ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? இப்போ தெளிவாக இருக்கீங்களா? கிளியராக ஒரு ஃபயரை போடுங்க. Adi, I hope now you are clear with the concept. Yes? I hope now you are clear with the concept. Yes, yes. Okay தானே? பக்கா தானே? டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன?
இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எஸ், thank you my dear. சோ இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சரை எப்படி கண்டுபிடிக்கணும்? ரொம்ப ஈஸி. என்ன சொல்லிருக்காங்க? Suppose the elements x and y combine to form two compounds. ஒன்னு xy2 இன்னொன்னு x3y2. கரெக்ட்டா? xy2 ஓட 0.1 mole will weigh 10 grams. அது அப்படியே இங்க எழுதலாமா? 0.1 moles will weigh 10 grams. 10 கிராம்ங்கிறது என்ன? number of moles is equal to given mass by molar mass. given mass 10 gram, molar mass நமக்கு தெரியாது. அதத்தான் நம்ம இங்க என்னன்னு எழுதிக்கிறோம்? x plus 2y அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். x plus 2y is equal to 100. x plus 2y is equal to 100. ரெண்டாவதா x3y3 0.05 moles of x3y3 weight 9 grams னு வரும். அப்ப number of moles 0.05 number of moles n is equal to given mass இங்க 9 gram divided by molar mass which is 3x plus 2y. கரெக்ட்டா? 3x plus 2y. இதை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேக்ஸ்ல படிச்சிருப்போம். ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சுனா x plus y is equal to இவ்வளோ வந்துச்சுனா அது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். add or minus. சால்வ் பண்ணி பாருங்க. எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணீங்கன்னா x is 40 and y is 30 னு கிடைக்கும். and so the correct answer is option C. கரெக்ட்டா புரிஞ்சுச்சா? 40 30 அதனால ஆப்ஷன். அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? let me know the answer for this question. what is the mass of precipitate formed when 50 ml of 16.9% of solution is mixed with 50 ml of 5.8% NaCl? யோசிச்சு எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க. ஓகே டேக்கனா, இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஐ திங்க் நெட்வொர்க் இஸ் ஃபைன் நவ். ஸோ இப்போ நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கா? தெளிவா இருக்கா? இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்துடலாமா? எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எஸ், எப்போவுமே மேம் நின்றுட்டு தான் எடுப்பேன். ஏன் மேம் இன்னைக்கு உட்கார்ந்துட்டே எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எனக்கு காலில் ஸ்வெல்லிங் இருக்குது, ஸோ வீக்கம் இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியலடா கண்ணா, அதான் விஷயம். சரியா? ஸோ அதனால தான் அடிக்கடி உட்கார்ந்துட்டுருக்கேன். ப்ளீஸ் பாடன் மீ. அடுத்த கிளாஸ்லேருந்து இது நடக்காது. ஸோ இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணா, நான் பேசுறது கேக்குதா? ஹாய் ஹாய் ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? தியா, மணிகண்டன், சரஸ்வதி, வினோ, ப்ளீஸ் லெட் மீ நோடா கண்ணா. கடைசியா முடிக்கிற நேரத்தில் நம்ம நெட்வொர்க் மக்கார் பண்ணுது. பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எஸ் லூனா, ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியர் தானே? இஸ் எவ்ரிதிங் ஃபைன்? ஏக்கண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்கடா, எனக்கு தெரியும் நெட்வொர்க் இஷ்யூ, யூடியூப்பு அது இதுன்னு நிறைய கிளிச் ஓடிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிளாஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன். ஐ எம் ரியலி 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 சாரி ஃபார் தட். பட் நம்ம தியா சொன்ன மாதிரி விடாமுயற்சி நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். அது நான் கிளாஸ் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் படிக்கிறதாக இருந்தாலும் சரி. நான் நீட் இஸ் அ மேரத்தான், நாட் அ ஸ்ப்ரிண்ட். ஸோ அந்த ஒரு எனர்ஜியோட அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் PDF கண்டிப்பாக கொடுக்கலாம். வினீத், மணிகண்டன் கொடுத்துடலாண்டா கண்ணா, கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ அடுத்த PDF கண்டிப்பாக தரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 கொஷின் சால்வ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நான் PDF தரேன். சரியா?
செஷன் முடிய போகுதுதாக்கண்ணா. ஸோ அதனால செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அடுத்த பிடிஎஃப் தரேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிச்சு கொஸ்டின்கான ஆன்சர். தியா, உங்கள் எஃபர்ட்ஸ்க்கு பிக் சல்யூட். தேங்க்யூ தேங்க்யூ தியா, தேங்க்யூ ஸோ மச். பட் அதை விட பிக் சல்யூட் உங்கள் எல்லாருக்கும் தான் நான் கொடுக்கணும். ஏன்னா உண்மையிலேயே யூடியூப்பில் இப்போ கிளிச்சு பயங்கரமாக இருக்குது. இங்கே நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறையா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஐயோ கிளிச் ஆயிடுச்சு, கட் பண்ணிட்டாங்க, ஒரு செஷன் ஆல் ஆஃப் அ சடன் கட் ஆயிடுச்சு அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. பட் நம்மளை பொறுத்தவரை அந்த செஷன் எவ்வளோ நேரம் ஆனாலும் கட் ஆகக்கூடாது. நம்ம நினச்ச மாதிரி செஷனை முழுமையாக கொண்டு போனோம். அதுக்காக தான் பஃபர் ஆனாலும் கண்ணா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சு நிறுத்துறேன். சரியா? எஸ், here we go with the next question. ஜோயல் ஆண்டனி, தேங்க்யூ ஸோ மச் மை டியர். கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மை டியர். இப்போ அடுத்ததாக இந்த ஒரு கேள்விக்கான ஆன்சர் என்ன, இதற்கான விடை என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, உண்மையிலேயே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜோயல். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் குரூப், being a part of this family. Yes, thank you Nancy. லூனா ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. ஏக்கடா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சொன்னது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் போகலாம். ஆனா டாக்குமெண்ட்ரியன் கால்குலேஷன் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ண கேள்வி. அப்போ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிறத யோசிச்சு தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. இஸ் திஸ் ஃபார் HSC போர்ட்? பவித்ரா, இது மீனா நீட்டிற்கான ஒரு சேனல். வேதாந்து நீட் தமிழ்ங்கிறது நீட்டிற்கான ஒரு சேனல். ஆனால் நீங்கள் CBSE படிக்கிறீங்கன்னா தென் அஃப்கோர்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம், JEE மெயின்ஸ் எல்லாத்துக்குமே இந்த செஷன் ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரியா? ஸோ நிறைய பேர் ஆப்ஷன் பி தான் சொல்றீங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சரா? பார்த்துடலாமா? ஆப்ஷன் பி தான் ஆன்சரானு பார்த்துடலாமா? ஷெல்வி எஸ். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை எழுதிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? 1 minute, நான் இந்த சேரை மாற்றி வச்சிடுறேன். ஓகே, இங்க AgNO3, ஓகே, AgNO3 NaCl கூட ரியாக்ட் ஆகி NaCl கூட ரியாக்ட் ஆகுதுன்னாவே உங்களுக்கு 2 ப்ராடக்ட் தான் தரும். ஒன்று NaNO3, இன்னொன்று AgCl. இதில் பிரிசிபிடேட்டாக மாறக்கூடியது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களோட AgCl. சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 50 ml of 16.9% of AgNO3. அப்போ 50 into 16.9 divided by 100 போட்டுக்கோங்க. 50 ml of 5.8% of NaCl. திருப்பி 50 into 5.8 divided by 100 போட்டுக்கோங்க. எவ்வளோ AgNO3 எவ்வளோ NaCl யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிடும். அதுல இருந்து எவ்வளோ AgCl கிடைக்கும்? You know, from 1 mole of AgNO3 1 mole of AgCl is formed. 1 mole of AgNO3 is equal to எவ்வளோ molar mass? 1 mole of AgCl is equal to எவ்வளோ molar mass? ஈக்குவேட் பண்ணுங்க. நம்ம இங்க ஒரு கிராம் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? இந்த 50 ml of 16.9% கிராம் வேல்யூ, அந்த கிராமை இது கூட ஈக்குவேட் பண்ணுங்க. அழகா ஆன்சர் வந்துடும். And yes, the correct answer for this question is absolutely option B, 7 grams. எப்படி கண்டுபிடிச்சோம்? You know, moles of AgNO3, NaCl, AgCl எல்லாமே சரிதான், சேம் தான். ஜஸ்ட் இந்த கேஸ்ல 0.049. அப்போ அந்த 0.049 AgClோட மோலார் மாஸ் கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 7 grams is the right answer. அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question, ரக்கனா. என்னது? அடிக்கிறனோ இல்லையோ தடிக்கிறோம். என்னடா இது? அடிக்கிறனோ இல்லையோ தடிக்கிறோம், புரியலையே. சரி விடுங்க. அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன? இந்த கேள்விக்கான விடை என்ன? ஃபெலிக்ஸ், சரண், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் மை டியர்.
இங்க இருக்கிற எல்லாருக்கும் விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். கண்டிப்பா நீங்க நினைச்ச அளவுக்கு நல்ல ஒரு மார்க்கோட சூப்பரா நீட் ஆர் ஜேஇ உங்க கனவு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அதை கிளியர் பண்ணி உங்களோட ட்ரீம் காலேஜை நீங்க ரீச் பண்ணுவீங்க. அதற்கான வருஷம் தான் இது. ஸோ ஹாப்பி நியூ இயர். ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகே தியா, இப்பதான் புரியுது. நம்ம எங்க படம் பார்க்குறோம், நான் எங்க படம் பார்க்குறேன், அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் எஸ், here we go with the next question. இதற்கான விடை என்னங்கிறத டக்கு சட்டுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரண், ஃபெலிக்ஸ், நான்சி, வினோ, தியா எல்லாரும் இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. இது நீட் 2015ல கேட்ட கொஸ்டின், டாக்கியோமெட்ரி அண்ட் கால்குலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். யோசிச்சு சீக்கிரமா ஆன்சர் சொல்லுங்க. கிருபாகரன், I am 12th, bless me to take 200 cut off. God bless you my dear. எல்லாருமே 12th எழுதுறவங்க 11th எழுதுறவங்க எல்லாரும் இந்த போர்டு எக்ஸாம்ல நல்லபடியாக எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நீட் ஜேஇக்கு எழுதுறீங்கனாலும் மேக்ஸிமம் கொடுங்க, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். God bless you all of you. ஸோ எஸ், நிறைய பேர் ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. எஸ், எஸ் மீரா, யாஸ்மின், ஹாய் 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 டக்கனா. ஓகே, இப்போ இதற்கான ஆன்சர் நீங்க சொன்ன மாதிரி ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 20 gram of magnesium carbonate sample decomposes on heating to give carbon dioxide and 8 gram of magnesium oxide. அதை எழுதியாச்சு. ஓகே, what will be the percentage purity of magnesium carbonate in the sample? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் மோல்ஸ் ஆஃப் மெக்னீசியம் கார்பனேட்டை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு given mass 20 gram by molar mass of magnesium carbonate 84 போட்டுக்கணும். கால்குலேட்லாம் பண்ண வேணாம், அப்படியே வைங்க. அடுத்ததா 1 mole of magnesium carbonate gives 1 mole of MgO. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றீங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா ப்ராக்டிக்கல் ஈல்ட் ஆஃப் MgOங்கிறது 8 கிராமா வரணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி. ப்ராக்டிக்கல் ஈல்ட் இஸ் 8 கிராம். Actual yield is 200 by 21. அப்போ 8 divided by 200 by 21 into 100 will give you percentage purity. நமக்கு இது தெரியும். கரெக்டா? அப்போ 8 divided by 200 by 21ங்கிறது 8 into 21 by 200 ஆக மாறிடும். டினாமினேட்டரோட டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். into 100 போட்டிங்கன்னா 84%. and yes, option C is the correct answer. 84% is the right answer. அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question. இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answer for this question, ரகனா. யோசிச்சு எதுவா இருந்தாலும் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். The mixture of gas containing H2 and O2 இந்த ரேஷியோ 1:4. molar ratio of the two gases in the mixture என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா. ஓகேவா? மாஸ் பை மாஸ் ரேஷியோ கொடுத்துட்டான், மோலார் ரேஷியோ கேட்டிருக்கான். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யோசிச்சு இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப 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 சுலபமான ஒரு கேள்வி. யோசிச்சு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 கேள்வி தான். சரி, 6 கேள்வி தான். 20 questions some basic conceptsல போட்டுட்டு we will wind up this session. சரியா? ஏன்னா நாளைக்கு நிறைய பேருக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால சீக்கிரமா முடிச்சிடுறேன். பட் கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய கொஸ்டின் அப்கமிங் டேஸ்ல வந்துகிட்டே இருக்கு. அதனால எல்லாரும் தயாரா இருங்க. லூனா, நான்சி, வினோ எல்லாரும் ஆப்ஷன் டி தான். நம்ம யாஸ்மின், மீரா யாஸ்மின், சமீரா, ஐ திங்க் மீரா யாஸ்மின் ஆர் சமீரா யாஸ்மின், பேரு சரியா தெரியலடா கண்ணா. எல்லாரும் ஆப்ஷன் டி தான் சொல்லுங்க. வினீத், இப்பவே அனுப்ப மாட்டேன், செஷன் முடியறப்போதான் அடுத்த பிடிஎஃப். ஓகேவா? ஸோ சரண் ஆப்ஷன் டி சொல்லியிருக்காரு. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. இல்லை, obviously option D.
என்ன காரணம்? ஏன்னா number of moles of H2ங்கிறது 1/2. 1 given mass ratio divided by molar mass which is 2. hydrogen moleculeங்கிறதுனால 2. Similarly, number of moles of oxygen எவ்வளோ? 4 ratio 4 divided by O2 ஓட molar mass 32, 4/32. இப்போ இதோட ரேஷியோ எடுத்தா அது மோலார் ரேஷியோ 1/2 half is to 4/32. 4/32 ன்னு சொன்னீங்கன்னா ஆப்வியஸ்லி இது 16 ஆக மாறும். கரெக்டா? 16 காமன் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 16/2 is to 1 by sorry அப்படின்னு வரும். 16/16 அப்படின்னு வரும். equate பண்ணீங்கன்னா 4:1 வரும். and yes, option D is the right answer. option D is the absolute correct answer. அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இதே மாதிரி கேள்வியை இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். யோசிச்சு இதற்கான விடை என்னங்கிறத சொல்லுங்க. let me know the answer. மீரா, okay மீரா, thank you for clarifying. மீரா யாஸ்மின், thank you so much ராகனா. இப்போ அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்னடா கண்ணா? இந்த கேள்விக்கான விடை என்ன? இன்னும் கொஞ்சம் கேள்விகள் தான் இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதனால எல்லாரும் தயாராருங்க. அடுத்த 5 கேள்விங்கிறது அவ்வளோ சூப்பரான கேள்விகளாக இருக்கும். யோசிச்சு எனக்கு இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க. வினோ ஏ, நான்சி ஏ, காவ்யா ஏ. ஒரே நிமிஷம்டா கண்ணா, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். மீரா, மகாலட்சுமி ஏ. சோ சரியான விடை என்னன்னு பார்த்தரலாமா? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? 18 gram of water is equal to 1 mole. அப்போ 1.8 gram of water is equal to 0.1 mole. 18 molecules of water ன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான moles quantity தான் வரும். molecule obviously கம்மி தான். whereas 18 moles of water ன்னு சொல்லும்போது 18 into Avogadro number of particles. இங்கேயும் அதே மாதிரி into Avogadro லாம் போட்டுக்கலாம். obviously எந்த நம்பர் பெருசோ wins. அதனால the correct answer is option A. 18 moles of water ல தான் 18 into Avogadro number of molecules of water இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வெறும் 18 molecule தான். இங்க 0.1 into Avogadro number தான். இங்க Avogadro number மட்டும் தான். ஆனா இங்க 18 Avogadro number of molecules. அதனால option A is the right answer. அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? let me know the answer for this question. இன்னும் 4 கேள்விகள் தான். மாசா ஆன்சர் பண்றோம். எனர்ஜியோட ஃபுல் ஃபோக்கஸ்டா ஆன்சர் பண்றோம். இந்த கேள்விக்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கேள்விக்கான விடை என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சி வினோ, மகாலட்சுமி, காவ்யா, தன்ஸ் எல்லாரும் ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்காங்க. இதான் கரெக்டா அப்படின்னு பார்த்தரலாமா? அதுக்கு முன்னாடி லைக் போடாதவங்க லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்கானா, if Avogadro number n is changed from இது to இது, சரியா? Avogadro நம்பருக்கான வேல்யூவை தான் மாத்துறாங்க. இது எதை மாத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. we know 1 mole of substance is equal to Avogadro number of particles. அப்போ ratio of elements to each other கண்டிப்பா மாற போறதில்ல. definition of mass and units மாற போறதில்ல. ratio of chemical species மாற போறதில்ல. ஆனா எது மாறும்? number of moles தான் மாறும். ஏன்னா it is directly related to Avogadro number. அப்போ obviously 4 ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். and so Avogadro நம்பர் மாறினா மோல் மாறும், மோல் கான்செப்ட் மாறும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர்.
அடுத்ததாக equal masses of H2O2 and methane have been taken in a container of volume V at temperature 27 degrees Celsius. Okay, ratio of volume of gases என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ratio of volume of gases என்னன்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. law of chemical combination பேஸ் பண்ண கேள்வி. சுலபமான கேள்வி. Let me know the answers in the comment section. மகாலட்சுமி சி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் இதற்கான விடை என்னன்னு சொல்லுங்க கண்ணா. கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷன் சொல்லணும். நம்பர் போட்டு ஆப்ஷன் சொல்லணும். சரியா? காவ்யா ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி ஆப்ஷன் சி. லூனா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பார்த்துடலாமா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கண்டுபிடிச்சிங்க. Volume is directly proportional to number of moles. If volume is directly proportional to number of moles, volume oda ratio எடுத்தீங்களா, that is equal to number of moles கான ratio. Number of moles கான formula என்ன? Mass by given mass by molar mass. Given mass by molar mass. இங்க given mass same ன்னு சொல்லிட்டாங்க. m cancel ஆயிரும். அப்போ இந்த overall equation equate பண்ணோம்னா 32 ஆல மூணுத்தையும் multiply பண்ணோம்னா divide பண்ணோம்னா 16 is 2. 32 by 32 1 32 by 16 2. அப்போ obviously option C is the right answer. 16 is to 1 is to 2 is the right answer. இங்க என்ன law யூஸ் பண்ணிருக்கோம்? அவோகேட்ரோஸ் law யூஸ் பண்ணி. Very good. அடுத்ததாக இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answers right away in the comment section. இந்த கேள்விக்கான விடை என்ன? Let me know the answers right away in the comment section. Last few questions எனர்ஜெட்டிக்கா நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? மேக்ஸிமம் எனர்ஜியை கொடுத்து சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் தான் முடிஞ்சிச்சு. Let me know the answers. கண்டுபிடிச்சிட்டீங்களா? 18 டி. மகாலட்சுமி டி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் உங்களோட விடை என்னங்கிறத சொல்லுங்க. லூனா, மீரா யாஸ்மின், காவ்யா, அப்புறம் வினோ, நான்சி எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. டாக்கனா மகாலட்சுமி தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. டன்ஸ், வினீத் எல்லாம் எங்க போனீங்க? சீக்கிரமா ஆன்சர் பண்ணுங்க. நீதானா? When 22.4 liters of hydrogen is mixed with 11.2 liters of chlorine, the mole of HCl formed is. ஏக்கனா 22.4 liters na 1 mole of hydrogen. கரெக்டா? 11.2 na half a mole of chlorine. அப்ப இங்க யாரு? நமக்கு ஈக்குவேஷன் தெரியும். H2 plus Cl2 gives 2HCl. கரெக்டா? இங்க எவ்வளவு moles of HCl formed ன்னு கேட்டிருக்கான். 1 mole of hydrogen and chlorine will give you 2 moles of HCl. இங்க 1 mole of hydrogen, half a mole of chlorine தான் இருக்கு. அப்ப half னா இதுதான் limiting reagent. இதை பொறுத்து தான் நம்மளோட HCl வேல்யூ மாறும். கரெக்டா? 1 1 2 தான். half will give you only 1 mole of HCl. கரெக்டா? ஏன்னா இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இது முடிஞ்சு போச்சுன்னா ரியாக்ஷன் நடக்காது. half H2 பேலன்ஸா தான் இருக்கும். half moles of H2 பேலன்ஸ்டா தான் இருக்கும். அதனால the correct answer is absolutely option D. Option D is the right answer. இது லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஸ் பண்ண क्वेश्चन. ஓகே, அடுத்ததாக இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
1 gram of magnesium is burnt in 0.56 grams of oxygen in a closed vessel. Which reactant is left in excess and how much? எவ்வளோ reactant இருக்கு, மிச்சம் இருக்கு, and how much? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. Once again, limiting reagent based பண்ண question. So, யோசிச்சு நிதானமா சால்வ் பண்ணி எனக்கு இதற்கான விடையை நீங்க சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஜெனரல் ஈக்குவேஷனில் எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் ஆக்சிஜன் கூட சேர்ந்தா ப்ராடக்ட் வருங்கிறத எழுதிக்கோங்க. ரெண்டாவது அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் தந்திருக்காங்க அது மோல்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி, தென் எது லிமிட்டிங் ரியேஜென்ட், எது எக்ஸஸ் அண்ட் எக்ஸஸோட கிராம் வேல்யூ என்ன கண்டுபிடிங்க. இல்லடா, ஐ நீட் ஆன்சர் ஃபார் 19th question. ஃபவுண்ட், லூனா, நான்சி எல்லாரும் 19th questionக்கான ஆன்சர் சொல்லுங்கடா. யோ கட்டாகல. 19th questionக்கான ஆன்சரை சொல்லுங்க. எனக்கு திடீர்னு நீங்க பழைய கொஸ்டின்லயே நின்றுட்டீங்கன்னா பஃபர் ஆகுதோங்கிற ஒரு பயம், அதான் செக் பண்ண. மகாலட்சுமி, மணிகண்டன், வினீத் எல்லாரும் ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. தீதா சரியான விடையா பத்தரலாமா? தீதா சரியான விடையா பத்தரலாமா? ஷால்வி சூப்பரா கண்ணா, வெரி குட். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆக்சுவலி ஆப்வியஸ்லி கிடையாது. வேற ஒன்று சி கிடையாது, டி தான். ஏன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 1/2 mole ஆஃப் ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறுது. இனிஷியல் வேல்யூஸ் ஆஃப் எம்ஜி எவ்வளோ? 1 கிராம் சொல்லியிருக்காங்களா? மோல்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னா 0.0416 மோல்ஸ். ஐ மீன் மெக்னீஷியம் இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் மெக்னீஷியம், இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. இனிஷியல் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் 0 அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கு இவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது. லிமிட்டிங் ரியேஜென்ட் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஆக்சிஜன். அப்போது ஆக்சிஜன் லிமிட்டிங்னா யார் எக்ஸஸில் இருப்பா? மெக்னீஷியம் எக்ஸஸில் இருப்பா. இதிலேயே உங்களால் ஆப்ஷன் ஏவையும் ஆப்ஷன் சியையும் கட் டவுன் பண்ணிட முடியும். டியாங்கிறத அழகாக இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஸோ எஸ், த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷன் டி, 0.16 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். கடைசி கேள்வி, இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? லெட் மீ நோ தி ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் தி கமெண்ட் செக்ஷன். எல்லாரும் இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? ரொம்ப ஈஸியான கேள்வி. இதற்கான ஆன்சர் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் ஏன் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்றேன்னா நிறைய பேருக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கும். அதனால தான் with 20 questions we are winding up. இதே சாப்டர்ல இன்னும் எக்ஸ்ட்ரா 50 questions நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? பட் அது நம்ம சால்வ் பண்ணல. நான் ஹோம்ஒர்க்காக தரேன், நீங்கள் ஃப்ரீ டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த ரிட்டன் பிடிஎஃப் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, இதற்கான ஆன்சர் என்ன? மகாலட்சுமி ஆப்ஷன் பி சொல்லிட்டாங்க. மீரா, நான்சி, வினோ, லூனா, மணிகண்டன், வினீத் எல்லாரும், பவுன் குமார் எல்லாரும், நான்சி எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. Vidana, Shara. 6.02 into 10 to the power 20 molecules of urea are present in 100 ml of its solution. Concentration of a solution. We know, சொல்லும்போது நம்ம வினோ இல்லை, வி நோ. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் டைம் வினோ சொல்லியிருந்தாங்க, அது சொல்லும்போது என் பேரை கூப்பிட்ற மாதிரியே இருக்குமே அப்படின்னு. ஸோ மோல்ஸ் ஆஃப் யூரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். Given mass, given number of molecules divided by Avogadro number of molecules, you will get 10 to the power minus 3 moles. Correct? இப்போ molarity கண்டுபிடிக்கணும். molarityக்கான ஃபார்முலா என்ன? given number of moles divided by volume which is 100 ml. mlங்கிறதுனால into 1000 மல்டிப்ளை பண்ணணும். சரிதானே? மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணீங்கன்னா obviously the correct answer is option B. Option B is the right answer. ஓகேவா?
சரிதானே? ஆமாண்டா கண்ணா, நான் வேற அடிக்கடி வி நோ அப்படின்னு சொல்றேன். அது ஒரு ஃப்ளோல ஸ்பீடா சொல்லும்போது வினோ 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 அப்படின்னு நம்ம வினோட பேரா மாறிடுது. நான் என்ன பண்ணேன், நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன், ஒரு ஃப்ளோல வந்துருது. ஓகே, ஸோ இன்னைக்கோட கொஷின் ப்ராக்டிஸை இத்தோட முடிக்கிறோம். ஏன் இப்பவே முடிக்கிறோம்னா, ஏக்கண்ணா நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்டா, எல்லாரும் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகணும்ல, சரிதானே? ஸோ ஆனால் இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு சில முக்கியமான இன்புட்ஸ் வேணும். அதை மட்டும் தந்துட்டு போங்க. ஐ ரெக்வெஸ்ட் யூ கைஸ் டு கிவ் தட் இன்ஃபர்மேஷன் டு மீ. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, முதல்ல இந்த மேரத்தான் உங்களுக்கு உபயோகமா இருக்கா? நாட் ஜஸ்ட் திஸ் மேரத்தான் விச் ஐ டுக் டுடே, ஓவராலா நீங்க இது வரைக்கும் எடுத்த மேரத்தான்ஸ் எல்லாமே உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கா, உபயோகமா இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கோட நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் கிளாஸ் 11th and 12th பார்த்தாச்சு. கெமிஸ்ட்ரியில் மட்டும் 12th இருக்கு, அது நான் சண்டே 4th January எடுத்துருவேன். அப்புறம் கொஷின் ப்ராக்டிஸும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம் இல்லையா? நாளைக்கு பயாலஜி, அதுக்கப்புறம் ஒன்றுனா இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கா? செஷன் எப்படி போயிட்டு இருக்கு? மேம், அதெல்லாம் விட முக்கியமாக நாங்கள் பிடிஎஃப் தான் வேணும் மேம், எங்களுக்கு பிடிஎஃப் வேணும் மேம் அப்படின்னு தான் நம்ம வினீத்தும் மணிகண்டனும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டேக்கானா, இப்போ ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன் பாருங்க, சீக்கிரமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Yes, it is so useful to improve my understanding and problem solving skills. Thank you Mahalakshmi. Luna, yes ma'am. Vineet, yes ma'am. Kavya, fire. Saraswati, PDF அனுப்பியாச்சு, கவலைப்படாதீங்க. Luna, yes ma'am. Thank you so much Rakana. உண்மையிலேயே கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல? எஸ், இப்போ நான் செல் சாப்டரோட PDF அனுப்பியிருக்கேன், எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல? ஃபயரை போடணும். ஸோ எல்லாரும் ஒரு நெருப்பை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. காவ்யா, தேங்க்யூ ஸோ மச் மை டியர். இதே மாதிரி இன்னும் நிறைய மேரத்தான்ஸ் வரப்போகுது, சர்ப்ரைஸ் மேரத்தான்ஸ் வரப்போகுது. அதான் விஷயமே. உங்களுக்கு எப்பெல்லாம் லீவ் இருக்கோ அப்போல்லாம் மேரத்தான் நம்ம கிளாஸில், நம்ம சேனலில், நம்ம வேதாந்தம் நீட் தமிழில் இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ அதனால தேங்க்யூ காவ்யா. முடிச்சதும் என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணதும் ஒரு ஃபயரை போடணும். போட்டிங்களா? அன்பின் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு, டவுன்லோட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், நம்புறேன். இப்போ ஃபைனலா செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன தெரியுமா? ஏக்கண்ணா, ஆசையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிடுறேன். ஸோ யாராவது கம்ப்ளீட் 11 கம்ப்ளீட் 12 மேரத்தான்லாம் பார்க்கலனா இங்கே இருக்கு. அண்டு நம்மளோட Jan 4th அன்னைக்கு 12th கெமிஸ்ட்ரி அன்னைக்கு கிளிச் ஆனதுனால நம்மளால 5 சாப்டர் தான் முடிக்க முடிஞ்சிச்சு. இன்னும் 5 மிச்சம் இருக்கு. அது ஃபுல்லாக திருப்பி அந்த 10 சாப்டரையும் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? Jan 4th எல்லாரும் மறக்காமல் வந்துருங்க. ரைட்? ஆல்ரைட். ஸோ இதை விட முக்கியமான விஷயம், either Jan last week or February first week. சரியா? Jan last week or February first week நம்மளோட நீட்டுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் போய் அப்ளை பண்ணாமல் தயவு செஞ்சு இந்த வீடியோவை இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க, உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி NCERTல ஒரு QR கொடுத்துருக்காங்களே, அதுக்குள்ளேயும் ஹிடன் சிலபஸ் நிறையா இருக்கு. ஸோ அதற்கான வீடியோ தான் இது, பார்க்காதவங்க பார்த்துருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒரு ரோல் இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ, ரொம்ப உபயோகமான வீடியோ. இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ் இந்த மாதம் அடுத்த மாதம் வரும். ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீட்டுக்கான அப்ளிகேஷன் Jan last or Feb 1st தான் வரும்.
என்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நடுராத்திரியில் அப்டேட் வந்தால் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ பிரமிளா மேம் வீட்டில் இருந்தெல்லாம் வீடியோ போட மாட்டேன், வந்து இங்கே ஸ்டூடியோவில் வந்து உங்களுக்காக கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட்டை காமிச்சு அதை அனலைஸ் பண்ணிட்டு, சரியா, அதையும் சொல்லிடுறேன். சும்மா நாச்சுக்கு இது வந்துருச்சுப்பா ஆஹா ஓஹோ அதெல்லாம் நடக்காது. எதுவாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வீடியோ போடுவேன். ஸோ தட் மற்றவங்க போடுறதுக்கும் நம்ம சேனலில் இருக்கிறதுக்கும் ஆன ஒரே ஒரு வித்தியாசம், யூ வில் கெட் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஹியர், சரியா? ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டேக்கண்ணா லிவிங் வேர்ல்டுக்கான பிடிஎஃப் இன்னும் நம்ம சேனல் மேனேஜர் தரலடாக்கண்ணா, கவலைப்படாதீங்க, நான் அதை சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் டைம் தாங்க, Jan 4th நான் உங்களுக்கு தந்துடுறேன். Jan 4th அன்னைக்கு லைவுக்கு வருவீங்களா, அப்போ மிச்ச பிடிஎஃப் எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு தந்துடுறேன், சரியா? டேக்கண்ணா மிக மிக முக்கியம், நான் இதை எனக்காக சொல்லலை, உங்களுக்காக சொல்கிறேன். Jan can make or break your NEET, உண்மையிலேயே சொல்லணும்னா. ஸோ அதனால் எல்லாரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய நேரம் இது. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்கடா, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்னோட ஒரு ஆசைக்கு வரலாமே ஃபைனலாக. கேட்கலாம், இவ்வளோ நேரம் லைவ் பார்த்தீங்களா, எனக்கான ஒரு ஆசை, எனக்கான ஒரு ஆசை. கடைசியாக இந்த செஷனை முடிக்கும்போ அந்த பார்த்தீங்களா, வினீத்துக்கு தெரிஞ்சிருச்சு, காவ்யாக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு ஃபயரை மட்டும் போட்டு விடுங்களேன். Can we see a train of fire here? Can we see a train of fire here? கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக செஷனை முடிக்கும்போது எனக்காக ஒரே ஒரு ஃபயரை மட்டும் போடுறீங்களா, பார்த்துடலாமா? அந்த ஒரு சந்தோஷத்தோட. ஓகே, நியூ இயரை நம்ம மாசா முடிச்சிட்டோம். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், சரியா? வார் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ வாரை ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபயர் போட்டு சொல்லுங்களேன். மீரா, வினோ, சுரேஷ், வினீத், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மற்றவங்களும் கேன் யூ புட் a train of fire, train of fire, அப்படியே சர்ன்னு ஃபயர் வரணும். Can we see some fire டாக்கண்ணா? என்ன நின்றுச்சு? இல்லை எனக்கு தான் லோட் ஆகலையா? ஓகே, 3 பேர் தான் இருக்கீங்களா? காவ்யா, தன்ஸ், காவ்யா சூப்பர் தாக்கண்ணா. ஸோ காவ்யா, மீரா, யாஸ்மின், வினோ, அப்புறம் வினீத், எல்லாரும் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ 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 ஸோ மச் மை டியர். எஸ், ஸோ இந்த எனர்ஜியோட இந்த ஃபயரோட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். டேக்கண்ணா யூ ஹாவ் மேட் இட் டுடே டாக்கண்ணா. நான் முன்ன இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன், சரியா? இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். இது ஒரு 12 hour மேரத்தான் இல்லை, 10 hours மேரத்தான். இப்போ அந்த 10 hours மேரத்தானோட டைம்லைன் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, கண்டிப்பாக உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பை ஆச்சு நியூ இயர்க்காக எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ வித் திஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூ இயரை பக்காவாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் செக்ஷனை போடுங்க. அண்ட் இந்த ஒரு லைவை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும், பீட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறமா சொல்லுங்கள். I'll be watching, I'll be eagerly waiting for all of your messages. And with this, we wind up the session. அடுத்த லைவ்ல 4ஆம் தேதி ஜனவரி பார்க்கலாம். Until then, tada bye bye, take care, have a great day, good night and